Welcome student. I am Ganesh from Hariganesh Institute of Mathematics. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா as schedule கொடுத்த மாதிரி PQT and PRP கான question paper discussion and solving for open book examination. சரி, இப்போ ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஸ்பெஷலாக டிஸ்கஸ் பண்ண போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓப்பன் புக் எக்ஸாமுக்கான இந்த ரேண்டம் ப்ராசஸ், அதாவது இசிஇ டிபார்ட்மெண்ட் அவங்களுக்கான ரேண்டம் ப்ராசஸ். பட் அந்த ரேண்டம் ப்ராசஸ் பேப்பரில் ஃபர்ஸ்ட் 3 யூனிட் வந்து ப்ராபபிலிட்டி அண்ட் குயிங் தியரிக்கும் வரும். நாட் ஒன்லி ப்ராபபிலிட்டி அண்ட் குயிங் தியரி, ப்ராபபிலிட்டி அண்ட் ரேண்டம், ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸு அதில் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் 3 யூனிட்ஸ் வந்து காமன். அதனால் இந்த வீடியோவை வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஓன்லி இசி ஸ்டூடெண்ட், சிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸும் பார்க்கலாம், ப்ராபபிலிட்டி அண்ட் குயிங் தியரி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் இந்த பேப்பரை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சரி, இப்போது இந்த வீடியோவில் மெயினாக நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி அண்ட் குயிங் தியரி, சாரி, அந்த ப்ராபபிலிட்டி அண்ட் ரேண்டம் ப்ராசஸ். அந்த ஓப்பன் புக் எக்ஸாம் வந்து நடந்தது.
இதுதான் அந்த கொஷின் பேப்பரு. ப்ராபபிலிட்டி அண்ட் ரேண்டம் ப்ராசஸ் சொல்லிட்டு இசி டிபார்ட்மெண்ட்டுக்கான 2008 ரெகுலேஷனுக்கான கொஷின் பேப்பர் இதுதான். இன்னைக்கு இந்த கொஷின் பேப்பரை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். டிஸ்கஸ் பண்ணி இதில் இருக்க கொஷின்ஸ் ஒன்றுனா சால்வ் பண்ண போகிறோம். அதுதான் நம்மளோட ஒர்க் இன்னைக்கு. சரி, ஃபர்ஸ்ட் நான் டிஸ்கஸ் பண்ணிடுறேன். என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, எதை மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க, உங்களுக்கு இதுல இருந்து எப்படி கொஷின்ஸ், இதை மாதிரி கொஷின்ஸ் எப்படிலாம் வரப்போகுது அப்படின்றத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம் முதல்ல. சரி, அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னா சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ராபபிலிட்டி அண்ட் ரேண்டம் ப்ராசஸ்க்கு பார்த்தீங்கன்னா PQT கொஷின் பேப்பரையும் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எதனால் அப்படின்னா PQT ப்ராபபிலிட்டி அண்ட் குயிங் தியரியில் வர முதல் யூனிட்டும் உங்களுக்கு காமன் சொல்லியிருக்கேன்ல, அதனால அந்த கொஷின் பேப்பரும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இது வந்து ப்ராபபிலிட்டி அண்ட் குயிங் தியரி. ஸோ அதில் இருக்கிற முதல் 3 யூனிட்டும் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், பார்த்துக்கணும். ஓகே, இப்போ கொஷின் பார்த்தீங்கன்னா என்னோட அட்வைஸ் என்னன்னா, அதுக்கு முன்னாடி நான் அப்பயே சொன்ன மாதிரி தான், டெக்ஸ்ட் புக்ஸில் எக்ஸாக்டாக வரணும் ரொம்ப அதிகமான கொஷின் எதிர்பார்க்காதீங்க. பட் ஆவரேஜான கொஷின்ஸ் வரதான் செய்யுது. பட் ஸ்டேட்மெண்ட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கேட்ட கொஷினே நிறைய கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதனால அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃபைன் ஒயிட் நாய்ஸ் ப்ராசஸ்ஸு, டிஃபைன் லீனியர் டைம் இன்வேரியன்ட்டு, டிஃபைன் காரலேஷன் கோஎஃபிஷியன்ட், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரெகுலரான கேட்குற டெஃபினிஷன்ஸ் தான். அதனால் நீங்கள் கண்டிப்பாக அதை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஷோராக வரும்ன்ற கான்ஃபிடென்ட் இருக்கு. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட் நாய்ஸ் ப்ராசஸ்ஸு இதெல்லாம் வந்து கேட்டிருக்கிறது தான். ஸோ அதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி எந்த புக் எடுத்து வச்சுக்கிட்டாலும் இதுக்கான டெஃபினிஷன்ஸ்லாம் கிடச்சிடும். பட் ப்ராப்ளம் மட்டும்தான் நம்ம இன்னைக்கு மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். சரி, இந்த 2008 ரெகுலேஷன் கொஸ்டின் பேப்பருக்கும் 17 ரெகுலேஷன் கொஸ்டின் பேப்பருக்கு என்ன டிஃபரெண்ட்னா, ஒரே ஒரு தான், பேஸ் தியரம். ஸோ உங்களுக்கு நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன், இசிஇ ஸ்டூடெண்ட் நீங்கள் எழுத போகிற எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டம் ப்ராசஸ் எழுதும்போது பேஸ் தியரம் கண்டிப்பாக படிச்சு வச்சுங்க. சரிங்களா? பேஸ் தியரத்தில் எய்தர் ப்ராப்ளம் ஆர் பேஸ் தியரத்தோட டெரிவேஷனே கேட்கறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்கு. ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் பேஸ் தியரம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதனால அதுக்கு நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம பேஸ் தியரம் ரிலேட்டட் சம் சால்வ் பண்ணலாம். பட் இதுக்கான டெரிவேஷன், இந்த பேஸ் தியரத்துக்கான டெரிவேஷன் பார்த்தீங்கன்னா அதுக்கான வீடியோ ஆல்ரெடி நான் தனியாகவே போட்டிருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதுக்கான வீடியோ இருக்கு, அதை யூஸ் பண்ணி பார்த்துக்குங்க. சரிங்களா? மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் கேட்டிருக்க கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஓரளவுக்கு ஒரு சில கொஷின்ஸ்லாம் புக்கில் இருக்குது, சில கொஷின்ஸ்லாம் நீங்கள் புக்கில் எதிர்பார்க்க முடியாது. அதனால தான் நான் சொன்ன மாதிரி கான்செப்டை யூஸ் பண்ணி கொஞ்சம் படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களால் கண்டிப்பாக எக்ஸாமில் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இதில் இருக்க கொஷின் ஒன் பை ஒன்னாக நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் போடலாம் செம்ம. இந்த காமா டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம சிலபஸில் இல்லை. இது வந்து 2008 ரெகுலேஷன் சிலபஸில் இருக்கிற கொஷின் தான் இது. 17 ரெகுலேஷன் ஸ்டூடெண்ட்ஸு காமா டிஸ்ட்ரிபியூஷன் படிக்க தேவையில்லை. அதனால நான் இன்றைக்கி அதை ஒர்க் அவுட் பண்ண போகிறது இல்லை. இது பார்த்தீங்களா, ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் சென்ட்ரல் லிமிட் தியரம்லாம் கேட்குறாங்க. இதெல்லாம் ரெகுலர் சம் தான் செகண்ட் யூனிட்ல. ஸோ ஓரளவுக்கு இதுக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டின் அங்கங்கே கேட்டிருக்காங்க. சுத்தமாக அப்படியே டஃப்பாலாம் கேட்டிருக்காங்கன்னு சொல்ல முடியாது. பட் ஒரு சில கொஷின்ஸ் வந்து நம்ம ப்ராக்டிஸ் இருந்தால் கண்டிப்பாக பண்ண முடியும். சரி, PQTவில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 யூனிட்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதா இருந்தால், ப்ராபபிலிட்டி கண்டிப்பாக உங்களுக்கு ரேண்டம் ப்ராசஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது இந்த மாதிரியான கொஷின்ஸ், இந்த ஃபர்ஸ்ட் கொஷின் மாடல் சம்மில் கண்டிப்பாக கேட்கறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அது கொஞ்சம் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நார்மல் 2 மார்க் கொஷின் தான் இதில் இருக்கிறது எல்லாமே. இது பார்த்தீங்களா, பேஸ் தியரம். இந்த சம் வந்து பேஸ் தியரம் ரிலேட்டட் சம். கண்டிப்பாக உங்களோட எக்ஸாமில் பேஸ் தியரத்தை யூஸ் பண்ணி சம் கண்டிப்பாக கேட்பாங்க. அதனால் அதுக்கு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அது ரிலேட்டட் சம், இந்த பேஸ் தியரம் சம்மை நான் கண்டிப்பாக சால்வ் பண்ணுறேன். இது PQTயில் கேட்டிருக்காங்க, ரேண்டம் ப்ராசஸில் கேட்க மாட்டாங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. கண்டிப்பாக கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் 3 யூனிட் சேம் இந்த பேஸ் தியரம் இன்னைக்கு வீடியோவில் நான் சால்வ் பண்ணுறேன். சரிங்களா? அதுக்கப்புறம் பாருங்க, இதெல்லாம் வித்தியாசமான கொஸ்டின் பாருங்க. கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை வச்சு நம்ம கேட்குற கொஸ்டின் ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றதையும் நான் சொல்லித்தரேன். இன்னைக்கு வீடியோ ஒரு லாங் செஷனாக தான் இருக்கும். இதில் இருக்க சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாகவே டைம் எடுத்துக்கும். இதில் இருக்க ஒவ்வொரு சம்மையும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிதான் போகிறதுனால டைம் எடுத்துக்கும். கொஞ்சம் கிளியராக கவனிங்க. இதெல்லாம் வந்து ஃபங்க்ஷனை கொடுத்துட்டு கேட்டிருக்கிறது தான். ஸோ ஓரளவுக்கு ரெகுலரான சம் தான். ஒரு சில சம் நீங்கள் இது மாதிரி சம் ஆனால் புக்கில் தேடினீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி தான்.
அதனால தான் நான் சொன்னேன் 100% புக்கை மட்டும் நம்பிக்கிட்டு எல்லா புக்கும் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஓப்பன் புக் டெஸ்ட் எழுத போகிறேன் அப்படின்னு சொல்லாதீங்க. கண்டிப்பாக அது நல்லா இருக்காது. கான்செப்டோட கொஞ்சம் படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா தான் எக்ஸாமை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஓகே, சரி வாங்க இதில் 1 by 1 சம்ம சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரேண்டம் ப்ராசஸ்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ரேண்டம் ப்ராசஸ் கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற ஃபர்ஸ்ட் 3 யூனிட்ஸை நம்ம பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக பிக்யூடி ஸ்டூடெண்ட்ஸு இந்த வீடியோக்கு யூஸ் பார்க்கலாம், ப்ராபபிலிட்டி ரேண்டம் ப்ராசஸ் ஸ்டூடெண்ட்ஸு இந்த வீடியோவை பார்க்கலாம். சரி, நம்மளோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த கொஸ்டினை நம்ம சால்வ் பண்ணுவோம். ஓகே, இப்போ பாருங்க என்ன கேட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா the cumulative distribution function of random variable x is given by அப்படின்னு சொல்லி capital F of x கொடுத்துருக்காங்க. எப்பவுமே ஒரு விஷயத்தை நல்லா கிளியரா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. capital F of x அப்படின்றது என்னன்னா cumulative distribution function. அதை தான் நம்ம வந்து CDF அப்படின்னு சொல்லுவோம். அதுவே ஸ்மால் f of x எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை நம்ம என்ன சொல்றோம்னா PDF probability density function அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து கேபிட்டல் எஃப்னா சிடிஎஃப் குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன், ஸ்மால் எஃப்னா பிடிஎஃப் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். இப்போ இதை வச்சுட்டு நம்ம இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் தெரிஞ்சாதான் இதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்போ கொடுத்துருக்க கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ்ல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுல இருந்து நான் தான் இதை கால்குலேட் பண்ணுறேன். சரி, அதுக்கு என்னன்னா ஒரு ரிலேஷன் ஃபார்முலா இருக்கு. கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ்க்கும் ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் உள்ள ரிலேஷன் ஃபார்முலா என்னன்னா ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் அப்படின்றது தான். அப்போ கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஃபரன்ஷியல் பண்ணணும் அப்படின்றது தான் அதோட அர்த்தம். சரி, அப்போ 0 டிஃபரன்ஷியல் பண்ணா அது 0 தான் வரும். எக்ஸ் பை 2 + 1 டிஃபரன்ஷியல் பண்ணீங்கன்னா எக்ஸ் பண்ணா 1, 1/2 டிஃபரன்ஷியல் பண்ணா 0. அப்போ 1 டிஃபரன்ஷியல் பண்ணா அது 0. ஸோ கரஸ்பாண்டிங் த இன்டர்வல் பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்வல் வந்து எக்ஸ் லெஸ் தென் 0, இந்த இன்டர்வல் வந்து 0 லெஸ் தென் ஆர் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1/2, இந்த இன்டர்வல் எடுத்தீங்கன்னா எக்ஸ் கிரேட்டர் தென் 1/2. அப்போ இதை வந்து ஃபைனலைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி 2 டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் தான் இருக்கு. ஒன்று வந்து 1, இன்னொன்று வந்து 0. இப்போ 1 இங்க இருக்கு, 0 இங்க போட்டுங்க. ஸோ 1ஓட ரேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1/2 அண்ட் 0 அதர் ரேஞ்ச் ஃபார் அதர் ரேஞ்ச் எக்ஸப்ட் திஸ் ரேஞ்ச் ஃபார் அதர் ரேஞ்ச் த வேல்யூஸ் ஆர் 0. அதனால நம்ம என்ன பண்ணலாம், இதை அதர்வைஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். அதர்வைஸ். ஸோ திஸ் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ இந்த எஃப் ஆஃப் எக்ஸ்ல இருந்து தான் அவங்க கேட்குற அந்த கொஸ்டினை கண்டுபிடிக்க போறேன். அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க மேலே பார்த்தீங்கன்னா பி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் 1/4 அப்படின்னு கேட்டிருக்காங்க. பி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் 1/4. இப்போ இங்க கொடுத்துருக்க ரேஞ்ச் வந்து 0 to 1/2. கொடுத்துருக்க ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 0 to 1/2. 1/4ன்றது நடுவில் தான் இருக்கும். அப்போ கிரேட்டர் தென் 1/4னா என்ன அர்த்தம்? கிரேட்டர் தென் 1/4னா 1/4 to 1/2. கரெக்டுங்களா? அப்போ இன்டெக்ரல் 1/4 to 1/2 எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இந்த ரேஞ்சில் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னது 1. அப்போ இன்டெக்ரல் 1/4 to 1/2 1 டிஎக்ஸ் முடிஞ்சு போச்சு. ஸோ டிஎக்ஸ் இன்டர் பண்ண எக்ஸ், அதுக்கான லிமிட் வந்து 1/4 to 1/2. லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். 1/2ல 1/4 போச்சுன்னா 1/4 தான் காரணம். ஆஃப்ல குவார்டர் போனா குவார்டர் 1/4. ஸோ 1/4 இஸ் தி ஆன்சர் ஆஃப் தி ப்ராப்ளம். சரிங்களா? ஸோ கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ்ல இருந்து இந்த வேல்யூ கேட்டாங்கன்னா முதல்ல ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் கன்வெர்ட் பண்ணுங்க பை யூசிங் திஸ் ஃபார்முலா அண்ட் தென் யூ கேன் ஃபைண்ட் அவுட் பி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் 1/4. ஸோ இதுதான் அந்த கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருந்தாங்க, அது போட்டாச்சு. சரி, இப்போ அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. ஃபைண்ட் தி வேரியன்ஸ். ஓகே, find the variance of discrete random variable capital X with the probability mass function. So இந்த சம்ம நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே ஓப்பன் புக் எக்ஸாம்ல இப்போ கேட்ட கொஸ்டின் தான். அதை தான் நான் 1 by 1 சால்வ் பண்றேன். இப்போ பார்ப்போம். இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. the variance of discrete random variable எல்லாம் பார்த்தோம். discrete random variable கொடுத்துட்டு
P of x is equal to 1 by 3 x 0. இன்டர்வல் ரேஞ்சில் கொடுக்கல. இது வந்து டிஸ்கிரீட். பொதுவாகவே நம்ம டிஸ்கிரீட்னா நம்ம புக்லயோ நம்ம எக்ஸாம்லாம் எப்படி பார்த்துருப்போம்னா ஒரு டேபிள் கொடுத்துருப்பாங்க, கரெக்டுங்களா? ஆனால் அதை மாதிரி டேபிள் கொடுக்காம ஏன் இதை வித்தியாசமாக கொடுத்துருக்காங்கன்னா அது கொஞ்சம் கன்ஃபியூஸ் படுத்துறதுக்காக தான் அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேருந்து நம்ம டேபிள் கன்வெர்ட் பண்ணிக்கணும். இது எக்ஸ், இது P of x, பிகாஸ் இட் இஸ் டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள். அதில் எக்ஸோட வேல்யூ 0 and 2. எக்ஸோட வேல்யூ 0வும் 2 ரெண்டு தான். 0க்கு நேரம் வந்து 1 by 3, 2க்கு நேரம் வந்து 1 by 2. ஸோ யூ ஹவ் டு ஃபார்ம் அ டேபிள் லைக் திஸ். அண்ட் தென் அதுல இருந்து அவங்க என்ன கேட்டிருக்காங்க, வேரியன்ஸ் கேட்டிருக்காங்க. வேரியன்ஸுக்கு E of x தெரியணும், E of x ஸ்கொயர் தெரியணும், அப்பதான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? ஸோ அதுதான் நம்ம பண்ண போறேன். இந்த டேபிள்ல இருந்து ஐ எம் கோயிங் டு ஃபைண்ட் அவுட் E of x and E of x ஸ்கொயர். ஸோ E of xக்கான ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், சிக்மா x into P of x. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது x, இது P of x. 0 into 1 by 3, 0 into 1 by 3 plus 1 by 2 into 1 by 2. சாரி, 1 by 2 கிடையாது, நான் தப்பா போட்டேன். எக்ஸோட வேல்யூ 2 வச்சேங்க. எக்ஸோட வேல்யூ 0, எக்ஸோட வேல்யூ 0, எக்ஸோட வேல்யூ 2. எக்ஸோட வேல்யூ 2ல தான் இதோட வேல்யூ 1 by 2. சரிங்களா? தப்பா போட்டேன். ஓகே, இப்போ இதை வந்து எக்ஸ் பண்ணோம். 0 into 1 by 3 plus 2 into 1 by 2. So 0 into anything 0, 2 by 2 into 1 by 2, 1. So E of x வந்து 1. சரி, அடுத்தது E of x ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாம். E of x ஸ்கொயருக்கு ஃபார்முலா என்னது? சிக்மா x ஸ்கொயர் P of x. இதுதான் ஃபார்முலா. அப்போ x ஸ்கொயர் பண்ணோம். அப்போ 0 ஸ்கொயர் into 1 by 3 plus 2 ஸ்கொயர், 2 ஸ்கொயர் into 1 by 2. இப்போ பார்த்தீங்கன்னா 0 ஸ்கொயர் இது போயிடும், விட்டுருங்க. 2 ஸ்கொயர்னா 4. அப்போ 2 4ஆல் அடிச்சிங்கன்னா 2. சரிங்களா? 4 வந்து 2ஆல் அடிச்சிங்கன்னா 2. அப்போ E of x ஸ்கொயர் வந்து 2. அப்போ நம்மளுக்கு தேவையான கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் என்ன கேட்டிருக்காங்க? ஸோ தட் E of x ஸ்கொயர் மைனஸ் E of x ஹோல் ஸ்கொயர் என்ற இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணீங்கன்னா E of x ஸ்கொயர் வந்து 2, E of x வந்து 1, 1 ஸ்கொயர் வந்து 1 தான். ஸோ 2 minus 1, 1. ஸோ வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் தான் கேட்டிருக்காங்க, அதோட வேல்யூ 1. அவ்வளோதான் ஆன்சர். பிடிச்சி. ஓகே, ஸோ டிஸ்கிரீட்னாவே டேபிள் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்க கூடாது. அவங்க கொஞ்சம் கன்ஃபியூஸ் படுத்துறதுக்காக வித்தியாசமா கொடுத்துருக்காங்க. அதுல இருந்து நீங்க டேபிள் ஃபார்ம் பண்ணி நம்மளுக்கு தேவையான வேரியன்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? சரி, அடுத்த கொஸ்டின்ஸ் என்ன பார்ப்போம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுல இந்த ஜாயிண்ட் PDF கொடுத்துட்டு f of x, இவை கொடுத்துட்டு k-ஓட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு சிம்பிளான ஃபார்முலா தான், பட் இன்டகரல் பண்ணும்போது தான் அங்கே வேலை இருக்கு. இந்த சம் எப்படி போட போறோன்றதான் கவனிக்கும். ஓகே, இப்போ பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா the joint PDF of the function f of x, y வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இதுல இருந்து f of x, y வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா kxy into e power minus x square plus y square அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, x and y எல்லாம் greater than 0, அப்படின்னா 0 to infinity. பட் நம்ம k-ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இது ஒரு PDF அப்படின்னு சொன்னா we know the condition for PDF. The condition for PDF ன்றது double integral over minus infinity to plus infinity f of x, y into dx dy is equal to 1. இதுதான் கண்டிஷன் ஃபார் PDF. இந்த கண்டிஷன்ல இந்த f of x ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண போறேன். At the same time the range of x and y greater than 0னா 0 to infinity, y ஓட ரேஞ்சும் 0 to infinity. இதை தான் நம்ம இங்க யூஸ் பண்ண போறோம். So now integral 0 to infinity, integral 0 to infinity f of x, y என்ன கொடுத்துருக்காங்கன்னா k into xy into e power minus x square plus y square into dx dy. இதுதான் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இதை நான் ப்ரொசீட் பண்ணணும்னா எப்படி இன்டெகிரல் பண்றதுன்னு சொல்றேன், கவனிங்க. இதை வந்து k டிஸ்டர்பன்ஸா இருக்கு, யூ கேன் டேக் அவுட் சைட். இப்போ இந்த ரெண்டு இன்டெகிரலும் தனித்தனியா பிரிக்கலாம். இந்த e பவரை ரெண்டு டேர்மா பிரிக்கலாம். e பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு e பவர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பிரிக்கலாம். அப்போனா ஒரு இன்டெகிரல் 0 to infinity x into e power minus x square into dx, இன்னொரு இன்டெகிரல் வந்து 0 to infinity y into e power minus y square into dy is equal to 1 அப்படின்னு சொல்லி ரெண்டா பிரிச்சுட்டு now we can integrate. இன்டெகிரல் வந்து definitely we need to apply substitution method. என்ன மெத்தட் சப்ஸ்டியூஷன் எப்படி பண்ண போறோம்னா, இது எக்ஸுக்கு ஒரு சப்ஸ்டியூஷன், ஒய்க்கு ஒரு சப்ஸ்டியூஷன் கொடுக்கணும். அப்போ முதல்ல எக்ஸுக்கு வந்து நான் பீன்னு எடுத்துக்கிறேன். இந்த பவர்ல இருக்க எக்ஸ் ஸ்கொயரை பி அப்படின்னு எடுத்துக்கங்க. அப்போனா டிபின்றது 2x dx.
ஆனா இங்க x dx மட்டும் தானே இருக்கு. அப்போ dp by 2 அப்படின்னு போட்டுக்கிட்டா we are getting x dx. Similarly, here you take it as q is equal to y square. போட்டு அதே மாதிரி போட்டீங்கன்னா dq by 2 வந்து உங்களுக்கு என்ன வரும்னா y dy வரும். இந்த இது ரெண்டுத்தையும் கொண்டு வந்து இந்த இன்டெகிரல்ல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். பட் அப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது நீங்க யோசிச்சு பாருங்க, லிமிட்ல ஏதாவது சேஞ்சஸ் வருமானா கண்டிப்பா லிமிட்ல சேஞ்ச் வராது. x 0னா p 0 தான், x இன்ஃபினிட்டினா p இன்ஃபினிட்டி தான். ஸோ தேர் இஸ் நோ சேஞ்சஸ் இன் லிமிட். அப்போ நான் இப்போ டைரக்டா அந்த லிமிட்ல சப்ஸ்டிட்யூட் பண்றேன். இன்டெகிரல்ல இன்டெகிரல் 0 to infinity e power minus x ஸ்கொயர்னா p, x into dx வந்து dp by 2. Similarly, the second one வந்து அதுக்கும் 0 to infinity e power minus y squareனா minus q into y dy க்கு பதிலா dq by 2 is equal to 1 அப்படின்னு போட்டாச்சு. அப்போ என்ன ஆயிடுதுன்னா இந்த 2 into 2 4, அந்த 4 வெளியில எடுத்துட்டீங்கன்னா k by 4 வந்துடும். அதுக்கப்புறம் e power minus p இன்டர்ல் பண்ணினா minus e power of minus p with the limit 0 to infinity. அதே மாதிரி இதை இன்டர்ல் பண்ணீங்கன்னா e power minus q ஓட இன்டெகிரல் minus e power minus q with the limit 0 to infinity is equal to 1. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு பாருங்க. இதுல லிமிட்டை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. k by 4 into லிமிட் அப்பர் லிமிட்டை போட்டீங்கன்னா e power minus infinity 0 minus e power 0 போட்டீங்கன்னா minus of minus plus e power 0. அதே மாதிரி இதுக்கும் லிமிட்டை போடுங்க. e power minus infinity 0 minus minus of minus plus e power 0. பட் e power 0 1, அதனால அப்படியே விட்டுட்டீங்கன்னா from this I am getting k is equal to 4. அவ்வளவுதான் ஆன்சர். k ஓட வேல்யூ 4 தான் இந்த சம்மோட ஆன்சர். முடிஞ்சு போச்சு. சரிங்களா? ஸோ இன்டெகிரல்ல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தால் இந்த சம் போட முடியும். ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. டிஃபைன் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் பண்ணுவோம். அது நார்மலாக பார்த்தீங்கன்னா என்னது கேபிட்டல் f of x, அதுக்கான டெஃபினிஷன் தான் கொடுத்துட்டு சின்ன கண்டிஷன் மட்டும் இருக்கு, அதை நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த ப்ராப்பர் டெஃபினேஷன் எல்லா புக்லையுமே இருக்கும், அதனால நான் அதை வந்து பெருசாக கொடுக்கல. உங்களுக்கு ஓப்பன் புக் டெஸ்ட்ல கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கலாம். தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். பட் மெயினாக டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா f of x தான் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் சொல்லுவோம், விச் இஸ் x less than or equal to x. ப்ராப்பர் டெஃபினேஷன் எழுதி அந்த ஃபார்முலாவை மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா தட் இஸ் எனஃப். மைனஸ் இன்ஃபினிட்டி x f of x dx. சரிங்களா? இதுதான். இதில் வந்து ஸ்டேட் எனி ஒன் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு இந்த ப்ராப்பர்ட்டி டிஃபைன் பண்ணுறதா இருந்தால் f of x ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா f of minus infinity எப்பவுமே 0வா இருக்கும், ஏன்னா நெகட்டிவ்ல கிடையாது. f of infinity வந்து அது 1ஆ இருக்கும். அதுக்கப்புறம் f of a less than or equal to x less than or equal to b அப்படின்னா f ல அது p p of அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுல ஒரு அடிஷனல் ஒரு ஃபார்முலா f of b minus f of a யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் வந்து அதோட ப்ராப்பர்ட்டி தான். சரிங்களா? ஸோ ப்ராப்பர் டெஃபினிஷன் யூ கேன் கெட் ஃப்ரம் எனிவேர் ஃப்ரம் டெக்ஸ்ட் புக். சரிங்களா? அதுக்கப்புறம் அதோட ப்ராப்பர் ஃபார்முலா மென்ஷன் பண்ணிட்டு அதோட இத்தனை ப்ராப்பர்ட்டி இருக்கு, ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியை மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா போதுமானது. ஓகே, சரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 5th சம்லாம் நான் நடத்த வேண்டிய அவசியமே இல்லை. டிஃபைன் ஸ்ட்ரிக்ட்லி ஸ்டேஷனரி ப்ராசஸ் வந்து அதில் எல்லா டெஃபினிஷன் புக்லையும் இருக்கு, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. Sum of two independent Poisson process is again a Poisson process. Okay, so இது ஒரு important property. Poisson processல இது ஒரு important property. இதை பத்தி நான் டீச் பண்ணணும்னா கண்டிப்பா வந்து நான் Poisson process பத்தி உங்களுக்கு இப்போ டீச் பண்றேன். ஏன்னா இது ரிலேட்டடான கொஸ்டின் கண்டிப்பா யூனிவர்சிட்டி எக்ஸாம்ல கேட்பாங்க. ஓகே, இப்போ இதை பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் டூ, இந்த பாய்சான் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க வச்சுன்னா இந்த பாய்சான் ப்ராசஸோட டெரிவேஷன் யூனிவர்சிட்டியில கேட்பாங்க. ஒன்று என்னென்ன கேட்பாங்கன்னு சொல்றேன். பாய்சான் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் இதோட டெரிவேஷன் கேட்பாங்க. அதுக்கப்புறம் இதோட ப்ராப்பர்ட்டியான இதுதான் சம் ஆஃப் டூ பாய்சான் ப்ராசஸ் வந்து கண்டிப்பா பாய்சான் ப்ராசஸ் அது கேட்பாங்க. டிஃபரன்ஸ் இந்த நாட் அ பாய்சான் ப்ராசஸ் அது கண்டிப்பா கேட்பாங்க. பாய்சான் ப்ராசஸோட மீன் அண்ட் வேரியன்ஸ் கண்டுபிடிக்கிறத பத்தி கேட்பாங்க.
மீன் அண்ட் வேரியன்ஸை கண்டுபிடிக்கிறது கேட்பாங்க. அதுக்கப்புறம் பாய்சான் ப்ராசஸோட ஆட்டோ கோரிலேஷன், ஃபைண்ட் தி ஆட்டோ கோரிலேஷன் ஆஃப், ஆக்சுவலாக அது வந்து பிகிடியில் கேட்டிருக்காங்க, அதை கூட நான் இன்னைக்கு சால்வ் பண்ண போறேன். இது எல்லாமே பாய்சான் ப்ராசஸ்ல ரிப்பீட்டடா கேட்குற ஒரு கொஸ்டின். அதனால இதை நீங்க தரவா வச்சுக்கணும். டெரிவேஷனும் தரவா இருக்கணும், சம் ஆஃப் பாய்சன் ப்ராசஸும் தரவா வச்சுக்கோங்க. இது எல்லாமே தரவா வச்சுங்க, கண்டிப்பா கேட்கக்கூடிய சம் தான். சரி, இன்னைக்கு இப்போ இந்த ஈஸியில கேட்ட இந்த கொஸ்டினை வந்து நம்ம இப்ப சால்வ் பண்ணலாம். பாத்துக்கலாம். என்ன கேட்கறாங்கன்னா, ப்ரூவ் தட் சம் ஆஃப் டூ இண்டிபெண்டன்ட் பாய்சன் ப்ராசஸ் இஸ் அகைன் அ பாய்சன் ப்ராசஸ் சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப இதில் என்ன பண்ணணும்னா, ரெண்டு பாய்சன் ப்ராசஸ் எடுத்துங்க. let x1 of t and x2 of t be the two independent Poisson process. Independent Poisson process. Okay. இந்த ரெண்டு Poisson process எடுத்துங்க. அதோட parameter with parameter, அதோட parameter வந்து நீங்க என்ன அசியூம் பண்ணிக்கிறீங்களா, lambda 1 t and lambda 2 t respectively. ஓகே, ஸோ ரெண்டு பாய்சன் ப்ராசஸ் எடுத்துக்கிறேன். இப்போ நான் ப்ரூவ் பண்ண வேண்டியது, ஐ வாண்ட் டு ப்ரூவ், we have to prove x1 of t plus x2 of t is also Poisson process. ஓகே, சரி, பாய்சன் ப்ராசஸோட ஃபார்முலா வந்து ஒரு நான் வச்சுங்க மைண்ட்ல. அது என்ன அப்படின்னா, x of t is equal to என்ன, e power minus xt, sorry, e power minus lambda t the whole power n by n factorial, where n வந்து 0 1 2 அப்படியே போயிட்டே இருக்கும். இதுதான் ஃபார்முலா. இதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதை வச்சுதான் நான் இப்போ இதை டெரைவ் பண்ண போறேன். கவனிங்க. ஸோ ஐ வாண்ட் டு ப்ரூவ் சம் ஆஃப் டூ பாய்சன் ப்ராசஸ் இஸ் அகைன் அ பாய்சன் ப்ராசஸ் சொல்லணும். சரி, இதை ப்ரூவ் பண்றது நம்ம எப்படி பண்ணணும்னா, இந்த சம்மை வந்து ப்ராபபிலிட்டி இருக்கு. இப்போ ஒரே ஒரு பாய்சன் ப்ராசஸ் n x of t ன்னு எடுத்துக்கிட்டோம். சம்முன்னா ரெண்டு இல்லை, அப்போ அதை எப்படி எடுத்துக்கணும், p of x1 of t plus x2 of t ரெண்டு எடுத்துக்கிறோம். பார்த்தீங்களா, இந்த x of t க்கு பதிலாக சம் எடுத்துக்கிறேன், which is equal to n அப்படின்னு போடுறேன். அப்போ இதை வந்து எடுத்தோடனே இதை வந்து இதுக்கு ஈக்குவலா இருக்கிற மாதிரி நான் ப்ரூவ் பண்ணணும். எப்படி இது ஒன்னா இருக்கோ அது ரெண்டு சம் ஆஃப் டூ வர்ற மாதிரி ப்ரூவ் பண்ணணும். சரி, இதை ப்ரூவ் பண்ற மெத்தடாலஜி என்ன அப்படின்னா, இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா n வரணும். நல்லா கேட்டுங்க. அப்போ அதோட லாஜிக் என்ன அப்படின்னா, p of x1 of t ஓட வேல்யூ வந்து r இருக்கும்போது x2 of t ஓட வேல்யூ n மைனஸ் r இருக்கும் அப்படின்றதான் லாஜிக். இதுக்கான மீனிங் என்னன்னு சொல்றேன் கேட்டுங்க. இதோட சமேஷன் வந்து n வரணுமா, அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு வேல்யூ வந்து 0வா இருந்தா, x1 ஓட வேல்யூ 0வா இருந்தா x2 ஓட வேல்யூ n இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு வந்து இதோட சமேஷன் வந்து n வரும். பிளஸ் அதே மாதிரி ஒரு வேல்யூ 1 இருந்துச்சுன்னா இன்னொரு வேல்யூ வந்து n மைனஸ் 1 வரும். அப்பதான் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா n வரும். அத மாதிரி அப்படியே போயிட்டு இருக்கும். அடுத்த வேல்யூ பார்த்தீங்கன்னா, ஒரு முதல் வேல்யூ 2, x1 of t வந்து 2வா இருந்துச்சுன்னா x2 of t வந்து n மைனஸ் 2வா இருக்கும். ஸோ இன் ஜென்ரல் அப்படியே போயிட்டோம். அப் டு இந்த வேல்யூ வந்து எது வரைக்கும் போகணும், லாஸ்ட்ல இங்க n இருக்கும்போது அங்க வந்து 0வா இருக்கும், அது வரைக்கும் போகும். ஸோ அப்போ இதோட சமேஷன் ஆரோட வேல்யூ எதுல இருந்து ஆரம்பிக்குது பாருங்க, 0ல ஆரம்பிச்சு n வரைக்கும் போகுது. அப்போ அதை தான் நம்ம என்னன்னு சொல்லணும்னா, சிக்மால போட்டு ரெப்ரசென்ட் பண்ணணும். சிக்மா அப்படின்னு போட்டு r equal to 0 to n p of x1 of t ஓட வேல்யூ r ஆகும் அண்ட் x2 of t ஓட வேல்யூ வந்து n மைனஸ் r ஆகும் எடுத்துக்கிறோம். ஓகே, சரி, இப்போ ஒரு கண்டிஷன் இருக்கு, அதை நல்லா கிளியரா தெரியும் வச்சுக்கோங்க. அது என்ன கண்டிஷன்னா, இஃப் x1 of t-யும் அண்ட் x2 of t ஆர் இண்டிபெண்டன்டா இருந்துச்சுன்னா, p of x, x1, y, x2, p of x1, x2ன்றது எப்படி எழுதலாம், p of x into p of x2 அப்படின்னு எழுதலாம். இது ஒரு கண்டிஷன். நல்லா கேட்டுங்க. x1ம் x2ம் இண்டிபெண்டா இருந்தா கமா அப்படின்னு இருக்கிறது ரெண்டுத்துக்கு நடுவில் இன்டு வரும். அப்போ அதன்படி பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த சம்மில் டிஸ்கஸ் பண்றது சம் ஆஃப் டூ இண்டிபெண்டன்ட் பாய்சான் ப்ராசஸ். அப்போ இதுவும் இண்டிபெண்டன்ட். அப்போ இது கமா போட்டு இருக்கிறத நம்ம எப்படி எழுதலாம், இன்டுல எழுதலாம் அப்படின்றதுதான் இந்த ப்ராப்பர்ட்டி. ஸோ தட் சிக்மா ஆர் ஈக்குவல் டு 0 to n
P of x1 of t is equal to r into P of x2 of t is equal to n minus r அப்படின்னு வந்துடும். ஓகே, சரி. இப்போ இது மாதிரி மல்டிபிள் எழுதின பிறகு இதுக்கான ஃபார்முலாவை நான் யூஸ் பண்ணுறேன். இப்போதான் நல்ல பாய்சன் ப்ராசஸ் ஃபார்முலா தெரியுமே. மேலே n வரும்போது e பவர் மைனஸ் லாம்டா டி பவர் n பை n ஃபேக்டோரியல். அப்போ n-க்கு பதில் r வந்தால் என்ன போடுவீங்க? இங்கே r போட்டு இங்கே r ஃபேக்டோரியல் போடுவோம். அதே தான் நம்ம போட போகிறோம். இதை நல்லா கிளியராக கவனிச்சிக்கங்க. ஸோ பை தி பாய்சன் ப்ராசஸ் ஃபார்முலா, this can be written as e power minus lambda 1t, ஏன்னா இங்க x1 இருக்கு, lambda 1t power r, ஏன்னா இங்க n-க்கு பதிலா r இருக்கு, by r factorial. அப்போ அதே மாதிரி இங்க வந்து n minus r இருக்கு. அப்போ அது எப்படி எழுதுவீங்க? e power minus lambda 2t the whole power n minus r divided by n minus r the factorial அப்படின்னு போடுவோம். சரி, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன்னா, இங்க பாத்தீங்கன்னா this is r equal to 0. அப்போ r இல்லாத டேர்ம் எதுனா, இதுல r இல்ல, இதுல r இல்ல. r இல்லாத டேர்மை you can take outside. அப்படி வெளியில எடுக்கும்போது உங்களுக்கு என்ன வரும்னா, e பவர் மைனஸ் லாம்டா 1 பிளஸ் லாம்டா 2 of t அப்படின்னு போட்டு சிக்மா r equal to 0 to n. இதுக்கப்புறம் இதுல நான் என்ன செய்யறேன்னா, மிச்சத்தெல்லாம் தெரியும். லாம்டா 1t the whole power r, lambda 2t the whole power n minus r by r factorial into n minus r factorial. இப்போ உங்களுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் நினைக்கிறேன். NCRல ஒரு ஃபார்முலா இருக்கு. வாட் இஸ் NCR ஃபார்முலா அப்படின்னீங்கன்னா, NCRனா n factorial divided by r factorial into n minus r factorial. அப்ப மேல n factorial வேணும்ன்றனால இங்க நான் dividing n factorial என்ன பண்றேன்னு புரியுதுங்களா? dividing n factorial multiplying n factorial divided by r factorial into n minus r factorial. ஒரு n factorial divide பண்ணி ஒரு n factorial multiply பண்ணிட்டேன். அப்ப இது NCR மாறிடும். into lambda 1t power r into lambda 2t power n minus r அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இமீடியட்டா உங்களுக்கு இது என்ன வேணும்னா, இது வந்து ஃபுல்லாவே n factorial மாறிடும். ஸோ e power minus lambda 1 plus lambda 2 of t by n factorial into sigma r equal to 0 to n NCR into lambda 1 t power r into lambda 2 t power n minus r. ஓகே, அவ்வளோதான், சம் முடிஞ்சு போச்சு. இது என்ன அப்படின்னா, e power minus lambda 1 plus lambda 2 of t into இது எதோட வேல்யூ தெரியுமா? a plus b the whole square. இது a, இது b. a plus b the whole power n-க்கான ஃபார்முலா இது. அதான் இப்படி எழுதலாம். இது a-ன்றது lambda 1 plus lambda 2 of t the whole power n-க்கான ஃபார்முலா தான் இது. ஏன்னா இது எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா a plus b the whole power n-க்கான ஃபார்முலா வந்துடும் by n factorial. இந்த வந்துச்சு பார்த்தீங்களா? இதுதான் பாய்சன் ப்ராசஸ். நம்ம பாய்சன் ப்ராசஸ் என்னது? e power lambda t, e power minus lambda t power n by n factorial. lambda இருக்கிறதுல lambda 1 plus lambda 2 வருது இல்ல, அதனால தான் sum of the Poisson process is again a Poisson process. therefore hence போட்டு x1 of t plus x2 of t is also a Poisson process. It's also a Poisson process with the parameter lambda 1 plus lambda 2 of t. சரிங்களா? லாம்டாக்கு பதிலாக lambda 1 plus lambda 2. ஸோ இப்படி தான் ப்ரூஃப் பண்ணோம். சம் ஆஃப் டூ பாய்சன் ப்ராசஸ் இஸ் அகைன் அ பாய்சன் ப்ராசஸ்ன்றது ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. சரிங்களா? எந்த ப்ராப்பர்ட்டி வேணாலும் கேட்பாங்க, அதுக்கு நீங்கள் ரெடியாக இருந்துக்குங்க. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. ஓகே, சரி. இப்போ அடுத்தது வேற கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பார்ப்போம். இது ஒரு டிஃப்ரெண்டான, இது ஒரு ஏதோ தப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இது கே கான்ஸ்டன்ட் பதிலாக யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லியிருக்காங்க. அது வேண்டாம். அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து நான் ப்ரூஃப் பண்ண, இதெல்லாம் வந்து நான் கொடுக்க மாட்டேன். டிஃபைன் கிராஸ் கோரிலேஷன். கிராஸ் கோரிலேஷன் என்னன்னு தெரியல உங்களுக்கு? கிராஸ் கோரிலேஷன்னா RXY டிஃபைன் கிராஸ் கோரிலேஷன், அதுக்கு டெஃபினிஷன் இருக்கு, அதை பார்த்துக்குங்க. அதுதான் இங்க சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிராஸ் கோரிலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா when do you say that they are independent சொல்லி கேட்டிருக்காங்க. இது எப்போ இண்டிபெண்டா இருக்கும்னா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு.
இந்த RXYக்கான ஃபார்முலா எடுத்து எழுதிருங்க முதல்ல. அதோட ஃபார்முலா என்னன்னா 1/2 பை இன்டர்வல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி SXY ஆஃப் ஒமேகா இன்ட்டு இ பவர் I ஒமேகா டவு இன்ட்டு டி ஒமேகா. ஸோ இந்த டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா என்னோட டெக்ஸ்ட் புக், நிறைய டெக்ஸ்ட் புக்ல இந்த டெஃபினிஷன் இருக்கும் கண்டிப்பா. என்னோட டெக்ஸ்ட் புக்லேயே இதுல பேஜ் நம்பர் வந்து 4.44 இருக்கு. என்னோட டெக்ஸ்ட் புக்லயே இருக்கு இதே டெஃபினிஷன். அதுலயும் பாத்தீங்கன்னா when do you say that they are independent சொல்லியிருக்காங்க. அது இது இண்டிபெண்டா இருக்கணும்னா அது கண்டிஷன் என்னன்னா RXY ஆஃப் டவ் வந்து என்னவா இருக்கணும்னா E of x of t into y of t அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து இண்டிபெண்டா இருக்கும். ஸோ அதுக்கான கண்டிஷன் அந்த புக்லேயே கொடுத்துருக்கேன். ஸோ இந்த டெஃபினிஷன் என்னோட டெக்ஸ்ட் புக்லேயே இருக்கு. நீங்க எந்த புக்ல கேட்டாலும் கிடைக்கும். ஸோ டெஃபினிஷன்லாம் நான் இங்க கொடுக்க போறது கிடையாது, சம்ஸ் மட்டும் தான் சால்வ் பண்ண போறேன். சரி, இப்போ இந்த ரேண்டம் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான 2 more கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டேன். சரி, இது அப்படியே கொஞ்சம் PQTல எதை மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா PQTல கேட்ட கொஸ்டினும் உங்களுக்கும் வரும். எல்லாமே ஃபர்ஸ்ட் 3 யூனிட் காமன் தான், ரேண்டம் ப்ராசஸ்க்கு காமன் தான். பாத்தீங்களா, PQTல என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த மாதிரி ப்ராபபிலிட்டி வச்ச சம் கேட்டிருக்காங்க. பாத்தீங்களா, இதை மாதிரி கேட்கறதுக்கான சான்ஸ் உங்களுக்கு இருக்கு. இது ஏன் 2008 ரெகுலேஷன்ல கேட்கலன்னா அதுக்கு அவங்களுக்கு வந்து ப்ராபபிலிட்டி கிடையாது, வெறும் ரேண்டம் வேரியபிள் மட்டும்தான். அதனாலதான் இங்க ப்ராபபிலிட்டி வந்து உங்களுக்கு வரும். கண்டிப்பா ப்ராபபிலிட்டி ரிலேட்டட் சம் கேட்பாங்க. இப்போ இந்த சம்மை நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். சரி, இப்ப பாருங்களேன், இந்த சம் வந்து கேட்டிருக்காங்க, ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம். இது மாதிரி சம் உங்களுக்கு கேட்கறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஏன்னா இது ஒரு ஸ்டாண்டர்ட் சம், ப்ராபபிலிட்டி ரிலேட்டட் சம். P of A கொடுத்திருக்காங்க. ஓகே, P of A கொடுத்திருக்காங்க, P of B கொடுத்திருக்காங்க, P of A இன்டர்செக்ஷன் B கொடுத்திருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चन கேட்கறது என்னன்னா P of B given A, that is a conditional probability. சரிங்களா, கண்டிஷனல் ப்ராபபிலிட்டினா என்னன்னா P of A intersection B divided by கீழே இருக்க ரெண்டாவது என்ன இருக்காது P of A, இதுதான் வந்து கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. ஓகே, இதுல வந்து P of A ஓட வேல்யூ கண்டிப்பா என்னவா இருக்கணும்னா 0 நான் 0 இருக்கணும், அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ அப்போ P of A intersection B ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 1/6 divided by P of A ஓட வேல்யூ 1/2. ஓகே, ஸோ அப்போ 1/6 into 2/1 அப்படின்னு போட்டிங்கன்னா ஸோ தட் இது வந்து 1/3. ஸோ 1/3 தான் இதுக்கான ஃபர்ஸ்ட் சம்மோட ஆன்சர். சரி, அடுத்தது இன்னொன்று கேட்டிருக்காங்களே அது என்ன அப்படின்னா இதுக்கு தனியா ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா கொடுக்குறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா A பார் அப்படின்னு இருக்கு, இன்டர்செக்ஷன் பின்னு இருக்கு. இதுக்கு தனி ஃபார்முலா இருக்கு, அந்த ஃபார்முலா கொடுக்குறேன், நோட் பண்ணிக்கோங்க. செகண்டுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா P of A பார் இன்டர்செக்ஷன் B. இதுக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 2 ஃபார்முலா இருக்கு. முதல் ஃபார்முலா என்னன்னா P of A யூனியன் B போட்டீங்கன்னா மைனஸ் P of A ஆர் இதுக்கு இன்னொரு ஃபார்முலா வந்து P of B மைனஸ் P of A இன்டர்செக்ஷன் B. இதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது பார் இல்லாத பார் இருக்க டேர்மை வந்து போட்டீங்கன்னா யூனியன், பார் இல்லாத டேர்மை மைனஸ் பண்ணீங்கன்னா இன்டர்செக்ஷன். இந்த ஃபார்முலா பைகாட் பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்லை. நான் வச்சுங்க, ஒரே இதுக்கு 2 ஃபார்முலா இருக்கு. இதுல எதை யூஸ் பண்ணா கரெக்டா இருக்குன்னு பாருங்க. கொடுத்துருக்க கொஸ்டின்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க இன்டர்செக்ஷன் A இன்டர்செக்ஷன் B கொடுத்துருக்காங்க. அப்போ எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்னா இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்றது தான் நல்லது. ஸோ தட் P of A பார் இன்டர்செக்ஷன் B is equal to P of B minus P of A intersection B. ஓகே, சரி, P of B அவங்களே கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க 1/3 மைனஸ் P of A intersection B 1/6 கொடுத்துருக்காங்க. ஸோ LCM 6 எடுத்தீங்கன்னா 2 minus 1, ஸோ தட் 1/6 தான் இந்த சம்மோட ஆன்சர். சரிங்களா, ஸோ அதனால இந்த ரெண்டுத்துல எதை வேணாலும் யூஸ் பண்ணலாம், தப்பு இல்லை. எது சூட்டபிளா இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் ஆன்சர். சரி, சம்டைம் நீங்க எல்லாம் இதை மாதிரி சம் வந்து புக்லயோ இல்ல நெட்லயோ வேற ஃபார்முலாஸ்லாம் இருக்கு. அது எல்லா ஃபார்முலாவும் தரவானாவும் வச்சுக்கோங்க. அப்பதான் அவங்க கேட்குற கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி போட முடியும். சரி, நானும் ரேண்டமா ஒரு கொஸ்டின் ஒன்று போடுறேன். இன்னொரு கொஸ்டின் அவங்க இப்படி கூட கேட்க சான்ஸ் இருக்கு. பாசிபிள் கொஸ்டின்ஸ் என்னன்னா P of B given A bar அப்படின்னு கேட்கலாம். B given A barனா உங்களுக்கு என்ன ஆயிடுது, ஃபார்முலா படி என்னது
A given B formula P of B intersection A bar by கீழே இருக்கிறதோட வேல்யூ கீழே வந்துடும் P of A bar அப்படின்னு வந்துடும். ஆனால் B intersection A bar தான் மேலே கண்டுபிடிச்சிருக்குமே, அதோட வேல்யூ 1/6. A bar ஆனால் கொடுத்துருக்குது A தானே கொடுத்துருக்காங்க. P of A லேருந்து A bar கண்டுபிடிக்கணும்னு என்ன பண்ணணும்னா 1 - P of A அப்படின்னு மாற்றிக்கணும். சரிங்களா? ஸோ 1/6 divided by 1 - P of A ஓட வேல்யூ 1/2. ஸோ 1/6 by 1/2. அதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 1/6 into 2/1 அடிச்சிங்கன்னா 1/3. ஸோ 1/3 தான் இந்த சம்மோட ஆன்சர். ஸோ இதை மாதிரி கேட்பாங்க. ஸோ அதுக்காக எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி வேணாலும் கேட்க சான்ஸ் இருக்கு. எல்லா ஆங்கிளான ஃபார்முலா என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா எக்ஸாம் எழுதும்போது உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? சரி, PQTல அடுத்தது வேற என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க பார்ப்போமா? செகண்ட் கொஸ்டின் பாருங்க. த PDF, அதாவது PDFனா ஸ்மால் f of x கொடுத்துருக்காங்க. அதுல இருந்து E of x கேட்டிருக்காங்க. ஈஸியான சம் தான். ஆனா அவங்க ட்விஸ்ட் பண்ணிருக்கிறது என்னன்னா mod x கொடுத்துருக்காங்க. இது ஒரு ட்விஸ்டான விஷயம். அதை கொஞ்சம் அக்யூரேட்டா பார்த்தா தான் உங்களால அந்த சம்மை ப்ரொசீட் பண்ண முடியும். சரி, அதை எப்படி போடலான்றத பார்ப்போம். செகண்ட் சம்மு இப்ப பாருங்க. கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்மால் f of x கொடுத்துருக்காங்க. f of x is equal to 1/2 into e power minus mod x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரேஞ்ச் வந்து -∞ to +∞. அதுல இருந்து e of x கேட்கறாங்க. சரி, இப்போ e of x கண்டுபிடிக்கணும்னா e of x க்கான ஃபார்முலா இருக்கு. வாட் இஸ் e of x? integral -∞ to +∞ x into f of x தான் e of x. ஓகே, ஸோ அப்போ இதுல வந்து நேரம் அந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா integral -∞ to +∞ x into 1/2 e power minus mod x அப்படின்னு போடணும். ஓகே, இப்போ இதுல வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கு. என்னன்னா mod x வந்து ரெண்டா பிரிக்கலாம். என்னன்னா நெகட்டிவ் டைரக்ஷன்ல, நெகட்டிவ் வேல்யூல, நெகட்டிவ் ரேஞ்சில் அதோட வேல்யூ -x, பாசிட்டிவ் ரேஞ்சில் அதோட வேல்யூ வந்து +x. அப்போ இந்த mod x ரெண்டு ரேஞ்சா நம்ம பிரிச்சாகணும். அப்படி அது என்னன்னா நெகட்டிவ்னா -∞ to 0. -∞ to 0 வந்து நெகட்டிவ் போர்ஷன். நெகட்டிவ் போர்ஷன்ல மைனஸ் mod x ஓட வேல்யூ என்னன்னு சொல்லியிருக்கேன் -x. அப்போ அது -x போடணும். இதுதான் அவங்க டெஸ்டா கொடுத்துருக்காங்க. பிளஸ் இன்டெகிரல் 0 to ∞. 0 to ∞ பாசிட்டிவ் போர்ஷன். பாசிட்டிவ் போர்ஷன்ல e பவர் mod x வந்து வெறும் x தான். அப்போ x into 1/2 e பவர் மைனஸ் mod x ஓட வெறும் x தான் into dx. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நம்ம as usual நம்ம இதை இன்டர்ன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இதுதான் அங்க ட்விஸ்டடான சம். இது தெரிஞ்சாதான் உங்களால ப்ரொசீட் பண்ண முடியும். ஓகே, ஸோ யூ கேன் டேக் 1/2 அவுட் சைட். 1/2 வெளியில எடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டெகிரல் -∞ to 0 x into e பவர் minus into minus plus x dx plus அதை 1/2 already I took outside. So integral 0 to ∞ x into e power minus x into dx. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஃபர்தரா வந்து பார்த்தீங்கன்னா இது நார்மலா இன்டெகிரல் பண்ற மாதிரி பண்ண வேண்டியதுதான். 1/2 இன்ட்டு இது வந்து பெர்னோலிஸ் மெத்தட்ல இன்டெகிரல் பண்ணணும். ஸோ பெர்னோலிஸ் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இங்க வந்து எல்லாத்தையுமே இன்ட்ரடக்ஷன் கொடுத்து நான் போட முடியாது, டைரக்டா விஷயத்துக்கு அங்கங்க போயிடுவேன். ஸோ பெர்னோலிஸ் போடும்போது அல்ஜிப்ரிக் டேர்மை வச்சுட்டு இதை இன்டெகிரல் பண்ணீங்கன்னா e பவர் x மைனஸ் எக்ஸ் டிஃபரன்ஸ் 1 e பவர் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா திருப்பியும் e பவர் ஆஃப் எக்ஸ் வித் த லிமிட் -∞ to 0. அதே மாதிரி இப்போ நம்ம இதை இந்த பெர்னோலிஸ் மெத்தட் பண்ணீங்கன்னா எக்ஸை வச்சுட்டு இதை இன்டெகிரல் பண்ணீங்கன்னா -e பவர் ஆஃப் -x மைனஸ் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இதை இன்டெகிரல் பண்ணீங்கன்னா மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் e பவர் -x. ஸோ இன்டெகிரல் முடிஞ்சது லிமிட் 0 to ∞. ஸோ இப்போ லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ண போறேன். கிளியரா கவனிங்க. 1/2 இன்ட்டு அப்பர் லிமிட்டை கொண்டு வந்து போடும்போது 0 into anything 0 மைனஸ் e பவர் 0. சரிங்களா? இதுதான் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். e பவர் -∞ போட்டா 0, இங்கேயும் e பவர் -∞ போட்டா 0. இது முடிஞ்சு போச்சு. இப்போ இங்கேயும் அப்பர் லிமிட் நேராக கூட இன்ஃபினிட்டி போட்டா e பவர் -∞ 0, அங்கேயும் e பவர் -∞ 0 மைனஸ் 0 கொண்டு வந்து போட்டா 0 into anything 0, இங்க 0 போட்டீங்கன்னா e பவர் 0. ஓகே,
ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ பார்த்தீங்க ஆன்சர் வந்துடுச்சு. ஜீரோவெல்லாம் விட்டுருங்க, ஜீரோவெல்லாம் விட்டுருங்கன்னா e பவர் 0 1 -1 எல்லாம் விட்டுருங்க. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் e பவர் 0 1 1 - 1 0. ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். புரிஞ்சு போச்சு. ஓகே சரி. ஸோ இப்போ இந்த சம்ம ஒரு ட்விஸ்டடான சம்ம, இந்த மாட் எக்ஸை தனியாக கரெக்டாக பிரிச்சிங்கன்னா மட்டும்தான் இந்த சம்மோட ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? சரி, அடுத்த சம் என்னன்னு பார்ப்போம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா தேர்ட் சம் பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கொடுத்துட்டு மார்ஜினல் பிடிஎஃப், மார்ஜினல்னா பிடிஎஃப்னா எஃப் ஆஃப் எக்ஸ் கேட்குறாங்க. சரிங்களா? ஓகே, அந்த சம் பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த சம் பார்ப்போம். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸை கொடுத்துட்டு இந்த எஃப் ஆஃப் எக்ஸை கொடுத்துட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்யை கொடுத்துட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் கேட்குறாங்க. வி வாண்ட் டு ஃபைண்ட் அவுட் எஃப் ஆஃப் எக்ஸ். சரி, என்ன பண்ணலான்னு பார்ப்போம். எஃப் ஆஃப் எக்ஸுக்கான ஃபார்முலா என்ன? மார்ஜினல் டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸுக்கான ஃபார்முலா என்னன்னா இன்டெக்ரல் -∞ to +∞ எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இன்ட்டு டிஒய். அதான் ரொம்ப முக்கியம். எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா டிஒய்ல இன்டர்வல் பண்ணணும், அப்போதான் நம்மளுக்கு கிடைக்கும். சரி, அதுல வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கொண்டு வந்து நேரம் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்ம லிமிட் வந்து ஒய்யோட லிமிட் தான் போடணும். ஸோ அதை நான் சொல்றேன். எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே போடுங்க. 1/2 எக்ஸ் இன்ட்டு இ பவர் -ஒய் இன்ட்டு டிஒய். ஒய்யோட லிமிட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒய்யோட லிமிட் greater than 0. greater than 0னா 0 to infinity. 0 to infinity. So I want to integrate with respect to y. அப்போ yல இன்டெகிரேட் பண்ணும்போது x/2 வெளியில எடுத்துருங்க. இன்டெகிரல் 0 to infinity e பவர் -y into dy. அவ்வளவுதான். இதை நம்ம இன்டெகிரேட் பண்ணிட்டா உங்களுக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிடும். அப்போ x/2 into e பவர் -y பண்ணா -e பவர் -y with the limit 0 to infinity. ஓகே, ஸோ அப்போ x/2 into அப்பர் லிமிட் கொண்டு நேரம் போட்டால் e பவர் -0 மைனஸ் 0 போட்டிங்கன்னா -1 e பவர் 0 1. அப்போ x/2 அப்படின்றது தான் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் தான் கேட்டிருக்காங்க, மார்ஜினல் டென்சிட்டி ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ x/2. எக்ஸோட ரேஞ்சு கொஷின்லேயே கொடுத்துருக்காங்களே. எக்ஸோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 0 to 2. ஸோ அது எப்படியே எழுத வேண்டியதான். 0 less than x less than 2. இதுதான் மார்ஜினல் டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். சரிங்களா? ஓகே, இப்போ வேற சம் என்ன கேட்டிருக்காங்க பார்ப்போம். மார்ஜினல் டென்சிட்டி கண்டுபிடிச்சாச்சு. இந்த கோரிலேஷன் கேட்போம். ஷோ தட் எல்லாருக்குமே தெரியும் இந்த கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் வந்து அதோட வேல்யூ -1க்கும் +1க்கும் நடுவில் தான் இருக்குன்னு தெரியும். பட் அதை வந்து ப்ரூஃபாக கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரேர் கொஸ்டின். இது மாதிரிலாம் கேட்டதே கிடையாது. ஓப்பன் புக் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி போடணுன்றதை இப்போ சொல்கிறேன், கவனிங்க. இப்போ பார்த்தோம்னா இது ஒரு வித்தியாசமான சம். என்னன்னா நம்மளுக்கு கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட்கான ஃபார்முலா அவங்க என்ன கேட்குறாங்க, கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் வந்து -1க்கும் +1க்கும் நடுவில் தான் இருக்குன்னு சொல்லி நான் ப்ரூஃப் பண்ணணும். அதை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு நம்ம கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் ஃபார்முலா எடுத்துக்கிறேன். we know that சிக்மா xy அப்படின்றது என்னன்னா சிக்மா x minus x bar into y minus y barன்றது ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வந்து கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட்கான ஃபார்முலா. ரூட் ஆஃப் sigma into x minus x bar the whole square and another one sigma into y minus y bar the whole square. இதுதான் கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட்கான ஃபார்முலா. இதுல இந்த ஃபார்முலால நான் என்ன பண்ண போறேன், ஒரு சப்ஸ்டிடியூஷன் பண்ண போறேன். என்னன்னா கேபிட்டல் எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ண போறேன். எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் கேபிட்டல் எக்ஸ்னும் ஒய்ன்றது ஒய் மைனஸ் ஒய் பார் எடுத்துக்கிறேன். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்னவா மாறும்னா சிக்மா எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ் ஒய், ஏன்னா இது எக்ஸ் இது ஒய் நான் எடுத்துக்கிட்டேன், பை ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர், ரூட் ஆஃப் சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு சிக்மா ஒய் ஸ்கொயர் அப்படின்னு எனக்கு வந்துடும். இப்போ இதுல நான் என்ன பண்றேன், இந்த ஸ்குவாஷ் இன்இக்வாலிட்டின்னு சொல்லிட்டு நீங்க லீனியர் அல்ஜிப்ரால படிச்சிருப்பீங்க இசி டிபார்ட்மெண்ட், பை ஸ்குவாஷ் இன்இக்வாலிட்டி.
அந்த இன்இக்வாலிட்டி என்னன்னா சிக்மா எக்ஸ் ஒய் தி ஹோல் ஸ்கொயர்ன்றது எப்பவுமே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு சிக்மா ஒய் ஸ்கொயர்ன்றது கண்டிஷன். இதான் ஸ்கொயர் இன்இக்வாலிட்டி. இந்த இன்இக்வாலிட்டியில இந்த டேர்ம் அப்படியே கீழே இருக்குங்க. அப்போ என்ன ஆயிடுனா சிக்மா எக்ஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு சிக்மா ஒய் ஸ்கொயர் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 வந்துடும். இப்போ இது என்ன அப்படின்னா நல்லா பாருங்க, இதோட ஸ்கொயர் தான் இது. இதை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா ஹோல் ஸ்கொயர் போயிட்டு ரூட் போயிடும். அதுதான் இங்க இருக்கு, கரெக்டுங்களா? அப்போ என்ன ஆகுதுன்னா இது எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா சிக்மா எக்ஸ் ஒய்யோட ஹோல் ஸ்கொயர் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா விச் இம்ப்ளைஸ் தட் இதோட சிக்மா எக்ஸ்ன்றது சிக்மா ஸ்கொயர்ன்றது பிளஸ் ஆர் இது வந்து ரூட் போயிடும், பிளஸ் ஆர் மைனஸ் 1 வந்துடும்ல. அப்போ இதோட மீனிங் தான் என்னன்னா -1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ் ஒய் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1. அப்படின்னா correlation coefficient always between -1 to +1 அப்படின்னு ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஹென்ஸ் ப்ரூஃப். ஓகே, ஸோ அவங்க கேட்ட ப்ரூஃப் வந்து இப்படி தான் பண்ணணும். ஸ்குவாஷ் இன்இக்வாலிட்டியை யூஸ் பண்ணி தான் correlation coefficient between always lies between -1 to +1 அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வித்தியாசமான சம்ஸ் இல்லை, புக்லலாம் தெரியும், அந்த புக்கில் இருக்காது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சம்ஸ்லாம் உங்களால் போட முடியும். ஓகே, அடுத்த சம் பார்ப்போமா? இதெல்லாம் பாருங்களா, 5th சம்லாம் ஒன்றுமே இல்லை. உங்களுக்கே வந்து மார்க்கவ் செயினோட டெஃபினிஷன்லாம் உங்களுக்கு எந்த புக்கு தேனாலும் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒயிட் செயின் ஸ்டேஷனரி ப்ராசஸ், அதாவது WSS. ஸோ இதோட ஸ்டேட்மெண்ட்டும் உங்களுக்கு எல்லா புக்லையும் இருக்கும். என்னன்னா மீன் கான்ஸ்டன்ட் அண்ட் ஆட்டோ கோரிலேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் டவ் அப்படின்னு சொல்றது தான் இது. ஸோ இந்த மாதிரி சம்லாம் நீங்களே போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்டாண்டர்ட் டெஃபினிஷன் தான் இது. ஓகே, இவங்க 6th சம் கேட்டிருக்காங்க பாருங்க, அந்த சம் போடலாமா? மார்க்கவ் செயினை வச்சு 6th சம் கேட்டிருக்காங்க, அந்த சம் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா கொடுத்துருக்கிறது வந்து மார்க்கவ் செயின் ஹேவிங் த ஸ்டேட் ஸ்பேஸ் வந்து 1,2, அதாவது 1,2 த ஸ்டேட் ஸ்பேஸ் வித் TPM டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் தி ஸ்டேஷனரி ப்ராபபிலிட்டிஸ் ஆஃப் மார்க்கவ் செயின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்னன்னா இது மாதிரி சம் நிறைய நீங்க போட்டிருக்கீங்க, ரொம்ப ஈஸியான சம் தான், எல்லாருக்கும் தெரிஞ்ச சம் தான் இது. இது எப்படி போடணும் அப்படின்னா இதை வந்து நம்ம எடுத்துக்கணும். லெட் பை ஆஃப் π1, π2, இந்த π1 π2 வச்சு போடுவோம்ல, அதான் இது. π1 π2 be the steady state probability, steady state probability distribution of the chain. ஓகே, ஸோ அப்போ வந்து இதை வச்சு நம்ம போடும்போது by the property we have என்னன்னா அந்த ப்ராப்பர்ட்டி நம்ம படிச்சிருக்கோமே πp ஈக்குவல் டு π அப்படின்னு சொல்லி மார்க்கவ் செயின்ல யூஸ் பண்ணல, அந்த ப்ராப்பர்ட்டி தான். அந்த வேர் π1 plus π2 is equal to 1 அப்படின்னு வந்துடும். ஸோ பைன்றது என்னன்னா π1 π2 p அப்படின்றத அவங்க கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை எடுத்துக்கணும். 1 0 1 1/2 1/2 0 1 1/2 1/2 is equal to பைன்றது π1 π2. ஸோ இதை வச்சுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதே மாதிரி சம்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க பிகோஷன்ல, அதே தான். இந்த காலத்தை இந்த ரோவோட இந்த ரோவை இந்த காலத்தோட பண்ணீங்கன்னா π1 into 0 0 π1 plus π2 into 1/2 π2 by 1/2 is equal to இதுல இருக்க முதல் டேர்ம் வந்துடும். அடுத்தது இதுல இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா 0 போயிடுச்சுனால π2 is equal to 2π1 அப்படின்னு வந்துடும். ஓகே, சரி. அடுத்தது இன்னொன்று இருக்கு, அதை எடுத்துக்கலாம். ஆனால் அது தேவைப்படுறது இப்போ இதை லாஸ்ட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா π1 plus 1/2 π2 ஈக்குவல் டு அதில் இருக்க செகண்ட் வரும். பட் இதில் பார்த்தீங்கன்னா இது எனக்கு தேவையில்லை, இதை வச்சுட்டே நம்ம போடலாம். இதில் வந்து இன்னொரு கண்டிஷன் மேலே கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, π1 plus π2 ஈக்குவல் டு 1, அதை தான் நான் யூஸ் பண்ணணும். π1 plus π2 ஈக்குவல் டு 1னா அப்போ π2 வேல்யூ என்னது? π2 வேல்யூ
2 pi 1 is equal to 1. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 3 pi 1 equal to 1. ஸோ pi 1 ஓட வேல்யூ 1/3. ஸோ pi 1 ஓட வேல்யூ 1/3, pi 2 ஓட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா pi 1 ஓட வேல்யூ போய் நேராக இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்படி சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா pi 2 is equal to 2 pi 1. pi 1 ஓட வேல்யூ 1/3. அப்போ 2/3. அப்போ pi 1 ஓட வேல்யூ 1/3, pi 2 ஓட வேல்யூ 2/3. இவ்வளோதான் நம்ம அவங்க கேட்டது. ஸோ அவங்க கேட்ட ஸ்டெடி ஸ்டேட் ப்ராபபிலிட்டி வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா pi 1 வந்து 1/3, pi 2 வந்து 2/3. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். ஸோ இந்த மாதிரி ப்ரிகாஷன்ஸ் நீங்கள் போட்டிருப்பீங்க. அதே இதை வந்து 2 மார்க்கில் இந்த மாதிரி சிம்பிளாக கேட்பாங்க. அதுன்னு பார்த்துக்கங்க. ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா PQT கொஸ்டின் பேப்பர்லையும் PRP கொஸ்டின் பேப்பர்லையும் ஓப்பன் புக் எக்ஸாமில் கேட்ட 2 மார்க் கொஸ்டின்ஸ் பார்த்தாச்சு. இப்போ பார்ட் பி கொஸ்டின்ஸில் இருக்கிற ஃபர்ஸ்ட் 3 யூனிட்ஸை பார்த்துடலாம். பார்ட் பி கொஸ்டின் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இல்லை ரேண்டம் ப்ராசஸில் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 11A1 ஒரு நல்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரேண்டம் வேரியபிள் எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டு இந்த எஃப் ஆஃப் எக்ஸ்ல இருந்து அவங்க கேட்டிருக்கிறது ஆர்த் மொமெண்ட் கேட்டிருக்காங்க அண்ட் ஃபைண்ட் மீன் அண்ட் வேரியன்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி போடணும் பாருங்க. எக்ஸாம்பிள் இந்த சம் எப்படி போட போறோம்னு பாருங்க. மேக்ஸிமம் புக்கில் இருக்குமான்னு தெரியல. இந்த சம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். பார்ட் பி சம் ஒர்க் அவுட் பண்ணுவோம். அட்லீஸ்ட் ஒரு 2-3 யூனிட்ஸாவது நம்ம கவர் பண்ணணும் தான் உங்களுக்கு அடுத்த இன்னொரு லைவ் வீடியோவில் அடுத்த மிச்சம் இருக்க யூனிட்டை நான் போட்டு தரேன். ஓகே. சின்ன பிரச்சனை இருக்கு. ஓகே, பார்ப்போம். என்ன கேட்டிருக்காங்கன்னா a random variable capital X as PDF k into x square plus y square சொல்லி கேட்டிருக்காங்க. k into x square into e power minus x கொடுத்துட்டு find the rth moment about the origin சொல்லி கேட்டிருக்காங்க கொஸ்டின். சரி, இப்போ இந்த சம் எப்படி போட போறோன்றத பாருங்க. கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆயிடுச்சு. இப்ப பார்ப்போம். f of x, y is given by find. Okay. Okay. இப்போ சம் பார்ப்போம். f of x கொடுத்துட்டு kx square e power minus x and x greater than 0 கொடுத்துருக்காங்க. 0 otherwise. இதை கொடுத்துட்டு அவங்க என்ன கேட்குறாங்கன்னா rth மூமெண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ இது ரொம்ப ஒரு வித்தியாசமான சம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க. என்ன பண்ணலாம்னு சொல்றேன். rth மூமெண்ட்டுக்கான ஃபார்முலா என்ன? rth மூமெண்ட்டுக்கு ஃபார்முலானா e of x power r. e of x power rன்றது இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி x power r f of x dx. இதுதான் rth மூமெண்ட்டுக்கான ஃபார்முலா. இந்த ஃபார்முலால நம்ம யூஸ் பண்ணணும்னா நல்லா முதல்ல பாருங்க. முதல்ல இந்த கான்ஸ்டன்ட் தெரியாம நம்மளால சம்ம ப்ரொசீட் பண்ணவே முடியாது. ஆனா அந்த கான்ஸ்டன்ட் அவன் கேட்கல. அவன் கேட்கலனாலும் இந்த கான்ஸ்டன்ட் இல்லாம நம்மளால சம்ம ப்ரொசீட் பண்ண முடியாது. அப்போ முதல்ல வந்து கான்ஸ்டன்ட்டை கண்டுபிடிக்கிற வேலையை பார்க்கலாம். சரிங்களா? ஸோ கான்ஸ்டன்ட்டை கண்டுபிடிக்கணும்னா டு ஃபைண்ட் k we have to use condition. We know that the f of x is PDF. Integral minus infinity to plus infinity f of x dx is equal to 1 அப்படின்றத ஃபார்முலா யூஸ் பண்றோம். சரி, அவங்க கொடுத்துருக்க ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா x greater than 0. x greater than 0னா என்னன்னா இன்டெக்ரல் 0 to infinity f of x வந்து k x square e power minus x into dx is equal to 1.
சரிங்களா? சரி, இப்போ இதை எப்படி இன்டெகிரல் பண்றதுன்னு சொல்றேன், கிளியரா கவனிங்க. இன்டெகிரல் 0 to infinity x square into e power minus x into dx is equal to 1. சரி, இப்போ இதை இன்டெகிரல் பண்றதுக்கு ஒரு ஷார்ட்கட் மெத்தட் இருக்கு. என்ன அந்த ஷார்ட்கட் மெத்தட் அப்படின்னா, நீங்க பொதுவாக இதை இன்டெகிரல் பண்றதா இருந்தா நம்ம பெர்னோலிஸ் மெத்தட் யூஸ் பண்ணணும். சரிங்களா? பெர்னோலிஸ் மெத்தட் யூஸ் பண்ணி போட்டாலும் ஆன்சர் வரும். ஆனா இந்த மாதிரி சம்முக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு, அதை சொல்றேன், கவனிங்க. அது என்ன ஷார்ட்கட்னா, காமா ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கு. அந்த காமா ஃபங்க்ஷன் பத்தி டீடைலா சொல்ல, நான் டைரக்டா ஃபார்முலா மட்டும் சொல்றேன். n factorial is equal to integral 0 to infinity e power minus x into x power n into dx. ஆக்சுவலா x power n minus ஒரு காமா ஃபங்க்ஷன்ல, காமா ஃபங்க்ஷனை பத்தி சொல்ல விரும்பல, விட்டுருங்க. இதுதான் இன்டெகிரல் லிமிட் 0 to infinity இருக்கணும், e power minus x இருக்கணும், x ஓட பவர்ல என்ன இருக்கோ அது இங்க n ஃபேக்டர்ல இங்க வந்துடும், ஃபேக்டர்ல வந்துடும். அப்ப அதே மாதிரி தானே இங்க இருக்கு, k விட்டுருங்க. இன்டெகிரல் 0 to infinity e power minus x, x power 2 தானே இருக்கு, 2 இருக்கட்ல, இங்க என்னது n இருக்கு. ஸோ n ஃபேக்டோரியல்னா இது 2 ஃபேக்டோரியல் பை த ஃபார்முலா ஈக்குவல் டு 1. 2 ஃபேக்டோரியல்னா 2 தான். அப்போ அதுல இருந்து k ஓட வேல்யூ 1/2. சரிங்களா? ஸோ இந்த ஃபார்முலா மைண்ட்ல வச்சுக்கோங்க. இது எல்லா நாட்டிலும் இல்லை, இந்த மாதிரி எக்ஸாக்டா இருந்தால் தான் யூஸ் பண்ண முடியும். அதனால இந்த சம்ல யூஸ் பண்ணிக்கிட்டேன். கேவோட வேல்யூ 1/2 கிடைச்சிருச்சு. இப்போ இந்த கேவோட வேல்யூ கொண்டு போய் நேராக கொடுத்துருக்க எஃப் ஆஃப் எக்ஸ்ல சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. கொடுத்துருக்க எஃப் ஆஃப் எக்ஸ்ல சப்ஸ்டியூட் பண்ணும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/2 எக்ஸ் ஸ்கொயர் இ பவர் மைனஸ் எக்ஸ், எக்ஸ் கிரேட்டர் தென் 0, 0 அதர்வைஸ். ஓகே, சரி. ஸோ அவங்க கொடுத்துருக்க கேவோட வேல்யூ இங்கே கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ ஃபர்தராக இந்த சம்மை ப்ரொசீட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும், ஆர்த் மூமெண்ட் கேட்டிருக்காங்க. I want to find out arc moment. Arc moment கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன? E of x power r is equal to integral minus infinity to plus infinity x power r into f of x dx. அதில் x ஓட ரேஞ்ச் கிரேட்டர் தென் 0ன்னு சொல்லிட்டதுனால அதில் கொண்டு போடுறேன். இன்டெக்ரல் 0 to infinity x power r into f of x. f of x அவங்க என்ன கொடுத்துருந்தாங்கன்னா 1/2 x ஸ்கொயர் into e power minus x into dx. சரி, இப்போ நான் இதில் என்ன பண்ணுறேன், இதில் கான்ஸ்டன்ட்டை நான் வெளியில் போட்டுடுறேன். கான்ஸ்டன்ட் வந்து 1/2 வெளியில் போட்டிங்கன்னா 0 to infinity. இப்போ இது ரெண்டுத்தையும் முயற்சி பண்ணிங்கன்னா x power r plus 2 into e power minus x into dx. இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஃபார்முலா சொன்னேன், அதே ஃபார்முலா இங்கேயும் யூஸ் பண்ணலாம். என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, integral 0 to infinity e power minus x into x power, x ஓட பவர்ல என்ன இருக்கோ அது ஃபேக்டோரியலா போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கல. அவ்வளவுதான், e of x power r முடிஞ்சு போச்சு. ஸோ கண்டிப்பா அந்த ஃபார்முலா படிச்சு வச்சுக்கோங்க, நிறைய இடத்துல தேவைப்படும். இதுதான் e of x power r, ஆர்த் மூமெண்ட் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்தது அவங்க என்ன கேட்கறாங்கன்னா, மீன் அண்ட் வேரியன்ஸ் கேட்கறாங்க. அப்ப அந்த மீன் அண்ட் வேரியன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு மீன்னா e of x தெரியும் உங்களுக்கு. மீன்றது என்னது, e of x. அப்போ e of x கண்டுபிடிக்கணும்னா ஆருக்கு பதிலாக 1 இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ e of x வந்துடும். ஆருக்கு 1 போட்டிங்கன்னா 1/2 இன்ட்டு 1 + 2 3, 3 ஃபேக்டோரியல், 3 ஃபேக்டோரியல்னா 6, 1/2 இன்ட்டு 6 அடிச்சிங்கன்னா 3. அப்போ e of x வந்து 6ன்னு கிடைச்சிருக்கு. இதுதான் நம்மளுக்கு மீன். இப்போ வேரியன்ஸை கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு முதல்ல e of x ஸ்கொயர் தெரியணும். அப்போ ஆருக்கு 2 போடுங்க. ஆருக்கு 2 போட்டால் x ஸ்கொயர் ஆகிடும். அப்போ 1/2 இன்ட்டு 2 + 2 4, 4 ஃபேக்டோரியல், 4 ஃபேக்டோரியல்னா 24, 24ன்றது 6 ஆகிடும். ஓகே, ஸோ இது வந்து வேரியன்ஸ் கிடையாது. இதை ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி தான் நம்ம 6ன்னு போட்டோன்னா 12. ஓகே, ஸோ இது 12. இப்போ இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி நான் வேரியன்ஸை கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ வேரியன்ஸுக்கான ஃபார்முலா என்னன்னா, e of x square minus e of x the whole square. e of x square is 12 minus e of x the whole square. e of x is 3, 3 the whole square கொடுங்க. அப்போ 12 minus 9 வந்து 3. ஸோ அவங்க மீன் வேரியன்ஸ் கேட்டாங்க. மீன் வந்து 9, மீனும் 3 தான், வேரியன்ஸும் 3 தான். எடுத்து எழுத வேண்டியதான், முடிஞ்சு போச்சு. ஸோ மீன் is equal to 3, variance is also 3. ஸோ இந்த சம்ல மீன் வேரியன்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. அண்ட் அவங்க கேட்ட ஆர்த் மூமெண்ட்டும் கண்டுபிடிச்சாச்சு. சரிங்களா? இது ஒரு வித்தியாசமான சம் தான். இன்டெகிரல் பண்றதுக்கு பதிலாக
நம்ம டிஃப்ரெண்டான ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணியிருக்கோம். அதை கேர்ஃபுல்லாக கவனிச்சுக்கோங்க. ஓகே, சரி. வேற என்ன சம் கேட்டிருக்காங்க பார்ப்போம். பார்ட் பியில். ஸோ இப்போ இந்த சம் முடிஞ்சு போச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம் என்னன்னா, ரேண்டம் வேரியபிள் கேபிட்டல் எக்ஸ் இஸ் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் ஓவர் 0,10 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, இப்போ இந்த சம் நம்ம போடலாம். சரி, இப்போ இந்த சம் பாருங்க. ஓகே, a random variable capital X is uniformly distributed over 0,10. Find the அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, இப்போ இந்த சம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங் சம் தான். இது யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷனோட ஃபார்முலா தெரிஞ்சாதான் இந்த சம்மை நம்மளால ப்ரொசீட் பண்ண முடியும். ஓகே, இப்போ யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டட் ஓவர் 0,10 சொல்லியிருக்காங்க. ஸோ வாட் இஸ் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன்? யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே, ஸோ யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷனோட ஃபார்முலா என்னன்னா, f of x is equal to 1 by b minus a interval a less than x less than b 0 otherwise. இதுதான் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ இதில் ஏன்றது 0, பின்றது 10. அதை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ a0 b10ன்றதை கொண்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் கிடைச்சிடும். ஓகே, அப்போ f of x is equal to 1 by b minus a, b10 a0, 10 minus 0 10 போட்டு 0, a வந்து 0 less than x less than 10 0 otherwise. இதுதான் f of x. ஸோ f of x டைரக்டா கொடுக்காம இன்டைரக்டா கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதுக்கப்புறம் அவங்க கேட்குற ஒன்றுனா கண்டுபிடிக்கலாம். p of x less than 3 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் கண்டுபிடிக்க போறேன். p of x less than 3 அப்படின்னு கேட்குறாங்க. p of x less than 3 னா இன்டெக்ரல் 0 to 3, ஏன்னா 0 தான் ஸ்டார்ட் ஆகுது. 0 to 3 f of x dx. ஓகே, ஸோ அப்போ இதில் இன்டெக்ரல் 0 to 3 f of x ஓட வேல்யூ 1 by 10 into dx. ஸோ இப்போ இதில் 1 by 10 நீங்கள் வெளியில் எடுத்துட்டு dx இன்டெல் பண்ணினா x லிமிட் வந்து 0 to 3. ஸோ அப்பர் லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணினா 3, லோயர் லிமிட் 0, 3 minus 0 3. ஸோ அப்போ ஆன்சர் வந்து 3 by 10 தான் இதோட ஆன்சர். சரி, அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பார்ப்போம். அடுத்தது வந்து கிரேட்டர் தென் 7 கேட்டிருக்காங்க. சரி, இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் சம், வித்தியாசமா கேட்டிருக்காங்க பாருங்க. அது ஏன் வித்தியாசம், என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு நான் சொல்றேன். அடுத்தது வந்து எக்ஸ் கிரேட்டர் தென் 7 கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க சம்மில் வந்து இன்டெக்ரல் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் கொடுத்துருக்க சம்மில் வந்து ரேஞ்ச் வந்து 0 to 10. கிரேட்டர் தென் 7னா என்ன வரும்? 7 to 10 கரெக்ட் தானே? 0 to 10 அதில் நடுவில் தான் 7 இருக்கும். அவங்க கேட்குறது கிரேட்டர் தென் 7. இப்போ 7 to 10 அப்படின்னு வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 7 to 10. f of x வந்து 1 by 10, அது ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். ஸோ இன்டர்வல் 7 to 10 1 by 10 dx. ஸோ 1 by 10 வெளியில் எடுத்துட்டு dx இன்டர்வல் பண்ணால் x, அதோட ரேஞ்ச் வந்து லிமிட் வந்து 7 to 10. ஸோ இதில் லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 1 by 10 into 10 minus 7 3. அப்போ 3 by 10. நீங்கள் பார்க்கலாம், போன சம்மு 3 by 10 தான் வந்தது, இந்த சம்மு 3 by 10 வந்திருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது ஒரு யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கு. இதோட டிஃபரன்ஸ் பாருங்க, 10க்கும் 7க்குள்ள டிஃபரன்ஸ் 3, 0க்கும் 3க்குள்ள டிஃபரன்ஸும் 3. அப்போ இதோட டிஃபரன்ஸும் 3 தான், அதோட டிஃபரன்ஸும் 3 தான்னால ரெண்டு ஆன்சர் ஒன்றா தான் வந்திருக்கு. டிஃபரன்ஸ் ஒரே மாதிரி இருக்கிறதுனால ஆன்சர் ஒரே மாதிரி வந்திருக்கு. சரி, அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்களேன். 2 to 5 ப்ராபபிலிட்டி ஆஃப் 2 to 5. இதோட டிஃபரன்ஸ் என்னன்னு பாருங்க. 5க்கும் 2க்கும் டிஃபரன்ஸ் உள்ளது 3. அப்போ அதே ஆன்சர் தான் வரப்போகுது. 3 by 10 தான் இதுக்கும் ஆன்சராக வரும். ஏன்னா இதோட டிஃபரன்ஸும் அதே மாதிரி இருக்கிறதுனால தான். பட் இருந்தாலும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துடலாம். P of 2 to 5 கேட்டிருக்காங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் 2 to 5. ஓகே, 2 to 5னா இன்டெக்ரல் 2 to 5 f of x dx. அப்போ அப்படி போடும்போது பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் 2 to 5 f of x ஓட வேல்யூ 1 by 10 into dx. You take 1 by 10 outside. Integration of dx வந்து x with the limit 2 to 5.
லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா 5ல 2 பண்ணா 3, 3/10. அதுவும் அதே ஆன்சரே வந்துடுச்சு. ஸோ அதான் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன்னா வேல்யூ யூனிஃபார்மா இன்க்ரீஸ் ஆகும். இதுல ஒரே மாதிரி இன்டர்வலா இருக்கிறதுனால எல்லாத்தோட ஆன்சர் சேமா தான் வந்திருக்கு. ஓகே, அடுத்தது கடைசியா ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. P of x is 7 கேட்டிருக்காங்க. இது எப்படி கண்டுபிடிக்கிறது? P of x is equal to 7 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டெகிரல் போட்டு என்ன ரேஞ்ச் போடுவீங்க? ஈக்குவல்ட்டுக்கு என்ன ரேஞ்ச் போட முடியும் சொல்லுங்க? 7 to 7 ரேஞ்ச் பிட்வீன்ல இருந்தாதான். இப்போ லெஸ் தென் a to b னா a to b போடலாம். 7 வருது இல்ல, எப்பவுமே தெரிஞ்சுக்கங்க யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன்ல எக்ஸாக்ட் வேல்யூ எப்பவுமே 0. யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன்ல the exact value is always 0. அதுதான் இந்த சம்மோட ஆன்சர். ஸோ அதனால டைரக்டாவே ஆன்சர் 0 போட்டுருங்க. ஸோ எவ்வளவு ஈஸியான கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாத்தீங்களா 8 மார்க் கொஸ்டின்ல. ஸோ இந்த ஓப்பன் புக் எக்ஸாம்ல தான் கொஸ்டின் கேட்டாங்க. பட் f of x டைரக்டா கொடுக்கல, இந்த மாதிரி இன்டைரக்டா கொடுத்துருக்காங்க. அது யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் மாற்றணும். ஸோ புரிஞ்சுதுங்களா? ஓகே, சரி, அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பார்க்கலாம். ஸோ யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் முடிஞ்சு போச்சு. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா an office has 4 phone lines. சரி, ஒரு ஆஃபீஸில் ஃபோன் லைன் வந்து 4 இருக்கு. ஈச் இஸ் பிஸி அபவுட் 10%. ஒவ்வொரு ஃபோனுமே 10% வந்து பிஸியா இருக்கு. அப்போ 90% ஃப்ரீயா தான் இருக்கு. அது வேற விஷயம். சரி, இப்போ assume that the phones line are act independently. ஓகே, அது ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கேன்னா what is the probability that all phone are busy? எல்லா 4 ஃபோனுமே பிஸியா இருக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி என்ன? and what is the probability that at least two of them busy அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இந்த சம் எப்படி போடுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சம் தான் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்ல போடலாம். இந்த சம் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்ல போடலாம். நீங்க கேட்கலாம் சார் பாய்சான்ல போடக்கூடாதா? பாய்சான்ல போட்டாலும் ஆன்சர் வரும். ஆனா என்னன்னா கொஞ்சம் டிஃபர் வரும். பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் மேக்ஸிமம் பைனாமியல்ல போறத பாய்சான்லயும் போடலாம், ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனா ஒரு இதுல என்னன்னா என்னோட வேல்யூ 4 ஃபோன் லைன்ஸ் அப்படின்னு சொல்லிருக்காங்க பாத்தீங்களா. என்னோட வேல்யூ 4. என்னோட அட்வைஸ் என்னன்னா என்னோட வேல்யூ சின்னதா இருந்தா ஆல்வேஸ் யூஸ் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். என்னோட வேல்யூ 10, 100, 50 அது மாதிரி அதிகமா போச்சுன்னா யூஸ் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இங்க என்னோட வேல்யூ சின்னதா இருக்கனால பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப அக்யூரேட்டா வேல்யூ கிடைக்கும். பாய்சான் போட்டாலும் ஆன்சர் வரும், கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். ஆனா எக்ஸாம்ல நீங்க போட்டீங்கன்னா மார்க் கொடுத்துருவாங்க, அதெல்லாம் வந்து கொடுக்காம இருக்க மாட்டாங்க. பட் அஃபிஷியலா நீங்க போடக்கூடியது வந்து பைனாமியல் தான் மோர் எக்ஸாக்ட் கரெக்ட். சரிங்களா? சரி, இப்போ இந்த சம்ம பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்ல எப்படி போடலாம் அப்படின்றத சொல்றேன், கவனிங்க. ஓகே, இப்போ நான் சொன்ன மாதிரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதை படிச்சு பார்த்து யூ ஐடென்டிஃபைடு தட் n is equal to 4. சரிங்களா? 4 ஃபோன் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னோட வேல்யூ 4 கரெக்ட். இப்போ ஈச் இஸ் பிஸி அபவுட் 10%. ஸோ இப்போ இங்க பார்த்தீங்கன்னா நம்ம we are going to deal with busy. ஸோ busy is the success. அதை தான் Pன்னு எடுத்துக்கிறோம். அப்போ சரிங்களா, பிஸி தான் இங்க சக்சஸ். அப்படின்னா அப்போ பிஸியா இருக்கிறது 10% பிஸியா இருக்கனால பியோட வேல்யூ 10/100. அப்போ இது வந்து 1/10 சொல்லலாம். பியோட வேல்யூ 1/10னா கியூவோட வேல்யூ 1 - p. அப்போ இதை கொண்டு வந்து போட்டீங்கன்னா 9/10 அப்படின்னு கிடைக்கும். ஸோ வி ஃபவுண்ட் தட் NPQ எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. அப்போ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு நம்ம ரெடி ஆகிடலாம். சரிங்களா? பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன்லையும் போறதா தான் போடுங்க. எக்ஸாம்ல மார்க் கொடுப்பாங்க, ஒன்றும் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்ல மாட்டேன். பட் அது வந்து அஃபிஷியலா பார்த்தீங்கன்னா பைனாமியல்ல தான் ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. நீங்க பாய்சான்ல போறதா இருந்தால் லாம்டாவோட வேல்யூ NP அப்படின்னு சொல்லி என்னோட வேல்யூ 4, பியோட வேல்யூ 1/10 போட்டு இதை பாயிண்ட்ல வச்சு போடணும். கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், போட்டு ட்ரை பண்றதால போட்டு பாருங்க. பட் என்னோட இது வந்து பைனாமியல் போறதா மோர் ப்ரிஃபரபிள். சரி, பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்துப்போம். இந்த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான். P of x is equal to x is NCX P power x Q power n minus x. இந்த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்ல நம்மளோட எல்லா வேல்யூஸும் கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணுவோம். என்னோட வேல்யூ 4, 4CX P
1 by 10 p power x 9 by 10 q power n minus x nன்றது 4. இதுதான் வந்து பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். சரி, இப்போ இதில் கேட்டிருக்க 1 by 1 நான் என்ன கேட்டிருக்காங்களோ அதை கண்டுபிடிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, what is the probability that all 4 phones are busy? எல்லாமே பிஸியாக இருக்குன்னு கேட்குறாங்க. 4 ஃபோனுமே பிஸியாக இருக்கணும்னா 4ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸுக்கு பதிலாக 4 போட்டிங்கன்னா 4c4 1 by 10 power 4 9 by 10 power 4 minus 4 4 minus 4 அது 0 ஆகிடும். சரிங்களா? ஓகே, ஸோ இதை கேல்குலேட்டரில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதோட வேல்யூ 1 ஆகிடும். எனிதிங் பவர் 0 1 ஆகிடும். 1 by 10 power 4 மட்டும்தான் வரும். ஸோ யூஸ் யுவர் கேல்குலேட்டர், யூ வில் பி கெட்டிங் 0.0001. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். அப்போ 4 ஃபோனுமே பிஸியாக இருக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி 0.0001. அப்படின்னா என்ன அர்த்தம், 4 ஃபோனுமே பிஸியாக இருக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். கண்டிப்பாக ஃபோனு வந்து பிஸியாக இருக்கிறதே 10% தான், 90% சும்மா தான் இருக்குது. அப்போனா 4 ஃபோனுமே பிஸியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாக தானே இருக்கும். அதனால தான் ப்ராபபிலிட்டி வேலை ரொம்ப கம்மியாக வந்திருக்கு. கரெக்ட் தான். ஓகே, அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பார்ப்போம். அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, what is the probability that at least two of them are busy? அட்லீஸ்ட் 2வது பிஸியாக இருக்கணும். அட்லீஸ்ட்னா கிரேட்டர் தென், அட்லீஸ்ட் 2னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 2. 2 இல்லை 2க்கு மேலே பிஸியாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ 2க்கு மேலே இன்க்ளூடிங் 2ன்றனால x ஈக்குவல் டு 2 plus p of x is equal to 3 plus p of x is equal to 4. அவ்வளோதான். இதை என்ன பண்ணணும், நேராக கொண்டு வந்து மேலே ஈக்குவேஷன் இருக்கு பார்த்தீங்களா, மேலே கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, இதில் கொண்டு வந்து எக்ஸுக்கு 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்க, அடுத்தது எக்ஸுக்கு 3 சப்ஸ்டியூட் பண்ணுங்க, இது எக்ஸுக்கு 4 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கேல்குலேட்டர் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொருத்துக்கும் ஆன்சர் வந்துடும். ஃபர்ஸ்ட் எக்ஸுக்கு 2 போட்டிங்கன்னா 4c2 1 by 10 power x into 9 by 10 power n minus x. n-ன்றது 4, அப்போ 4 minus x 4 minus 2 அப்படின்னு வரும். அதுக்கு அப்புறம் எக்ஸுக்கு 3 போட்டிங்கன்னா 4c3 1 by 10 power 3 9 by 10 power 4 minus 3. ஓகே, அடுத்தது 4c4, ஏன்னா x 4 எடுத்திங்கன்னா 1 by 10 power 4 into 9 by 10 power 4 minus 4. எல்லாமே அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் நான் இதை பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. கேல்குலேட்டரில் ஒர்க் அவுட் பண்ணுங்க. உங்களுக்கு கேல்குலேட்டர் ஒர்க் பண்ணால் 4c2ஓட வேல்யூ 6. இது எல்லாமே கேல்குலேட்டரில் போடலாம். 4c2வில் கேல்குலேட் போட்டினா 6 வரும். இது வந்து 0.01 வரும். இது வந்து 0.81 வரும். 4c3ஓட வேல்யூ 4 வரும். 1 by 10 power 3 வந்து 0.001 வரும். 9 by 10 power 1 அப்படின்னு போட்டிங்கன்னா 0.9 வரும். 4c4ஓட வேல்யூ 1 வரும். இதை வந்து இது எனிதிங் பவர் 0.1 அதனால போயிடும். 1 by 10 power 4 வந்து 0.0001 வரும். இது எல்லாத்தையும் போட்டு சயின்டிஃபிக் கால்குலேட்டர் போட்டு ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 0.0523 வரும். இதுதான் அவங்க கேட்குற ஆன்சர். ஃபோன் வந்து மோர் தென் 2 ஃபோன் வந்து பிஸியாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி 0.0523. இதுதான் ஆன்சரோட ஆன்சர். சரிங்களா? பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் போட்டிருக்கேன். மேக்ஸிமம் நான் சொன்ன அட்வைஸ் தான் ஃபாலோ பண்ணுங்க. என்னோட வேல்யூ ஸ்மாலாக இருந்துச்சுன்னா பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் போகிறது தான் கரெக்ட். என்னோட வேல்யூ நிறைய இருக்குது, 100 50 அது மாதிரி கொடுத்துருந்தாலும் கண்டிப்பாக பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் போடாதீங்க, பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் போடுங்க. நல்லா கரெக்டான ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? சரி. அண்டாவ் பார்த்தீங்கன்னா இந்த அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா காமா டிஸ்ட்ரிபியூஷன் கேட்டிருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா 2017 ரெகுலேஷன் ஸ்டூடெண்ட்டுக்கு சிலபஸில் கிடையாது. ஆக்சுவலாக நம்ம என்ன கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணுறோம், 8 ரெகுலேஷன் கொஸ்டின் தான் டிஸ்கஸ் பண்ணுறோம். அதனால காமா டிஸ்ட்ரிபியூஷன் நீங்கள் படிக்க தேவையில்லை. திஸ் இஸ் அவுட் ஆஃப் சிலபஸ் ஃபார் யூ. ஸோ அப்போது ரேண்டம் ப்ராசஸில் ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்கான கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணிட்டோம். சரி, இதே PQTயில் ஓப்பன் புக் எக்ஸாமில் ஃபர்ஸ்ட் யூனிட்டில் எதை மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாமா? கண்டிப்பாக இந்த சம் நீங்கள் பார்த்தே ஆகணும். இதுதான் வந்து பேஸ் தியரம். நான் வந்து ECE ஸ்டூடெண்ட், 2017 ரெகுலேஷன் ஸ்டூடெண்ட்டு. ஓப்பன் புக் எக்ஸாம் எழுதுறவங்க கண்டிப்பாக பேஸ் தியரம் படிக்காமல் இருக்காதீங்க. ஓகே, ஆனால் பேஸ் தியரத்தில் டெரிவேஷனும் இருக்கு, இன்னொன்று ப்ராப்ளமும் இருக்கு. சரிங்களா? ஸோ இதில் ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு மேபி டெரிவேஷன் கேட்க சான்ஸ் இருக்கு. சப்போஸ் டெரிவேஷன் படிக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெரிவேஷன் பேஸ் தியரத்தோட டெரிவேஷனுக்கான ஃபார்முலா கொடுத்துருக்கு, டெரிவேஷனுக்கான வீடியோவை கொடுத்துருக்குறேன்.
அந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க. சரிங்களா? அந்த லிங்க் கிளிக் பண்ணி வீடியோ வரும். டெரிவேஷன் படிச்சுக்குங்க, படிக்காம போகாதீங்க எக்ஸாமுக்கு. ஓகே. ஸோ இப்போ வந்து அது டெரிவேஷன் கேட்கலன்னா அட்லீஸ்ட் சம்மாவது உங்களுக்கு கேட்பாங்க பெய்ஸ் தியரத்துல. அந்த சம் தான் இது. இப்போ இந்த சம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம். பெய்ஸ் தியரம் கண்டிப்பா 2017 ரெகுலேஷன் ஸ்டூடெண்ட் படிக்காம எக்ஸாம் அட்டன் பண்ண முடியாது. ஓகே, சரி வாங்க இந்த சம் சால்வ் பண்ணலாம். இப்போ இங்க கேட்டிருக்க சம் பாத்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஆஃப் 3 types ஆஃப் ஸ்பார்க் பிளக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாக வந்து நம்ம பெய்ஸ் தியரத்துல ஒரு ஸ்டாண்டர்ட் சம் மேனுஃபேக்சரிங் போல்ட்ஸ் அப்படின்னு சொல்லி போல்ட் சம் வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டா இருக்கும். அதுல 3 type ஆஃப் மிஷின்ஸ் ஏபிசி, அதே மாதிரி இங்க 3 type ஆஃப் பிளக். ஸோ அந்த சம்மும் இந்த சம்மும் கிட்டத்தட்ட ஒண்ணு. என்னோட புக்ல வந்து பெய்ஸ் தியரத்து ரிலேட்டட் சம் நிறைய சால்வ் பண்ணிருக்கேன். அதுல அந்த மேனுஃபேக்சரிங் போல்ட்ஸ் சம் போட்டிருக்கேன். அதுவும் இதுவும் கிட்டத்தட்ட ஒண்ணு, ஆனா கொஞ்சம் டெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதனாலதான் வந்து புக்கை பார்த்து அப்படியே அட்டன் பண்ணிட முடியாதுன்றது தான் விஷயம். ஓப்பன் புக் டெஸ்ட் ஒன்று டக்குன்னு புக்கை பார்த்து எல்லாமே அட்டன் பண்ணிட முடியாது. இதை மாதிரி ஒரு சில பாயிண்ட் டெஸ்ட் கொடுத்துருப்பான். அது என்ன டெஸ்ட் கொடுத்துருக்கான்றதை நான் சொல்றேன் கிளியரா. சரி, இங்க 3 types ஆஃப் ஸ்பார்க் இருக்கு. டைப் ஏ, டைப் பி அண்ட் டைப் சி. ஸோ இந்த வந்து நான் அசியூம் பண்ணிக்கிறேன். நான் வந்து என்னோட புக்ல பாத்தீங்கன்னா பெய்ஸ் தியரத்துக்கு சில ஸ்டாண்டர்ட் நோட்டேஷன் வந்து ஃபாலோ பண்ணுவேன். அது எல்லா சம்முக்கும் ஃபாலோ பண்ணிட்டோம்னா ஃபார்முலா மக்கப் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஒவ்வொரு சம்புலையும் வேற வேற நோட்டேஷன் யூஸ் பண்ணீங்கன்னா ஃபார்முலா பைகெட் பண்ண கஷ்டமாயிடும். அதனால ஒரே நோட்டேஷன் நான் யூஸ் பண்றேன். இங்க பாத்தீங்கன்னா டிஃபெக்டிவ்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ இங்க வந்து நம்ம இந்த சம்ல டீல் பண்ண போறது டிஃபெக்டிவ் கால்குலேட் பண்றது தான். ஸோ டிஃபெக்டிவ் காம்பனென்ட்டை நான் கேபிட்டல் பி அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ பி கன்சிடர் பி பி தி ஈவென்ட் ஆஃப் டிஃபெக்டிவ். எப்பவுமே நான் பெய்ஸ் தியரத்துல எல்லாத்துலயுமே பிஏ வந்து ஈவென்ட் ஆஃப் டிஃபெக்டிவ் தான் சூஸ் பண்ண போறேன். இது ரொம்ப முக்கியமான விஷயம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது A1, A2, A3 3 விஷயத்தை நான் டிஸ்கஸ் பண்ணுவேன். ஒருவேளை சம்ல ரெண்டு காம்பனன்ட் சொல்லியிருந்தாங்கன்னா A1, A2. பட் ஆஸ் யூஷுவல் இங்க 3 இது கொடுத்துருக்கறதுனால A1, A2 அண்ட் A3. சரிங்களா? அதை நான் என்னன்னு எடுத்துக்கிறேன்னா ஈவென்ட்ஸ் ஆஃப், அங்க வந்து ஈவென்ட்ஸ் ஆஃப் மேனுஃபேக்சரிங் போல்ட்ஸ் மிஷின் அப்படின்னு சொல்லுவேன். இங்க ஈவென்ட்ஸ் ஆஃப் 3 types ஆஃப் ஸ்பார்க் பிளக். அவ்வளவுதான். ஈவென்ட் ஆஃப் டைப்ஸ் ஆஃப் ஸ்பார்க் பிளக். அவ்வளவுதான். சரிங்களா? ஈவென்ட் ஆஃப் 3 types ஆஃப் 3 types இருக்குல்ல, எல்லாத்தையுமே ரெப்ரசென்ட் பண்றோம். ஸோ இது வந்து ஏ டைப்பை ரெப்ரசென்ட் பண்ணுது, இது வந்து பி டைப்பை ரெப்ரசென்ட் பண்ணுது, இது வந்து சி டைப்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணுறது. அசியூம் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பெய்ஸ் தியரம் சொன்னாவே நம்மளுக்கு என்னென்னலாம் தேவைப்படுன்றத ஒரு லிஸ்ட் அவுட் கொடுத்துட்றேன். பி ஆஃப் A1 தேவை, பி ஆஃப் A2 தேவை, பி ஆஃப் A3 தேவை. இந்த 3மே நம்மளுக்கு தேவை. அதை தவிர இன்னும் நம்மளுக்கு அடுத்தது என்ன தேவைன்னா பி ஆஃப் டிஃபெக்டிவ் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் டைப். அதான் சொன்னேன், பினா டிஃபெக்டிவ். அடுத்தது டிஃபெக்டிவ் ஃப்ரம் செகண்ட் டைப். அடுத்தது டிஃபெக்டிவ் ஃப்ரம் தேர்ட் டைப். இந்த 3மே, இந்த 6 டேட்டா வந்து எல்லா பெய்ஸ் தியரம் தேவைப்படும். இந்த மாதிரி 3 டைப் ஆஃப் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் 2 கேட்டாங்கன்னா 4 தான் வரும். சரிங்களா? சரி, இந்த 3 டேட்டாவுமே நம்ம கொடுத்துருக்க கொஸ்டினை படிச்சு பார்த்து தான் எழுதணும். கிளியரா கவனிங்க. பி ஆஃப் ஏ அப்படின்றது என்னன்னா, முதல்ல படிப்போம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 6% ஆஃப் டைப் ஏ ஸ்பார்க் பிளக் ஆர் டிஃபெக்டிவ். டைப் ஏல டிஃபெக்டிவ் வந்து 6%. அப்ப நல்லா பார்த்துங்க, டிஃபெக்டிவ் ஃப்ரம் டைப் ஏல வந்து 6%, 6/100. டிஃபெக்டிவ் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் பிளக், அதுல வந்து 6% கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 4% ஆஃப் டைப் பி ஸ்பார்க் ஆர் டிஃபெக்டிவ். அப்போ டைப் பில டிஃபெக்டிவ் வந்து 4%. ஸோ டிஃபெக்டிவ் ஃப்ரம் டைப் 2 வந்து 4%, 4/100. அப்போ டைப் சில எவ்வளவு டிஃபெக்டிவ் பாருங்க. சில டிஃபெக்டிவ் வந்து 2%. 2% ஆஃப் டைப் சி ஸ்பார்க் பிளக்ஸ் ஆர் டிஃபெக்டிவ். அப்போ இது 2%னால இது 2/100.
ஓகே சரி, அப்போ பி ஆஃப் ஏ என்னன்னு பார்ப்போம். ப்ராபபிலிட்டி வேல்யூ நல்லா தெரிஞ்சுங்க, இது வந்து ப்ராபபிலிட்டி வேல்யூ என்ன கேட்குறேன் பார்ப்போம். அப்படியே ஃபர்தரா படிச்சுட்டே வந்தீங்கன்னா, a spark plug is selected at random from a batch of spark plugs containing, அப்போ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, பேட்ச் ஆஃப் ஸ்பார்க் பிளக், அதாவது நிறைய ஒரு பல்கா எல்லா ஸ்பார்க் பிளக்கும் மிக்ஸ் ஆகி இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா டைப் ஏ வந்து 50 இருக்கு, டைப் பி வந்து 30 இருக்கு, டைப் சி வந்து 20 இருக்கு. ஸோ டைப் ஏ வந்து 50 இருக்கு, நல்லா பாருங்க, இதை நான் எழுதும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா எழுதுறேன். டைப் ஏ வந்து 50 இருக்கு, டைப் பி வந்து 30 இருக்கு, டைப் சி வந்து 20 இருக்கு. ப்ராபபிலிட்டி வேல்யூ இந்த மாதிரிலாம் போட்டுறாதீங்க, ப்ராபபிலிட்டி வேல்யூ ஆல்வேஸ் லெஸ் than 1. சரி, அப்போ அதுல வந்து டைப் ஏ சூஸ் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல நான் சொன்ன மாதிரி என்னன்னா எல்லா ஸ்பார்க் பிளக்கும் மிக்ஸா இருக்கு. அப்போ டைப் ஏல 50 இருக்கு, டைப் பில 30 இருக்கு, டைப் சில 20 இருக்கு, டோட்டலா 100 இருக்குல்ல. இதுல 100ல 50 டைப் ஏ, 30 டைப் பி, 20 டைப் சி. அப்போ நீங்க டைப் ஏ சூஸ் பண்ணணும்னா 100ல இருந்து 50 தான் டைப் ஏ. டைப் பி சூஸ் பண்ணணும்னா 100ல இருந்து 30 தான் டைப் பி. அப்போ டைப் சி வேணும்னா 20 இருக்கு, அதுல 100ல இருந்து 30 தான் 20 தான் டைப் சி. இதுதான் விஷயம். ஸோ இந்த டேட்டா தெளிவாக தெரிஞ்சு போச்சுன்னா நம்ம பேஸ் தியரத்தை இமீடியட்டாக அப்ளை பண்ணலாம். ஸோ அதனால இது மாதிரி எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கிட்டு டேட்டாவை படிச்சு என்னென்னு ஃபில்அப் பண்ணிடுங்க. ஸோ நான் பேஸ் தியரம் ஃபார்ம்ல அப்ளை பண்ண போறேன். என்ன கேட்டிருக்காங்கன்னு வச்சு தான் டைப் பேஸ் தியரமா முடிவே பண்ணணும். பட் இது பேஸ் தியரம் தான், என்ன கேட்டிருக்காங்க நான் சொல்றேன் பாருங்க. இப்போ த செலக்டட் பிளக், இதுல இருந்து நான் ஒரு பிளக் செலக்ட் பண்றேன். தட் செலக்டட் பிளக் ஃபவுண்ட் டு பி டிஃபெக்டிவ், அது டிஃபெக்டிவ் தான் எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அந்த டிஃபெக்டிவ் டைப் ஏவா இருக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ டைப் ஏவா இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு சொல்றதுனால இது ஒரு பேஸ் தியரம். ஸோ பேஸ் தியரம், அப்போ பேஸ் தியரத்துல என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா P of A1 given B. So my selected flag defective, it is come from type A. டைப் ஏல இருந்து வரக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்ற இதுதான் நீங்க கண்டுபிடிக்கணும். ஒருவேளை அந்த கொஸ்டின்ல வந்து டைப் சி கேட்டாங்கன்னா A3 given B, டைப் 2 கேட்டாங்கன்னா A2 B. இதுதான் விஷயம், நீங்க மாத்தி கண்டுபிடிக்கணும். ஒரு சில சம்ல 3மே கேட்பாங்க, அப்போ 3த்தையுமே கண்டுபிடிக்கணும். இந்த சம்ல ஒரே ஒரு சம் தான் கேட்டிருக்காங்க, அது வந்து ஏல இருந்து வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைப்ல இருந்து வரணும்னா அப்போ A1 given B, இதுதான் நான் கால்குலேட் பண்ணணும். பாருங்க கிளியரா, சரிங்களா? சரி, இதுக்கான ஃபார்முலா நம்மளுக்கு பேஸ் ஃபார்முலா ஆல்ரெடி நீங்க படிச்சிருப்பீங்க, அதனால தான் நான் ஒரே நோட்டேஷன்ல புக்ல கொடுத்துருக்கேன். எல்லா சம்முமே இதே நோட்டேஷன்ல தான் போடுவேன். என்னன்னா ரொம்ப சிம்பிள், ஃபார்முலா மகப் பண்ணலன்னா கூட நம்ம கண்டுபிடிச்ச டேட்டா வச்சே எழுதலாம், ஒண்ணுமே இல்லை. என்னன்னா this into this, சரிங்களா? this into this plus this into this plus this, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அப்போ நான் P of A into P of B given A1, கரெக்டுங்களா? அது அப்படியே எழுத வந்துட்டாங்க பாருங்க. P of A1 into P of B given A1 plus அடுத்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்றது P of A2 into P of B given A2 plus P of A3 into P of B given A3. புரிஞ்சு போச்சு? ஓகே, மேல என்ன வரும் தெரியுங்களா? இங்க A1 தானே கேட்டிருக்காங்க, அப்போ அதுக்கான முதல் வேல்யூ தான் மேல போயிடும். ஒருவேளை A2 தேவைப்பட்டுச்சுன்னா இதுக்கான முதல் வேல்யூ தான் மேல போயிடும். A3 கேட்டாங்கன்னா இதுக்கான இந்த வேல்யூ வந்து மேல போயிடும். இங்க A1 கேட்டதுனால இதுல இருக்க இந்த வேல்யூ அப்படியே மேல எழுதுறீங்க. P of A1 into P of B given A1. இது எல்லாமே பேஸ் தியரத்தோட ஃபார்முலா தான். இந்த சம் மட்டும் படிச்சா போதாது, புக்ல இருக்க இன்னும் அடிஷனல் சம்மும் படிங்க, கண்டிப்பா பேஸ் தியரத்துல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே, ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம்னா நேரா வேல்யூ P of A1 ஓட வேல்யூ என்ன கண்டா 50/100. P of B given A வந்து 6/100 whole divided by P of A1 வந்து 50/100, இது வந்து 6/100 plus P of A2 வந்து 30/100, இது வந்து P of B given A2 மேல கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் 4/100 plus P of A3 வந்து 20/100, இது வந்து P of B given A2 வந்து 2/100. ஓகே, சரி, இப்போ இது எல்லாத்தையும் எப்படி சிம்பிளிஃபை பண்ணணும்னு சொல்றேன். அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு
நியூமரேட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர்ல 100 × 100, கீழேயும் எல்லாத்துலேயும் 100 × 100 தான் இருக்கு. ஏன்னா காமன் டினாமினேட்டர் 100 × 100, அப்போ எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சுன்னா 50 × 6 டிவைடட் பை, அதை வந்து மல்டிப்ளை பண்ணி கூட போட்டுருங்க. 50 × 60 வந்து 300, கீழே 100 × 100 காமனாக எல்லாத்துக்கும் கேன்சல் பண்ணிடலாம். இதுவும் 50 × 6 300 ப்ளஸ் 30 × 40 120 ப்ளஸ் 20 × 2 40. ஓகே, ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 300 டிவைடட் பை 460. ஸோ கேல்குலேட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா 0.6521. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். பேஸ் தியரம் ரொம்ப ஈஸி, ஆனால் கேட்டிருக்க டேட்டாக்கு ஏற்ற மாதிரி படித்து பார்த்து இந்த டேட்டாவை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இமீடியட்டாக ஆன்சர் போட்டுடலாம். சரிங்களா? ஸோ பேஸ் தியரம் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு தேவைப்படும். சரி, அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பார்ப்போம். இப்போ அடுத்த சம் பார்த்தீங்கன்னா, let p of x is equal to xன்றது 3/4 × 1/4 × x - 1. x வந்து 1 2 3ன்னு கொடுத்துட்டு மாஸ் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. இதில் வந்து p of x greater than 5 கேட்குறாங்க, mgf கேட்குறாங்க, மெயின் கேட்குறாங்க, வேரியன்ஸ் கேட்குறாங்க. ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட்டான சம்மு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த புக்கில் தேடினாலும் கிடைக்காது. அதான் ஓப்பன் புக் எக்ஸாமில் கொஞ்சம் ஒரு வித்தியாசமான சம்மும் கேட்பாங்க. பட் கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களால் ஈஸியாக சம் போட முடியும். சரிங்களா? சரி, வாங்க இந்த சம்மை நம்ம ட்ரை பண்ணலாம். இப்போ இந்த சம் பார்த்தீங்கன்னா, p of x is equal to x is equal to 3/4 into 1/4 power x minus 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸோட வேல்யூ 1, 2, 3 எக்ஸெட்ரா. சரி, முதல்ல இது வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க மாஸ் ஃபங்க்ஷன், ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா, கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண தான் தெரியும். நம்மளுக்கு என்னென்ன டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். பைனாமியல், பாய்சான், ஜாமெட்ரிக், ஓகேங்களா, யூனிஃபார்ம், எக்ஸ்பொனென்ஷியல் எல்லாம் படிச்சிருக்கோம். இது நல்லா பார்த்தீங்கன்னா இது ஒரு ஜாமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷனோட மாஸ் ஃபங்க்ஷன் தான். ஏன்னா ஜாமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மாஸ் ஃபங்க்ஷன் என்னன்னா, ஜாமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன் மாஸ் ஃபங்க்ஷனை ரெண்டு டைப்பாக நம்ம எழுதலாம். ஒன்று வந்து p of x is equal to x is q power x into p அப்படின்னு போட்டிங்கன்னா x வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். அதுவே வந்து p of x equal to x is equal to q power x minus 1 into p அப்படின்னு போட்டிங்கன்னா x minus 1 போட்டிங்கன்னா x வந்து 1லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். ஓகே, இப்போ அவங்க கொடுத்துருக்கிறது எதுனா இதுதான் அங்கே கொடுத்துருக்காங்க. q power x minus 1 into p, q power x minus 1 into q p. அப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணீங்கன்னா இதுதான் q, இந்த வேல்யூ தான் q, இந்த வேல்யூ வந்து p. ஓகே, ஸோ இதை வச்சு நம்ம ஃபர்தராக தேவையானதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி போட்டுடலாம். ஒன்றா நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ பை கம்பேரிங் தீஸ் டூ வி ஃபவுண்ட் p அண்ட் q வேல்யூ. அதை வந்து எடுத்து தனியாக எழுதலாம். p யோட வேல்யூ 3/4 அண்ட் q யோட வேல்யூ 1/4 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். சரி, இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, p of x greater than 5 அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எப்படி கண்டுபிடிக்கிறது பாருங்க. p of x greater than 5, greater than 5னா அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஏன்னா அவங்க 1 2 3 4 5 6 அப்படியே இன்ஃபினிட்டி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ greater than 5 நம்ம என்ன செய்யலாம்னா 1 minus p of x less than or equal to 5 அப்படின்னு மாற்றிக்கோங்க. அப்போ 1 minus less than or equal to 5னா p of x is equal to 0 போட்டுறாதீங்க. ஏன்னா கொடுத்துருக்க சம்மு 0ல் ஸ்டார்ட் ஆகல, 1ல் தான் ஸ்டார்ட் ஆகுது. அதனால 0 போட்டுட்டீங்கன்னா தப்பாயிடும். சரிங்களா? 1 less than or equal to 5ன்றனால 1 x is equal to 2 plus p of x is equal to 3 plus p of x is equal to 4 plus p of x is equal to 5. ஓகேங்களா? சரி, இப்போ இதுதான் நான் ஒன்றா நம்ம போட போகிறோம். நல்லா கிளியராக கவனிச்சிங்க. இப்போ
1 minus x equal to 1ன்றது நேரா இதில் போட்டால் என்ன வரும்? x equal to 1ன்னு போட்டால் 1 minus 1 0. அப்போ இது போயிடும். அப்போ வெறும் 3/4 மட்டும்தான் வரும். அப்போ இது 3/4. அப்புறம் மைனஸ் உள்ள போனீங்கன்னா x equal to 2. x equal to 2ன்னு இதில் போட்டால் என்ன வரும்? x equal to 2ன்னு போட்டீங்கன்னா 2 minus 1 1. அப்போ 3/4 into 1/4. 3/4 into 1/4. 3/4 into 1/4. அப்புறம் இந்த மைனஸ் உள்ள கொண்டு போனீங்கன்னா மைனஸ் 3. 3ஐ கொண்டு வந்ததில் போட்டால் என்ன வரும்? 3ஐ போட்டால் 3 minus 1 2. 3/4 1/4 power 2. ஓகே, 3/4 into 1/4 power 2. அப்புறம் மைனஸ் 4 கொண்டு வந்து போட்டிங்கன்னா 3/4 into 1/4 power 3. 5 போட்டிங்கன்னா 3/4 into 1/4 power 4. அவ்வளோதான். இதை பொறுமையாக கால்குலேட்டரில் வந்து சப்ஸ்டிட் பண்ணி ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ 1 minus 3/4ன்றதுனா 0.75. திஸ் இன்ட்டு திஸ் எடுத்து மட்டும் பண்ணிங்கன்னா 0.1875. இதை ஃபுல்லாக கால்குலேட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா 0.04688. இதோட வேல்யூ கால்குலேட்டர் போட்டிங்கன்னா 0.01172. இதோட வேல்யூ கால்குலேட் பண்ணிங்கன்னா 0.0029. ஸோ இது எல்லாத்தையும் கொண்டு போய் எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 0.001. இதுதான் அவங்க கேட்ட முதல் வேல்யூ. சரி, அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. ஃபைண்ட் தி மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் mx of t கேட்டிருக்காங்க. மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்க போறேன். கிளியராக கவனிங்க. அது ஒண்ணுமே இல்லை, ரொம்ப ஈஸியா போட்டுடலாம். இதுல மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் இப்போ ஜியோமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன்ல p of x is equal to xல q power x minus 1 into p இது இருக்குல்ல, இதோட மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு தெரிஞ்சா அதை நேராவே எழுதிடலாம். இதோட மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் டெரிவேஷன்ல இருக்கு. அதோட டெரிவேஷன் என்ன அப்படின்னா p into e power t by 1 minus q e power t. இதுதான் மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் ஆஃப் ஜியோமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன் q power x minus 1 into p. அதோட மட்டும் இல்லாம இதுக்கு மீன் வந்து 1/p. அதுக்கு வேரியன்ஸ் என்னன்னா q by p square. இது எல்லாமே நீங்க ஃபார்முலாவா பொதுவாகவே சொல்வேன். எல்லா டிஸ்ட்ரிபியூஷனோட mgf மீன் வேரியன்ஸ் நீங்க பைகாட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு ஆப்ஷனே கிடையாது. அதன்படி இதோட mgf இது, இதோட மீன் இது, இதோட வேரியன்ஸ் இது. அவ்வளவுதான். நம்மளுக்கு ஆல்ரெடி pq தான் மேல கண்டுபிடிச்சு வச்சிருக்கோமே. வாட் இஸ் p? p வந்து 3/4 அண்ட் q வந்து 1/4. இந்த ரெண்டுத்தையும் கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணினா mgf கிடைச்சிட போகுது. ஸோ ஜஸ்ட் சப்ஸ்டியூட் p வேல்யூ. p வந்து 3/4. ஸோ 3/4 into e power t by 1 minus q. q வந்து 1/4 into e power t. ஸோ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிடும். என்ன சிம்பிளிஃபை பண்ண போறீங்க? 3/4 போட்டு e power t by இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 4 minus e power t by 4. 4 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 3 e power t divided by 4 minus e power t. இதுதான் மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன். அவங்க கேட்ட mgf சீக்கிரமா கண்டுபிடிச்சு வச்சு பார்த்தீங்களா? டைரக்டா அந்த ஃபார்முலால பை சப்ஸ்டிட் பண்ணிட்டா போதும். இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி காட்டணும் அவசியம் கிடையாது. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த கொஸ்டின் வந்து மீன் அண்ட் வேரியன்ஸ் கேட்டிருக்காங்க. தட் இஸ் e of x and வேரியன்ஸ் ஆஃப் x. அதுதான் தெரியுமே. மீன் வந்து 1/p, வேரியன்ஸ் வந்து q by p ஸ்கொயர். அதையும் அதே மாதிரி சப்ஸ்டிட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சுக்க. ஸோ மீன் e of x மீன் வந்து 1/p அப்படின்னு சொல்லியிருக்கேன். நம்ம இந்த சம்மில் பியோட வேல்யூ நம்ம என்ன 3/4 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். மேலே கொண்டு போனீங்கன்னா 4/3 அப்படின்னு வந்துடும். அடுத்து வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸும் இந்த ஜியோமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷனை பொறுத்த வரைக்கும் q by p ஸ்கொயர் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ qவோட வேல்யூ 1/4, p ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 9/16. ஸோ இப்போ இதை வந்து அப்படியே மேலே கொண்டு போய் சிம்பிளிஃபை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான கிடைச்சிடும். 1/4 into 16/9 அடிச்சிங்கன்னா 4/9. ஸோ வேரியன்ஸ் வந்து 4/9, மீன் வந்து 4/3. அவ்வளோதான் இந்த சப்போட ஆன்சர். சரிங்களா? ஸோ இதெல்லாம் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அதாவது ஓப்பன் புக் எக்ஸாமினேஷனில் இது கேட்டிருக்காங்க. இது வந்து ஜியோமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன் தான் அப்படின்றது நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி சம்பவம் உங்களால் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க முடியும். ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சரி. அடுத்த சம்பவம் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கேட்டிருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஃப் ஆஃப் எக்ஸை கொடுத்துட்டு இது ஒரு ப்ராபபிலிட்டி வேல்யூ கேட்டிருக்காங்க. குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் கேட்டிருக்காங்க. மீன் அண்ட் வேரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சம்மை எப்படி போடலான்றது பார்க்கலாம்.
இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் சம் தான். பார்க்கலாம். இப்போ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. The PDF of a continuous random variable capital X is given by ஒரு f of x கொடுத்துருக்காங்க. ஃபங்க்ஷன் as usual ஃபங்க்ஷன் தான். அதை வச்சுட்டு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்குறாங்க. நான் டைரக்டாக விஷயத்தை கண்டுபிடிச்சிடலாம். f of x வந்து சிம்பிளானதாக இருக்குது. p of -2 less than x less than 0. அப்போ ஒரு இன்டகரல் என்ன போட போறீங்க? -2 to 0 f of x dx. f of x என்னது? 1/6 into dx. புரிஞ்சு போச்சு. ஸோ dx இன்டகரல் பண்ணீங்கன்னா x தான். அதை 1/6 வெளியில் வச்சுக்கிட்டு dx இன்டர் பண்ண x அதோட லிமிட் -2 to 0. அப்போ 1/6 இன்ட்டு அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட்ல -2 போட்டீங்கன்னா +2. அப்போ 2/6. 2/6னா 1/3. 1/3 தான் சம்மோட ஆன்சர். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு 1/3. சரி, அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? பி கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. பில குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் கேபிட்டல் f of x கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ கேபிட்டல் f of x கண்டுபிடிக்கணும்னா கேபிட்டல் f of x ஓட ஃபார்முலா தெரியணும். p of x less than or equal to x. ஸோ அதாவது என்னன்னா -∞ to x f of x dx தான் ஒரிஜினல் ஃபார்முலா. ஆனால் ரேஞ்ச் இதில் எதில் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். ரேஞ்ச் எதில் ஸ்டார்ட் ஆகுது? -3ல ஸ்டார்ட் ஆகுது. அப்போ -3 to x தான் போடணும். இதில் -3 to x f of x வந்து 1/6 into dx. இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா நேராகவே 1/6 வெளில எடுத்துட்டு dx இன்டர் பண்ணால் x, அதுக்கான லிமிட் -3 to x. ஸோ லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா அப்பர் லிமிட் -(-3). ஸோ இதுதான் நம்மளுக்கு குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் 1/6 into x + 3 அப்படிதான். ஸோ இது வந்து எடுத்து கூட எழுதி காமிச்சிருங்க. குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் கேபிட்டல் f of x CDF அப்படின்றது என்னன்னா 1/6 into x + 3. இதுதான் கேட்டிருக்க செகண்ட் கொஸ்டின். ஓகே, அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. தேர்ட் வந்து E of x and variance of x, மீன் அண்ட் வேரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ மீன் அதாவது E of x. E of xக்கான ஃபார்முலா நம்மளுக்கே தெரியும். இன்டர்வல் -∞ to +∞ x into f of x dx. இப்போ அதுபடி பார்த்தீங்கன்னா அங்கே கொடுத்துருக்க ரேஞ்சு -3 to +3 தான் கொடுத்துருக்காங்க. x into f of x வந்து 1/6 into dx. இப்போ நல்லா பாருங்க, 1/6 வெளியில் எடுத்துட்டீங்கன்னா இன்டகரலோட லிமிட் -to +, நெகட்டிவ் டு பாசிட்டிவ் போச்சுனாவே ஆடா ஈவனா செக் பண்ணணும். எக்ஸ் வந்து ஒரு ஆட் ஃபங்க்ஷன். ஆட் ஃபங்க்ஷன் அதோட வேல்யூ 0. 0 into anything 0. ஸோ மீன் E of x வந்து 0. அவ்வளோதான் போச்சு. இப்போ அடுத்தது நான் என்ன கண்டுபிடிக்க போறேன்னா வேரியன்ஸ் கண்டுபிடிக்க போறேன். ஓகேங்களா? ஸோ வேரியன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா முதல்ல E of x² தெரியணும். அப்போதான் நம்மளால போட முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா E of x² வந்து அதே ஃபார்முலா இன்டர் -∞ to +∞ x² into f of x dx. ஸோ கொடுத்துருக்க ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா -3 to +3. ஸோ இன்டகிரல் -3 to +3 x² into f of x வந்து 1/3 into dx. ஸோ இப்போ இந்த 1/3 வெளியில் எடுத்துட்டீங்கன்னா x² வந்து ஒரு ஈவன் ஃபங்க்ஷன்றனால அதை வந்து நான் வந்து 2 times of நல்லா பார்த்தீங்கன்னா 2 times of 0 to 3 x² dx அப்படின்னு பண்ணலாம். அதுக்கப்புறமேட்டு நம்ம as usual 2/3 into x² பண்ணா x³ லிமிட் வந்து 0 to 3. அப்போ என்ன 2/9 இங்க இருக்க 3 வெளில எடுத்துட்டேன். 3³ வந்து 27. ஸோ 9 3s are 3 2s are 6. ஸோ E of x² வந்து நம்மளுக்கு மேல வந்து ஏதாவது கேன்சல் ஆகுதா? 2 இங்க ஒரு 6 சாரி இங்க f of x வந்து 1/3 போட்டனே. சாரி, f of x வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 1/6 கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இங்க வந்து 1/3 தப்பா போட்டேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா f of x வந்து 1/6. அப்போ இது வந்து 6 போடும்போது அடிச்சிங்கன்னா
2 by 6. ஓகே, ஸோ அப்போ இதை கேன்சல் பண்ணும்போது என்னென்னா 3 2s are 6, 9 3s are, அப்போ அடிச்சுன்னா 27, 2 2 அடிச்சிங்கன்னா 9 வருதா? இது பண்ணிட்டேனே, வெயிட் கிளியராக பார்ப்போம். x cube by 3, அப்போ 2 by 6 3s are 18, லிமிட்டை போட்டுனா 3 cube வந்து 27, அப்போ இது அடிச்சிங்கன்னா 9th டேபிள், 9 2s are 9 3s are, ஸோ இந்த 2 போயிடும், 3 தான் E of x ஸ்கொயர். ஓகே, ஸோ E of x ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டிங்க, E of xும் கண்டுபிடிச்சிட்டிங்க, மீன் அண்ட் வேரியன்ஸ்க்கான ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ஸோ வேரியன்ஸ்க்கான ஃபார்முலா E of x ஸ்கொயர் மைனஸ் E of x தி ஹோல் ஸ்கொயர். E of x ஸ்கொயர் இருந்து 3, E of x தான் 0ன்னு போட்டுருக்குமே, ஸோ அவ்வளோதான். வேரியன்ஸ் வந்து 3, மீன் வந்து 0, அவ்வளோதான் ஆன்சர். மீன் வந்து 0, வேரியன்ஸ் வந்து 3. ஆனால் இந்த சம்மை வேற மாதிரியும் போடலாம். எப்படி இந்த சம்மை கொஞ்சம் வித்தியாசமாக போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் கொடுத்துருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா, இது ஆக்சுவலாக ஒரிஜினலாக திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன். ஏன்னா 1 by b minus a இன்டர்வல் a to b சொல்லலாமா? b minus a இதுலேருந்து செப்பரேட் பண்ணால் 6 வந்துச்சு பாருங்க. திஸ் மைனஸ் அப் மைனஸ் 6. அப்போது இதில் a வந்து -3, b வந்து +3. யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷனில் மீன் என்னன்னு தெரியுமா? b plus a by 2. அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணினா 0 வந்துடும், அதனால தான் மீன் 0 வந்துச்சு. யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷனில் வேரியன்ஸ் என்னன்னு தெரியுமா? b minus a the whole square by 12. அப்போ b minus a இதுல இருந்து சப்ராக்ட் பண்ணீங்கன்னா 6 ஸ்கொயர் பண்ணா 36, 36 by 12, 36, 3 தான். ஸோ அப்போ வேரியன்ஸ் வந்து 3, அதான் நம்மளுக்கு வந்துச்சு பாருங்க. ஸோ இப்படி ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். திஸ் இஸ் ஐடென்டிஃபைடு பை யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லி டேரெக்டாக அந்த ஃபார்முலா வச்சு நம்ம போட்டாலும் ஆன்சர் கரெக்டாக தான் வரும். அப்படியும் போடலாம், தப்பு கிடையாது. சரி, இப்போ இந்த சம் முடிஞ்சு போச்சு. அடுத்த சம் என்னன்னு பார்ப்போம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா 11ல B2 இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ்பனென்ஷியல் ரேண்டம் வேரியபிள் அப்படின்ற ஒரு வேர்டு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா எக்ஸ்பனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இந்த எக்ஸ்பனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷனை யூஸ் பண்ணி தான் இந்த சம்மை நம்ம போட போகிறோம். அதனால் இந்த சம்மை எப்படி போடுறன்றதை கவனிங்க. ஸோ அது ஒரு வித்தியாசமான சம்மை, அதை எப்படி போட போகிறோன்றது பார்ப்போம். ஓகே, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. the x be an exponential random variable e of x square is equal to 1 by 2. Okay. Okay, sum continue பண்ணுவோம். x be an exponential random variable with e of x square அப்படின்னு போட்டிருக்காங்க. எக்ஸ்பனென்ஷியல் அப்படின் போது எக்ஸ்பனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் போயிடணும், நான் வச்சுக்கணும். எக்ஸ்பனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ எக்ஸ்பனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன்ல நான் சொன்ன எல்லா டிஸ்ட்ரிபியூஷன், எந்த டிஸ்ட்ரிபியூஷன் தான் அதோட பிடிஎஃப் தெரியணும், என்சிஎஃப் மீன் வேரியன்ஸ் எல்லாமே பைகட் பண்ணி வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதன்படி எக்ஸ்பனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லிட்டாவே அதுக்கான பிடிஎஃப் f of xன்றது lambda into e power minus lambda x and x greater than or equal to 0, lambda greater than 0 and 0 otherwise. இதுதான் எக்ஸ்பனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். அதோட மீன் அண்ட் வேரியன்ஸும் நம்ம நல்லா கிளியராக தெரிஞ்சு வச்சுக்கணும். அது என்னன்னா அதோட மீன் வந்து, அதாவது மீன்னா இ ஆஃப் எக்ஸ் கரெக்டுங்களா, அதோட வேல்யூ 1 by lambda. அதோட வேரியன்ஸ் 1 by lambda square. ஓகே, அதோட எம்ஜிஎஃப்
அதோட எம்ஜிஎஃப், அதாவது எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷனோட எம்ஜிஎஃப் லாம்டா பை லாம்டா மைனஸ் டி. ஸோ இது எல்லாமே நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் சொன்னாவே அதை பற்றி கிளியராக தெரிஞ்சு வச்சிருக்கணும். அப்போ அதை வச்சு தான் இந்த சம்ம நான் ப்ரொசீட் பண்ண போகிறேன். சரி, அதில் இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் வந்து 1/2 கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ஸோ இன் திஸ் ப்ராப்ளம் தே ஆர் கிவன் இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1/2. சரி, இப்போ இதை வச்சு வேற என்னெல்லாம் எனக்கு வேணும்னு பார்த்தீங்கன்னா, இ ஆஃப் எக்ஸ் கேட்குறாங்க, வேரியன்ஸ் கேட்குறாங்க, எம்ஜிஎஃப் கேட்குறாங்க, அதுக்கப்புறம் ஒரு கண்டிஷனல் ப்ராப்பர்ட்டி கேட்குறாங்க. சரி, ஃபர்ஸ்ட் அப்போ இ ஆஃப் எக்ஸும் வேரியன்ஸும் தேவைன்னா நான் என்ன பண்ணுறேன், முதல்ல வேரியன்ஸ்க்கான ஃபார்முலா எடுத்து எழுதுறேன். வேரியன்ஸ்க்கான ஃபார்முலா என்னது? இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர். இப்போ எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா வேரியன்ஸ் வந்து 1/λ ஸ்கொயர், அதனால அதை அப்படியே எழுதிக்கோங்க. இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் அவங்களே கொடுத்துட்டாங்க 1/2, அதையும் எழுதிக்கோங்க. மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் வந்து 1/λ தி ஹோல் ஸ்கொயர். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு லாம்டா கிடைச்சிடும். சரிங்களா? ஸோ இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ண போறேன்னு பாருங்க. 1/λ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1/2 மைனஸ் 1/λ ஸ்கொயர். இந்த 1/λ ஸ்கொயர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போனீங்கன்னா 1/λ ஸ்கொயர் பிளஸ் 1/λ ஸ்கொயர்னா 2/λ ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/2. அப்போ இதுல இருந்து பாத்தீங்கன்னா இந்த 2 அன்சைட் போச்சுன்னா 4 is equal to lambda square, which implies that lambda is equal to plus or minus 2. எப்பவுமே நெகட்டிவ் வேல்யூ கிடையாது, அதனால அது வந்து இதோட வேல்யூ வந்து பாசிட்டிவ். ஸோ லாம்டா வேல்யூ 2 தான் இருக்கு. ஓகே, ஸோ லாம்டா தெரிஞ்சு போச்சு. அப்போ இதுல இருந்து அவங்க கேட்ட மீன் கேட்டிருக்காங்க. மீன் இ ஆஃப் எக்ஸ் கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா? இந்த சம்ல இ ஆஃப் எக்ஸ் கேட்டாங்க. பட் எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன்ல இ ஆஃப் எக்ஸ் வந்து 1/λ, அப்போ 1/2 அவங்க கேட்ட முதல் கொஸ்டின் முடிஞ்சு போச்சு. அடுத்தது வேரியன்ஸ் கேட்டிருக்காங்க. வேரியன்ஸ் வந்து 1/λ ஸ்கொயர், அப்போ 1/2 ஸ்கொயர். 1/2 ஸ்கொயர்னா 1/4. ஸோ வேரியன்ஸும் 1/4 ரெண்டும் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா எம்ஜிஎஃப் கேட்டிருக்காங்க. அதான் லாம்டா தெரிஞ்சு போச்சுன்னா எல்லாமே முடிஞ்சு போச்சு. எம்ஜிஎஃப் கேட்டிருக்காங்க. எம்ஜிஎஃப் ஆஃப் திஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து லாம்டா பை லாம்டா மைனஸ் 2 அப்படின்னு சொன்னேன். லாம்டா வந்து 2னா 2/2 மைனஸ், சாரி ஆக்சுவலாக இங்கே வந்து தப்பப்பட்ட லாம்டா பை லாம்டா மைனஸ் டி இது. சரிங்களா? லாம்டாக்கு 2 போட்டிங்கன்னா 2/2 மைனஸ் டி. இதுதான் எம்ஜிஎஃப். ஸோ எம்ஜிஎஃப்பும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ ஒன்லி லாம்டா கண்டுபிடிச்சோம்னா எல்லாமே முடிஞ்சு போச்சு. இ ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு, வேரியன்ஸ் கண்டுபிடிச்சாச்சு, எம்ஜிஎஃப் கண்டுபிடிச்சாச்சு. கடைசியாக ஒன்று கேட்டிருக்காங்க, கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி கேட்டிருக்காங்க. இது எப்படி போடுறதுன்னு சொல்றேன், கவனிங்க. ஓகே, ஸோ அப்போ அதை எப்படி போடணும்னா சி தான் அதோட வேல்யூ. அதை போடுறதுக்கு என்னன்னா பி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் 3 கிவன் எக்ஸ் கிரேட்டர் தென் டி. இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, இதை கண்டுபிடிக்கணும்னா இதுக்கு வந்து மெமரிலெஸ் ப்ராப்பர்ட்டின்னு ஒன்று இருக்கு. எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன்ல மெமரிலெஸ் ப்ராப்பர்ட்டின்றது ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ராப்பர்ட்டி. அதுக்கான ப்ரூஃபும் சம்டைம் கேட்பாங்க. அதுவும் புக்லலாம் இருக்கு, அது கொஞ்சம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அதை தான் நான் இங்கே யூஸ் பண்ண போறேன், மெமரிலெஸ் ப்ராப்பர்ட்டி. எப்படி யூஸ் பண்ணலான்றத சொல்றேன், கவனிங்க. அதுக்கான ப்ராப்பர்ட்டி சொல்றேன். மெமரிலெஸ் ப்ராப்பர்ட்டி என்னன்னா P of x greater than s plus t given x greater than t is equal to, இதுல என்னன்னா x plus t இருக்கு பாத்தீங்களா? இந்த t க்கு இந்த t போச்சுன்னா வெறும் s மட்டும் தான் வரும். அதுதான் மெமரிலெஸ் ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஸோ இந்த மெமரிலெஸ் ப்ராப்பர்ட்டி கொஞ்சம் தர வச்சுக்க. இப்போ கொடுத்துருக்கிறத இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஏற்ற மாதிரி மாத்தினா சம் போட்டுடலாம். எப்படி இதை மாற்ற போறேன்றதை பாருங்க. இப்போ கொடுத்துருக்கிறது வந்து என்னன்னா, கேட்கறது என்னன்னா எக்ஸ் கிரேட்டர் தென் 3 கிவன் எக்ஸ், என்ன கேட்டிருக்காங்கன்னா கிரேட்டர் தென் 3 கிரேட்டர் தென் 1ன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? டி போட்டால் எக்ஸ் கிரேட்டர் தென் 1, இதுதான் அவங்க கேட்டிருக்காங்க. இது எப்படி நான் போட போறேன்னா, இங்க இருக்க டி இருக்கு பாத்தீங்களா, அதை மாதிரி இதை ரெண்டா பிரிக்கணும். அப்ப 3 எப்படி பிரிக்கலாம்னா 1 வர மாதிரி பிரிக்கணும். P of x greater than 2 plus 1 அப்படின்னு பிரிக்கணும். given x greater than 1. அப்போ என்னன்னா நான் சொன்ன மாதிரி இப்படி இந்த டீக்கு இந்த டி போச்சுன்னா எஸ் மட்டும் வரும் சொன்னேன். அப்போ இந்த 1க்கு 1 போச்சுன்னா இந்த 2 மட்டும் தான் வரும். ஓகே, அப்போ என்னன்னா P of x greater than 1 மட்டும் தான் வரும். அப்போ இது சாரி திருப்பி போட்டு வரேன். இந்த 1க்கு 1 போச்சுன்னா இந்த 2 மட்டும் தான் வரும்னு சொன்னால அந்த 2 தான் வரும். அவ்வளோதான், இதை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும். ஓகே, ஸோ இது வந்து நம்மளுக்கே தெரியுமே, x greater than 2னா 2 to infinity f of x dx.
அண்ட் இந்த சம்மில் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து நான் தான் போட்டிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷனில் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து லேம்டா இன்ட்டு இ பவர் மைனஸ் லேம்டா எக்ஸ். பட் லேம்டாவோட வேல்யூ 2னால அது நேரம் லேம்டா வேல்யூ 2னால சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. அப்போது integral 2 to infinity lambda into e power minus lambda x into dx. Lambda வந்து 2ன்றனால அதை போட்டுருங்க. Since lambda வந்து 2. Okay, so இதை இன்டர்வல் பண்ணினா உங்களுக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிடும். So 2 into e power minus lambda e power minus 2x அப்படின்னா e power minus 2x by minus 2 with the limit 2 to infinity. இதில் இந்த 2 கேன்சல் பண்ணிடுங்க. அப்புறம் இப்போ மைனஸை கூட வெளியில் வச்சுக்கிட்டு லிமிட்டை கொண்டு போட்டிங்கன்னா e power minus infinity minus e power minus 4. இந்த 2 போட்டால் 2 into 2 4. e power minus infinity 0 minus minus plus e power minus 4. ஓகே, ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா கிட்டத்தட்ட இந்த கொஸ்டின் பேப்பர் PQT அண்ட் ரேண்டம் ப்ராசஸில் இருக்க ஃபர்ஸ்ட் யூனிட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த திருப்பி ரேண்டம் ப்ராசஸ் போனோம்னா செகண்ட் யூனிட் கொஸ்டின்ஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லி ஒன் பை ஒன்னாக சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஒரு 5 minutes பிரேக் அப்புறம் செகண்ட் யூனிட் கொஸ்டினை நம்ம கண்டினியூ பண்ணலாம். சரிங்களா?
செகண்ட் யூனிட் கொஸ்டின்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்க சொல்லி அதை கண்டினியூ பண்ணலாம். இப்போ ரேண்டம் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் செகண்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் சென்ட்ரல் லிமிட் தியரம் அப்படின்றது. இதுக்கு ஒரு தனி வீடியோவை நான் ரெடி பண்ணி தரேன். தியரம்ஸ் நம்ம இதில் சால்வ் பண்ண முடியாது, பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ அடுத்தது செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அதுலேயே பார்த்தீங்கன்னா இஃப் இது ஒரு ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸ் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இது எல்லா டெக்ஸ்ட் புக்லையும் இருக்கிற ஒரு முக்கியமான கொஸ்டின் இது. சரிங்களா? என்னன்னா எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் இண்டிபெண்டன்ட் ரேண்டம் வேரியபிள்ஸ் வித் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து இ பவர் மைனஸ் எக்ஸு, இன்னொன்று வந்து ஜி ஆஃப் எக்ஸ் எடுத்துங்க. ரெண்டாவது எஃப் ஆஃப் ஒய் எடுத்துக்கிட்டிங்கன்னா இ பவர் மைனஸ் ஒய். இந்த ரெண்டு ஃபங்க்ஷனை கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு பிடிஎஃப் ஆஃப் யூ அண்ட் வி கேட்குறாங்க. அண்ட் ஆர் தே இண்டிபெண்டன்ட் கொஸ்டின் கேட்குறாங்க. இது ஒரு ஸ்டாண்டர்டாக நிறைய புக்கில் இருக்கிற கொஸ்டின். என்னோட டெக்ஸ்ட் புக்கில் கூட இந்த கொஸ்டின் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் எக்ஸ் ஒய் இண்டிபெண்டன்ட்னால எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கேன் பி ரிட்டன் அஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் ஒய்னு எழுத முடியும். அப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இ பவர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு இ பவர் மைனஸ் ஒய், ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணும்போது இ பவர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு வந்துடும். இதை வச்சு அந்த சம்ம ப்ரொசீட் பண்ணியிருப்பேன். இந்த டெக்ஸ்ட் புக் பார்த்தீங்கன்னா என்னோட புக்கில் வந்து ஆர்பி ரேண்டம் ப்ராசஸ் டெக்ஸ்ட் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 2.58 பேஜ் நம்பரில் இந்த கொஸ்டின் இருக்குது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதை கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின் தான். ஓகே, அதை படிச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. 12B வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் அப்படி கொடுத்துருக்காங்க. இதை கொடுத்துட்டு இதுவும் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் புக்கில் இருக்க சம் தான். இருந்தாலும் என்னன்னா இதில் அடிஷனலாக ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க. ஆல்சோ ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? சரி, இப்போ இந்த சம் நம்ம சால்வ் அவுட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இந்த சம் பார்த்தோம்னா the joint probability mass function given by p of x comma y is equal to k into 2x plus 3y. இப்போ அதில் வந்து எக்ஸோட வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா 0, 1, 2, ஒய்யோட வேல்யூ வந்து 1, 2, 3 இப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து ஃபைண்ட் ஆல் மார்ஜினல் அண்ட் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். இது ஒரு முக்கியமான கொஸ்டின். பட் இந்த கொஸ்டின் நல்லா பாருங்க. கொஸ்டின் பேப்பர்ல வந்து உங்களுக்கு 16 மார்க் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ஒரே கொஸ்டினை கேட்டிருக்காங்க. எதனால அப்படின்னா இதுல இந்த மார்ஜினலும் கண்டிஷனலும் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் லென்த்தியா போகும். அதனால இது ஒரே கொஸ்டின் 16 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கொஞ்சம் நல்லா பாருங்க. ஒரு லென்த்தி சம் தான் அது, ஆனா ஒரு ஈஸியான சம் இது. சரி, அதுக்கப்புறம் ஆல்சோ ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய். சரி, இப்போ இந்த சம் போடணும்னா பார்த்தீங்கன்னா இது ஒரு டிஸ்கிரீட். இதை வந்து ஒரு டேபிள் தான் நம்ம ஃபார்ம் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இந்த டேபிள் ஃபார்ம் பண்ணிக்கிட்டிங்கன்னா இதில் வந்து எக்ஸ் பார்ட்டிஷன் ஒய் பார்ட்டிஷன் சொல்லி தனியாக போடணும். இதில் வந்து இது எக்ஸுக்கும் இது ஒய்க்கு எடுத்துங்க. எக்ஸ் வந்து 0, 1, 2, ஒய்க்கு வந்து 1, 2, 3. சரி, இந்த மாதிரி ஃபில்லப் பண்ணிடுங்க. இப்போ இந்த சைடு வர்றது இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒய்யோட வேல்யூ 1, ஒய்யோட வேல்யூ 1, ஒய்யோட வேல்யூ 2, ஒய்யோட வேல்யூ 3னால இது வந்து பி ஆஃப் ஒய். சரி, எக்ஸ் இருக்கு, ஒய் போறீங்களான்னு கேட்காதீங்க. அதாவது இது ஒரு ஹரிசாண்டலா பார்த்தீங்கன்னா ஒய்யோட வேல்யூ 1, ஒய்யோட வேல்யூ 2, ஒய்யோட வேல்யூ 3. அப்போ இங்கே வர்றது வந்து பி ஆஃப் ஒய் ஈக்குவல் டு 1. ஏன்னா ஒய் தானே இங்கே இருக்கு. இது பி ஆஃப் ஒய் ஈக்குவல் டு 2. அதனால தான் இங்கே பி ஆஃப் ஒய் போடுறேன். இது 3 இருக்குனால இங்கே வர்ற வேல்யூ பி ஆஃப் ஒய் ஈக்குவல் டு 3. சரிங்களா? அதே மாதிரி இங்கே வர்றது வந்து எக்ஸ். அப்போ இது வந்து பி ஆஃப் எக்ஸ். சரி, இப்போ நம்ம இதை ஃபில்அப் பண்ணலாம். ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ண பார்க்குறேன். கவனிங்க. எக்ஸ் 0, ஒய் 1 அதில் போடுங்க. எக்ஸ் 0, ஒய் 1ன்னு போட்டிங்கன்னா 3k அப்படின்னு வரும். அதே மாதிரி எக்ஸ் 0, ஒய் 2, எக்ஸ் 0, ஒய் 2னா 6k. ஓகே, அதே மாதிரி எக்ஸ் 0, ஒய் 3, எக்ஸ் 0, ஒய் 3, 3 3 9, 9k. அதே மாதிரி இங்கே எக்ஸ் 1, ஒய் 1 அப்படின்னு போட்டேன். இங்கே எக்ஸுக்கு 1, ஒய்க்கு 1னா 3 to 5, 5k. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றா நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். டேரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணி போடுங்க, ஒவ்வொன்றும் உங்களுக்கு கிடைச்சிடும்.
இது வந்து பார்த்தீங்கன்னா 8k வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா 11k அதே மாதிரி போடுங்க. Then it will be 7k and this is 10k, this is 13k. இது போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஹரிசாண்டல் வேல்யூஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணினா 10 15k. ஸோ அவுட் சைடில் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து 15k. அதே மாதிரி இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 24k. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர்றது வந்து 33k. அதே மாதிரி இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர்றது வந்து 18k. இதை மூணுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 24k. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 30k. ஸோ இப்போ நம்ம போட்டது ரைட்டா இல்லையான்னு எப்படி செக் பண்ணலாம்னா ஈஸியாக செக் பண்ணலாம். என்னன்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா எனக்கு 72k வருது. அதே 72k இதுவும் ஆட் பண்ணால் வந்துச்சுன்னா நீங்கள் போட்டது ரைட். ஸோ இதை ஆட் பண்ணாலும் 72k, இதை ஆட் பண்ணாலும் 72kனா நம்ம போட்டது ரைட். சரிங்களா? ரெண்டுமே ஆட் பண்ணுங்க 72k தான் வரும், அதனால ரைட். சரி, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இங்கே சொன்ன மாதிரி இதோட வேல்யூ p of y equal to 1. அப்போ இது வந்து x0 x1 x2. அப்போ இது p of x equal to 0. இது p of x equal to 1. இது 2 இருக்கனால இது p of x equal to 2. சரிங்களா? சரி, இப்போ எனக்கு முதல்ல k-ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் தான் சம் ப்ரொசீட் பண்ண முடியும். இது என்னன்னா நம்மளுக்கு ஒரு கண்டிஷன் சம் ஆஃப் த ப்ராபபிலிட்டி ஆல்வேஸ் 1. ஸோ டபுள் சிக்மா ஏன்னா எக்ஸுக்கு ஒய்க்கு சேர்த்து போறதுனால சம் ஆஃப் p of x, y is equal to 1. ஸோ அதில் சம் ஆஃப் த ப்ராபபிலிட்டி வந்து 72k. ஸோ 72k 1ன்னா which implies that k is equal to 1 by 72. ஸோ நான் k-ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ k-ஓட வேல்யூ கண்டுபிடிச்ச உடனே நம்ம இதை வந்து இந்த நேரம் கொண்டு போயிட்டு டேபிளில் உள்ள சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். சரிங்களா? உள்ள சப்ஸ்டியூட் பண்ணி போட்டால் நியூவாக ஒரு டேபிள் ஃபார்ம் பண்ணணும். அந்த டேபிள் ஃப்ரெஷ்ஷாக எல்லாமே அதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு தான் பண்ணணும். நான் டைரெக்டாக போட்டுடுறேன். இது எக்ஸு, இது ஒய், 0 1 2, இது 1 2 3. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இதை நாங்கள் போட்ட மாதிரி தான். இது p of y equal to y, இது p of x equal to x. இப்போ இதை நான் திருப்பி பாரு, இதில் இருந்து அப்படியே கேவை கொண்டு வந்து நேராக போட்டிங்கன்னா k 1/72னா 3/72, 5/72, 7/72 அது மாதிரி எல்லாமே வரும். அதை தான் நான் உள்ள ஃபில்அப் பண்ண போகிறேன். அப்படி ஃபில்அப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 3/72, 5/72, இது 7/72, இது வந்து 6/72, இது வந்து 8/72. கேவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 10/72, இது வந்து 9/72, இது வந்து 11/72, இது வந்து 13/72. அதே மாதிரி கீழே இருக்க வேல்யூலாம் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குது, 18kனா 18/72, 24/72, 30/72 அதே மாதிரி போட்டுருங்க இதில். இப்போ பார்த்தீங்கன்னா இது 18/72, இது வந்து 24/72, இது வந்து 30/72. அதே மாதிரி இந்த சைடு அவங்க வந்தது பார்த்தீங்கன்னா 15 வந்தது, 15/72, இது வந்து 24/72, இது வந்து 33/72. இப்போ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 72/72 வரும். அதான் 1. இங்கே 1 வரதான் முக்கியமே. ஸோ அங்கே சொன்ன மாதிரினா இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இருக்குல்ல, அப்படின்னா என்ன அர்த்தம், எக்ஸ் 0. இப்போ p of x equal to 0, இது p of x equal to 1, இது p of x equal to 2. இது வந்து y இருக்கா, இங்கே y 1, இது p of y equal to 1, இது p of y equal to 2, இது p of y equal to 3. அவங்க கேட்ட கொஸ்டின் முதல் கொஸ்டின் முடிச்சு போச்சு, அவ்வளோதான் ஆன்சர். என்ன முதல்ல கேட்டிருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் கேட்டது வந்து ஃபைண்ட் ஆல் மார்ஜினல்ஸ் கேட்டிருக்காங்களா, மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன். இதுதான் மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த p of x equal to 0, x equal to 1 இந்த வேல்யூ தான் மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் x. இது மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் y. இதை எடுத்து எழுதுனீங்கன்னாவே முடிச்சு போச்சு. சரிங்களா? 16 மார்க் கொஸ்டின்னால கொஞ்சம் பிரீஃபாக எழுதுங்க. எடுத்து எழுதி காட்டினாவே போதும், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஃபர்ஸ்ட் ஒன்று நான் என்ன கண்டுபிடிக்க போறேன்னா marginal distribution. Marginal distributions of x ன்னு போடுங்க. நான் முதல்ல x போடுறேன், அப்புறம் y போடலாம். xன்றது என்னன்னா p of x equal to 0. p of x equal to 0 ஓட வேல்யூ 18/72. அவ்வளோதான். இப்படி எடுத்து எழுதுறது தான் வேல்யூ, வேற ஒன்றுமே கிடையாது. அடுத்து அது கீழே அப்படியே எழுதுங்க. p of x is equal to 1. x equal to 1 வந்து 24/72. அடுத்தது x equal to 2, 30/72. p of x equal to 2 வந்து 30/72. அதே மாதிரி மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் y கண்டுபிடிங்க.
marginal distribution of y. So marginal distribution of y ன்னு வரும்போது நம்ம எதை எழுதணும்னா இந்த சைடு இருக்கிறது எழுதணும். இந்த சைடில் p of y equal to 1 வந்து 15/72 24/72 எடுத்து எழுதிங்கன்னா முடிச்சு போச்சு. அப்போ p of y is equal to 1 வந்து 15/72, p of y equal to 2 வந்து 24/72, p of y is equal to 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33/72. ஸோ இது எல்லாமே முடிச்சு போச்சு. ஓகே, இப்போ அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், நிறைய போட வேண்டியது இருக்கும். கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் அதில் 2 வரும், எக்ஸ் கிவன் ஒய், ஒய் கிவன் எக்ஸ் சொல்லி 2 வரும். ஸோ அதான் அடுத்தது போட போகிறேன். என்னன்னா கண்டிஷனல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஒய் கிவன் எக்ஸ். முதல்ல ஒய் கிவன் எக்ஸ் போடுறேன், அடுத்தது எக்ஸ் கிவன் ஒய் போடுறேன். ஸோ ஒய் கிவன் எக்ஸ்னா அதுக்கான ஃபார்முலா இதுதான், பி ஆஃப் ஒய் கிவன் எக்ஸ். அதுக்கான ஃபார்முலா என்னன்னா பி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் டிவைடட் பை செகண்ட் என்ன இருக்கு, பி ஆஃப் எக்ஸ் இருக்கு, அதான் பி ஆஃப் எக்ஸ், அதுதான் இங்கே போடணும். ப்ரொவைடட் பி ஆஃப் ஒய் வந்து நாட் ஈக்குவல் டு 0. சாரி, ப்ரொவைடட் பி ஆஃப் எக்ஸ் டினாமினேட்டர்ல இருக்கு, பி ஆஃப் எக்ஸ் வந்து நாட் ஈக்குவல் டு 0. இதுதான் இந்த ஃபார்முலா. சரி, இதை எப்படி நம்ம இங்கே யூட்டிலைஸ் பண்ணணும்னு சொல்கிறேன், கவனிங்க. கொஞ்சம் ட்விஸ்டடாக இருக்கும், கேர்ஃபுல்லாக கவனிங்க. சொல்கிற விஷயத்தை பார்த்துக்கிட்டு கிளியராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். அதில் இது எக்ஸு, இது ஒய், எக்ஸ் வந்து 0 1 2 தான் அவங்க கொடுத்துருக்காங்க, இது 1 2 3 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ இது என்னன்னா பி ஆஃப் எக்ஸ் கமா ஒய்யை பி ஆஃப் எக்ஸால டிவைட் பண்ணணும், அவ்வளோதான் விஷயம். பி ஆஃப் எக்ஸ் கமா ஒய்யை பி ஆஃப் எக்ஸால டிவைட் பண்ணணும். எது பி ஆஃப் எக்ஸ் கமா ஒய்? உள்ள இருக்கிறது எல்லாமே பி ஆஃப் எக்ஸ் கமா ஒய், அதை பி ஆஃப் எக்ஸால டிவைட் பண்ணணும். நல்லா கேட்டுங்க, பி ஆஃப் எக்ஸ். பி ஆஃப் எக்ஸ்னா என்னது? கீழே இருக்கிறது தான் பி ஆஃப் எக்ஸ், சரிங்களா? அப்போ உள்ள இருக்கிறது எல்லாத்தையுமே கீழே இருக்கிறதால டிவைட் பண்ணணும். அப்போ எப்படின்னா முதல் வேல்யூ இதை கீழே இருக்கிறதோட டிவைட் பண்ணிங்கன்னா 72 போச்சுன்னா 3/18. இதை இதால் டிவைட் பண்ணிங்கன்னா 6/72 16/72 பண்ணால் 18/72 பண்ணால் 6/18. இது 9/18. அவ்வளோதான். இது நான் பண்ணுறது தான் எல்லாமே பி ஆஃப் எக்ஸால் டிவைட் பண்ணணும். இப்போ இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா இதோட டிவைட் பண்ணால் 5/24 8/24 11/24. புரியுதுங்களா? ஸோ இதே மாதிரி டிவைட் பண்ணட்டுமா? ஏன்னா டிவைட் பண்ண சொல்கிறது என்னன்னா பி ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. பி ஆஃப் எக்ஸ்னா கீழே இருக்குது இந்த பி ஆஃப் எக்ஸ் இருக்குன்னா இதான் பி ஆஃப் எக்ஸ். அடுத்தது பி ஆஃப் ஒய் சொன்னாங்கன்னா இதால் டிவைட் பண்ணணும், சரிங்களா? ஸோ அப்போ நான் பி ஆஃப் எக்ஸ்னா இதால் தான் பண்ணேன். இது எழுதுனா 3/18 6/18 9/18. ஸோ 3/18 6/18 9/18. இப்போ அடுத்தது இந்த காலம் எடுத்துங்க. இதெல்லாத்தையும் 5/24 8/24 11/24 5/24 8/24 11/24. அடுத்தது இந்த இருக்கிறது எல்லாத்தையுமே கீழே இருக்கிறதால டிவைட் பண்ணினா 7/30 10/30 13/30 7/30 10/30. இதெல்லாம் கேன்சல் பண்ண அவசியம் இல்லை, அப்படியே வச்சுங்க. 11/30. இதுதான் கண்டிஷனல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எக்ஸ் கிவன் ஒய், ஒய் கிவன் எக்ஸ். ஆனால் இதை வந்து இப்படியே டேபிள் மாதிரி போட்டால் போதாது, டேபிள்லேருந்து எடுத்து எழுதணும். ரொம்ப முக்கியமான விஷயம், நான் சொல்கிறத கவனிங்க. எப்படி எழுதணும்? இங்கே மேலே கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அதை தான் ஃபில்அப் பண்ணணும். பி ஆஃப் ஒய் கொஞ்சம் கிவனை கொஞ்சம் தள்ளி போட்டு எக்ஸ் போட்டு ரெண்டுத்துக்கும் ஈக்குவல் டு போட்டு இது என்ன அப்படி, இதுதான் இந்த ஒய் கிவன் எக்ஸை ஒய் கிவன் எக்ஸ் நடுவில் ஈக்குவல் டு போட்டுங்க. இது எப்படி பண்ணுறோன்றதை பாருங்க. ஃபர்ஸ்ட் வேல்யூ 3/18 தானே கொடுத்துருக்காங்க. 3/18 அது எதோட வேல்யூ? எக்ஸ் 0 ஒய் 1 கரெக்டா? ஏன்னா இங்கே வந்து எக்ஸ் 0 ஒய் 1 எக்ஸ் 0 ஒய் 1 அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதோட வேல்யூ போட்டேன். அப்போ அதே மாதிரி அடுத்து இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா எது எழுதுவீங்க? பி ஆஃப் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அடுத்து எதை எடுத்துக்க போறீங்க? அடுத்தது 5/24 எடுத்துக்கங்க, சரிங்களா? எதை வேணா எடுத்துக்கலாம். இப்போ 6/18 எடுத்துக்கிட்டீங்க. 6/18 எடுத்துக்கிட்டிங்கன்னா இது எதோட வேல்யூ? எக்ஸ் 0 ஒய் 2 எக்ஸ் 0 ஒய் 2 முடிஞ்சு போச்சு. புரியுதுங்களா? அவ்வளோதான். இதுதான் நம்ம வந்து ஃபில்அப் பண்ணணும். ஃபுல்லாத்தையுமே எடுத்து காட்டணும், ஏன்னா டைரக்ட் போடக்கூடாது. அப்போ அடுத்தது ஒய் ஈக்குவல் டு
x is equal to 6 by 9 by 18 9 by 18 அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த 9 by 18ல x0 y3 x0 y3 இதை மாதிரி இதில் இருக்கிற 9 டேட்டாக்கும் நீங்கள் போடணும். அடுத்தது போடலாமா? இப்போ இதில் இந்த காலம் போடலாம். p of y is equal to given x is equal to என்ன வரும்? 5 by 24 தான் போடணும். 5 by 24னா என்ன வரும் பாருங்க. மேலே வந்து x1 y-யும் 1 அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அடுத்தது p of y is equal to given x is equal to அதில் வந்து 8 by 24 8 by 24ல x1 y2 முடிஞ்சு போச்சு. அடுத்தது 8 by 24 11 by 24 போடலாம். p of y is equal to x is equal to 11 by 24 11 by 24ல x1 தான் y வந்து 3 அவ்வளோதான். இப்போ இந்த காலம் முடிஞ்சு போச்சு. அடுத்தது இந்த காலம் பார்க்கணும். இந்த 3 இந்த டேபிளில் இருக்கிறத கண்டிப்பாக ரெப்ரசென்ட் பண்ணி காட்டணும். அதுதான் அவங்க கேட்ட கண்டிஷன். அதனால தான் 16 மார்க்கு பெருசாக போகுது. இப்போ அடுத்த காலத்தில் உள்ள டேட்டாவை நான் எழுதுறேன். டேரெக்டாக இதில் டேபிளில் பார்த்து எதுனா டைம் ஆகிடும் எனக்கு. y ஈக்குவல் டு போட்டு எனக்கு அடுத்த காலத்தில் என்ன இருக்குன்னா 7 by 30 இருக்கு. அடுத்தது p of y is equal to given x is equal to அடுத்தது பார்த்தீங்கன்னா 10 by 30 p of y is equal to x is equal to இது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 11 by 30. சரி 7 by 30 என்னன்னு பாருங்க. 7 by 30னா x2 y1 x2 y1 மாற்றி போட்டேன்னா x2 y1 எல்லாத்துலேயுமே x2 தான், y இங்கே 2 வரும், அடுத்தது 3 வரும். அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஸோ நவ் ஐ ஃபவுண்ட் கண்டிஷனல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் y given x. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா கண்டிஷனல் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் சொல்லி கேட்டிருக்காங்க. டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்னா ரெண்டுமே கண்டுபிடிக்கணும். நான் முதல்ல கண்டுபிடிச்சது y given x தான். இப்போ அடுத்தது x given y அப்படியே உல்டாவாக கண்டுபிடிக்கணும். அதை போட போகிறோம். கண்டிஷனல் distribution of x given y. ஸோ இந்த மாதிரி டேபிள் வச்சு சம் நிறைய கேட்பாங்க, கேர்ஃபுல்லாக இருங்க. இதுக்கான ஃபார்முலா என்னன்னா அதே மாதிரி p of x given y ஃபார்முலா வந்து p of x, y divided by செகண்டாக இருக்குது எழுதணும் p of y provided p of y வந்து not equal to 0. ஸோ அங்கே நான் சொன்ன மாதிரி டேபிள் ஃபார்ம் பண்ணுங்க. டேபிளில் இங்கே எக்ஸு இங்கே ஒய், எக்ஸ் வந்து 0 1 2 1 2 3 இது எல்லாத்தையும் ஃபில்அப் பண்ணுங்க. ஓகே சரி, இப்போ நம்ம எதால் டிவைட் பண்ணணும்னு பாருங்க. பி ஆஃப் ஒய்யால் டிவைட் பண்ணணும். பி ஆஃப் ஒய்யால் டிவைட் பண்ணணும்னா நல்லா கேட்டுங்க, இதுதான் பி ஆஃப் ஒய். எதே இந்த சைடு இருக்குது பி ஆஃப் ஒய். அப்போ உள்ள இருக்குது எல்லாமே இந்த சைடால் டிவைட் பண்ணணும். போன வாட்டி கீழே இருக்கிறதால டிவைட் பண்ணணும், இந்த வாட்டி இந்த சைடால் டிவைட் பண்ணணும். இதால் டிவைட் பண்ணும்போது 3 by 15 5 by 15 7 by 15 இதுங்களா 3 by 15 5 by 15 7 by 15 இது வந்து 3 by 15 5 by 15 7 by 15. அடுத்த ரோ என்னன்னு பாருங்க. அடுத்த ரோ வந்து 6 by 24 8 by 24 10 by 24 6 by 24 8 by 24 10 by 24. அடுத்த காலம் வரும் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே இதில் 9 by 33 11 by 33 13 by 33. ஸோ 9 by 33 11 by 33 13 by 33 எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ நான் போன வாட்டி போட்ட மாதிரி எல்லாத்தையும் ஃபில்அப் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஆனால் ஃபில்அப் பண்ணும்போது மேலே இருக்க அந்த ஃபார்முலா வச்சு முதல்ல ஃபில்அப் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. p of x is equal to given y equal to போட்டு அதோட முதல் வேல்யூ 3 by 15 எழுதிட்டேன். 3 by 15 x 0 y 1 அவ்வளோதான். அப்புறம் x is equal to y is equal to போட்டு 6 by 24 6 by 24ல் வந்து பார்த்தீங்கன்னா x 0 y 2 அதே மாதிரி p of x 0 y 3 என்ன வருது பாருங்க 9 by 33 அவ்வளோதான். சரி அதே அடுத்தது இந்த இடத்துல ஃபில் பண்ணும். p of x வந்து இப்போ 0 முடிஞ்சு போச்சு. இப்போ x1 y1 அது வந்து 5 by 15. அடுத்தது p of
எக்ஸ் 1 ஒய்யோட வேல்யூ 2, எக்ஸ் 1ல் ஒய்யோட வேல்யூ 2 வந்து 8/24. அதுமாதிரி பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1, ஒய் ஈக்குவல் டு 3, அது 11/33. ஓகே, சரி, அடுத்து இதை எடுத்துக்குவோம். இந்த காலம் வரும்போது பி ஆஃப் எக்ஸ் 2, ஒய் வந்து 1, அது வந்து 7/15. பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2, ஒய் ஆல்சோ 2, அது பார்த்தீங்கன்னா 10/24. அடுத்தது பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2, ஒய் ஈக்குவல் டு 3 எடுத்துக்கிட்டீங்கன்னா 13/33. ஸோ இது எல்லாமே எழுதினீதான் கண்டிஷனல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எக்ஸ் கிவன் ஒய். ஸோ அவங்க கேட்ட ரெண்டுமே கண்டுபிடிச்சிட்டேன். கண்டிஷனல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எக்ஸ் கிவன் ஒய்யும் கண்டுபிடிச்சாச்சு, கொஸ்டினில் பார்ப்போம். எக்ஸ் கிவன் ஒய்யும் கண்டுபிடிச்சா, ஒய் கிவன் எக்ஸும் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஆல்சோ ஃபைண்ட் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய். இது ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய். எக்ஸ் பிளஸ் ஒய்னா என்னன்னு சொல்லி பாருங்க. எக்ஸ் ஒய் ஆட் பண்ணால் என்ன வரும்? இது எக்ஸ், இது ஒய், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 0 + 1 1. சார் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 0 வருமா? வரவே சான்ஸ் இல்லை. ஒய் 0வாக இருந்தால் தான் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 0 வரும். ஒய் 0 இல்லாதனால மினிமம் வேல்யூ 1 வரும். மேக்ஸிமம் வேல்யூ என்ன வரும்? 2 3 ஆட் பண்ணால் 5. ஸோ மினிமம் வேல்யூ 1, மேக்ஸிமம் வேல்யூ 5. ஸோ இதை தான் நான் கண்டுபிடிக்க போகிறேன். கிளியராக கவனிங்க. என்னன்னா probability distribution of x plus y. ஸோ இதுக்கான டேபிள் மாதிரி ஒன்று போட்டுங்க. இது x plus y, இது வந்து ப்ராபபிலிட்டி வேல்யூஸ். ஸோ இந்த x plus yல வந்து இது x plus y, இது ப்ராபபிலிட்டி p of x plus y. ஸோ x plus yல மினிமம் வந்து நான் வச்சு 1 0% 1 வச்சு 2 3 4 மேக்ஸிமம் வந்து 5 வந்துச்சுன்னு சொன்னேன். அதனால 5 வரைக்கும் போட்டணும். சரி, இப்போ இது எப்படி எழுத போறோம்னா, 1 வந்து எப்பெல்லாம் 1 வரும்? எக்ஸ் 0வா இருந்து ஒய் 1ஆ இருந்தா 1 வரும். அதை தவிர வேற ஏதாவது இடத்துல வருதா? காம்பினேஷன் நல்லா கேட்டுங்க. எக்ஸோட காம்பினேஷன் வந்து 0 1 2, ஒய்யோட காம்பினேஷன் 1 2 3. இந்த காம்பினேஷன்ல முதல்ல வர்றது எக்ஸ், ரெண்டாவது வர்றது ஒய். ஸோ இந்த காம்பினேஷன் 0 1 ஆட் பண்ணாதான் 1, வேற எங்கேயும் 1 வராது. கரெக்டுங்களா? வேற எந்த காம்பினேஷன் சேர்த்தாலும் 1 வராது. அப்போ 0, 1. பி ஆஃப் 0, 1 என்னது? டேபிள பார்க்கணும். பி ஆஃப் 0, 1 0, இது 1. பி ஆஃப் 0, 1 வந்து 3/72. அப்போ அது 3/72 தான் அதோட ஆன்சர். ஓகே, ஸோ 3/72. சரி, அடுத்த காம்பினேஷன்ல 2 வர்றதுக்கான காம்பினேஷன் சொல்லுங்க பார்க்கலாம். 2 வர்றதுக்கான காம்பினேஷன் என்ன அப்படின்னா, 0 1 வராது. ஏன்னா 0 1 ஆட் பண்ணா 1 தானே வரும். 0 2 வருமா? அப்போ 0 2. அடுத்த காம்பினேஷன் 0 2க்கு அப்புறம் 1 1. இதை தவிர வேற எந்த காம்பினேஷன்லையும் 2 வராது. ஸோ 0, 2னா டேபிள்ல பார்க்கணும். 0, 2 எங்க இருக்கும்? 0, 2 வந்து 6/72. அது வந்து 6/72. 1, 1 அடுத்ததெல்லாம் டைரக்டா போட்டலாம். 1, 1 எப்படி வரும் பாருங்க. எக்ஸ்ல 1, ஒய்ல 1. எக்ஸ்ல 1, ஒய்ல 1னா 5/72. சரிங்களா? ஸோ 5/72 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 11/72 முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். அப்போ அதே மாதிரி 0க்கான காம்பினேஷன் என்னன்னு பாருங்க. இந்த காம்பினேஷன் இதுல தேடுங்க. 3க்கான காம்பினேஷன் பாருங்க. 3 எப்போ வரும்? 0, 3 வரும். கரெக்ட். 0, 3 பிளஸ் அடுத்தது 1, 2. ஓகே, பிளஸ் 2, 1. இது எல்லாமே சேர்ந்தது தான் 3 வரும். ஸோ டேபிளில் கொண்டு போய் 0க்கு 3க்கு நடுவில் நேரம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 9/72 வரும். 9/72. 1, 2க்கு நேரம் என்ன ஆகுதுன்னா 8/72. 1, 3க்கு நேரம் பார்த்தீங்கன்னா 1, 3 கிடையாது, தப்பா போட்டேன். 1, 3 கிடையாது. என்ன வரும் சொல்றேன்? 1, 2 வந்து 3 வரும்னு சொன்னேன். 2, 1 சொன்னேன். கரெக்ட். 2, 1. 2, 1க்கு நேரம் பார்த்தீங்கன்னா 7/72 வரும். ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 24/72. அப்போ அதே மாதிரி 4க்கான காம்பினேஷன் சொல்ல முடியுமா பாருங்க. 4க்கான காம்பினேஷன் 0, 3க்கு மேல 0, 4 இல்லை, அதனால அந்த காம்பினேஷன் வராது. 1, 3 வரும். அப்புறம் 2, 2 வரும். இதை தவிர வேற எதுவுமே வராது. ஸோ 2, 2
ஸோ டேபிள் 1,3க்கு நேராக போய் பார்த்தீங்கன்னா 11/72, 2,2க்கு நேராக பார்த்தீங்கன்னா 10/72. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 21/72. ஓகே, அடுத்தது 5க்கான காம்பினேஷன் என்னன்னு பாருங்க. 5க்கு காம்பினேஷன் ஒன்னே ஒன்று தான், 2,3 மட்டும் தான் வரும், வேறு எதுவுமே வராது. ஸோ P of 2,3 டேபிள் 2,3க்கு நேராக பார்த்தீங்கன்னா 13/72. இதுதான் ஆன்சர். சரி, இப்போ நம்ம போட்டது என்னென்ன போட்டிருக்கோம் பாருங்க. 3/72, 11/72, 24/72, 21/72, 13/72. இதுதான் அந்த வேல்யூவே. சரிங்களா? இது ரைட்டா தப்பா அப்படின்னு ஏதாவது டவுட் இருந்தால் பாருங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்க. 72/72 1ன்னு வந்துச்சுன்னா நீங்கள் போட்ட சம் ரைட். ஸோ அதனால இது போட்டு பாருங்க. உங்க ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 72/72 1 வரும். அதனால நீங்கள் போட்ட ஆன்சர் ரைட் தான். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து யூனிவர்சிட்டியில் கேட்டிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக ஓப்பன் புக் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் தான். சரி, அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பார்ப்போம். செகண்ட் யூனிட்ல இப்போ நான் இது ஒரு 16 மார்க் கொஸ்டினை போட்டாச்சு. ஸோ இதில் ரேண்டம் ப்ராசஸில் செகண்ட் யூனிட் கொஸ்டின் ஓகே, PQTயில் செகண்ட் யூனிட் கொஸ்டின் என்னன்னு பார்ப்போம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங் சம் தான். இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்கறதுக்கான சான்ஸ் இருக்கு. கேர்ஃபுல்லாக கவனிங்க. 12A1 PQT. சரிங்களா? கொஞ்சம் ஹேங் ஆகுது. ஹேங் ஆச்சுன்னா க்ளோஸ் பண்ணிட்டு போட்டால் கட் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகும். ஓகே, இப்போ இந்த சம் பார்ப்போம். ஒரு நல்ல செகண்ட் யூனிட்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின் தான். f of x, y கொடுத்துட்டு அவங்க என்ன கேட்குறாங்கன்னா the value of k கேட்குறாங்க. அதுக்கப்புறம் மார்ஜினல் டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் x, y, x and y, f of xம் f of yயும் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் கண்டிஷனல் பிடிஎஃப் கேட்குறாங்க. போனதுலையும் கண்டிஷனல் பிடிஎஃப் கேட்டாங்க. அது வந்து டிஸ்கிரீட், அதனால தான் டேபிள் போட்டு பெருசாக போட்டோம். இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இது வந்து கண்டினியூஸ்ன்றதுனால. சரிங்களா? ஸோ இந்த 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பட் இங்கே சேலஞ்சிங்கான விஷயம் என்னன்னா லிமிட் தான். லிமிட் என்ன இருக்கு? டிஃப்ரெண்டாக இருக்கு பாருங்க. 0 <= y, <= x, <= ஆக்சுவலாக ஈக்குவல் டு போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக மிஸ்டேக்கு. இன்ஃபினிட்டியை பொறுத்த வரைக்கும் லெஸ் மட்டும்தான் வரணும். சரிங்களா? சரி, இது கொஸ்டின் பேப்பரில் தான் வந்திருக்கு இந்த கொஸ்டின். சரி, இப்போ இதை பார்ப்போம். முதல்ல கே கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கலான்றதை பாருங்க. கே கண்டுபிடிக்கணும்னா சம் ஆஃப் த ப்ராபபிலிட்டிஸ், அதாவது டோட்டல் ப்ராபபிலிட்டி வந்து 1ன்ற கண்டிஷனை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு என்னன்னா டபுள் இன்டகரல் ஓவர் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா f of x, y dx dy is equal to 1ன்றது தான் கண்டிஷன் ஃபார்முலா. இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலால அவங்க கொடுத்துருக்க லிமிட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சம்ம ப்ரொசீட் பண்ணோம். அவங்க கொடுத்துருக்க லிமிட் 0 <= y <= x ∞. இதுக்கேற்ற மாதிரி f of x, y ப்ரொசீட் பண்ண போறேன். கேர்ஃபுல்லாக கவனிங்க. இதில் வந்து இன்டகரல், டபுள் இன்டகரல் f of x, y வந்து k × e − x + y dx dy அப்படின்னு போட்டு லிமிட்டை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். இப்போ ஒரு லிமிட் வேரியபிளாக எடுக்கணும், ஒரு லிமிட் கான்ஸ்டன்டாக இருக்கணும். அது நம்மளோட சாய்ஸ். எதை வேணாலும் எடுத்துக்கோங்க, அது உங்களோட விருப்பம். நான் என்ன பண்ண போறேன்னா y லிமிட்டை வேரியபிளாக எடுக்க போறேன். y லிமிட் 0 to x அப்படின்னு எடுக்க போறேன். x லிமிட்டை வேணா கான்ஸ்டன்டா எடுக்கலாம், 0 to ∞ அப்படின்னு எடுக்க போறேன். அப்போ y லிமிட் வந்து வேரியபிளா இருந்தா y தான் ஃபர்ஸ்ட் இன்டகரலா வரணும். அப்போ இதுல dy தான் நான் ஃபர்ஸ்ட் போடணும். சரிங்களா? ஏன்னா y-ஓட லிமிட் தான் வேரியபிள். ஸோ அப்போ இங்க லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா y-க்கு வந்து 0 to x, அப்புறம் x-ஓட லிமிட் 0 to ∞. இதை தான் நான் இங்க யூஸ் பண்ணி போட போறேன். கிளியரா கவனிங்க.
இதில் இந்த கேவை வந்து வெளியில் எடுத்துருங்க. இன்டெக்ரல் 0 to x ஃபர்ஸ்ட் இன்டெகிரேஷன். இது வந்து 0 to infinity எக்ஸோட லிமிட். ஃபர்ஸ்ட் வந்து 0 to infinity. இப்போ ஐ எம் கோயிங் டு இன்டெகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு y. y தான் ஃபர்ஸ்ட் இன்டெகிரேட் பண்ண போகிறேன். அப்படின்னா இதை எப்படி இன்டெகிரேட் பண்ணால் ஃபர்ஸ்ட் எடுத்து டைரெக்டாக இன்டெகிரேட் பண்ண முடியாது. ஒரு சின்ன மாற்றம் பண்ணிக்கிறேன். கேவை வெளில எடுத்த பிறகு e power minus x into e power minus y into dy dx is equal to 1 அப்படின்னு போட்டு ஃபர்ஸ்ட் வந்து இன்டெகிரல் 0 to infinity. இது x ஓட லிமிட் தானே, e power x இங்கே வச்சுக்கலாம். நான் y பண்ணனா e power minus y பண்ணா minus e power of minus y. e power minus y y ஓட லிமிட் 0 to x into dx equal to 1. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன், வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்ல இன்டெகிரேட் பண்ணி ஒய்யோட லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். இப்போ ஒய்க்கான லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ ஒய்யோட லிமிட்டை கொண்டு நேரம் அதில் சப்ஸ்டியூட் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு அப்பர் லிமிட் நேரம் அதில் போட்டிங்கன்னா மைனஸ் e power of minus x மைனஸ் 0 போட்டிங்கன்னா மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 0 into dx is equal to 1. அவ்வளோதான். இப்போ இதை வந்து நான் என்ன பண்ண ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணணும். இன்டெகிரல் 0 to infinity e power minus x. இப்போ இது நெகட்டிவ்ல இருக்கு, இது பாசிட்டிவ்ல இருக்கு. e power 0 1 முதல்ல பாசிட்டிவ் எழுதுங்க, அப்புறம் நெகட்டிவ் எழுதிக்கலாம். into dx. இப்போ நான் xல இன்டெகிரேட் பண்ணணும். அப்போ முதல்ல இது உள்ள மல்டிப்ளை பண்ணி xல இன்டெகிரேட் பண்ண போறேன். k into 0 to infinity e power x minus x into 1 வந்து e power minus x. இதோட மல்டிப்ளை பண்ணினா e power minus 2x into dx is equal to 1. ஓகே, ஸோ அப்போ இதை வந்து இனிமே ஈஸியாக இன்டெகிரேட் பண்ணிடலாம். e power minus x பண்ணா minus e power of minus x minus e power minus 2x பண்ணா e power minus 2x by minus 2 அப்படின்னு வரும். with the limit 0 to infinity is equal to 1. லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மைனஸ் மைனஸ் ப்ளஸ் சைக்கிள் எல்லாமே வேணா அது ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கு. minus e power of minus x plus e power minus 2x by 2. லிமிட் வந்து 0 to infinity. Okay, so now first I am going to substitute upper limit. இன்ஃபினிட்டி கொண்டு போட்டால் e power minus infinity 0, இங்கே இன்ஃபினிட்டி போட்டால் e power minus infinity 0 மைனஸ் 0 கொண்டு வந்து இதில் போட்டால் e power 0 மைனஸ் e power 0 ப்ளஸ் இங்கேயும் 0 போட்டிங்கன்னா e power 0. சரிங்களா, e power 0 by 2 is equal to 1 அப்படின்னு வந்திருக்கு. ஓகே, ஸோ அப்போ நம்ம 0 பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. அப்போ இதை விட்டுடலாம். இதை உள்ளே போனால் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 1, இந்த மைனஸ் அங்கே போச்சுன்னா மைனஸ் 1 by 2 equal to 1. ஸோ k into 1 minus 1 by 2 1 by 2 equal to 1. அவ்வளோதான். அதுலேருந்து கேவோட வேல்யூ 2. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேவோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன். ரொம்ப முக்கியமான சம்மு. ஏன்னா லிமிட் கொஞ்சம் வித்தியாசமாக கேட்டிருக்காங்க. என்னன்னா 0 y less than or equal to x இன்ஃபினிட்டினால ஒரு லிமிட் வந்து வேரியபிளாகவும் ஒரு லிமிட் வந்து கான்ஸ்டன்ட்டாகவும் எடுத்தாங்க. இல்லை நான் இதை வேற மாதிரி போடலாமா சார் சொன்னால் கண்டிப்பாக வேற மாதிரி இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, அதையும் நான் சொல்லிடுறேன். எனக்கு நான் எக்ஸ் வேரியபிளா போடணும்னு நினைச்சீங்கன்னா எக்ஸோட லிமிட் வந்து y டு இன்ஃபினிட்டி, எக்ஸ் வேரியபிளா போட்டா y கான்ஸ்டன்ட் 0 டு இன்ஃபினிட்டி. இப்போ இந்த லிமிட்டை வச்சு நீங்க போடலாம், சேம் ஆன்சர் வரும். சரி, நான் கேவோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பார்ப்போம். மார்ஜினல் பிடிஎஃப் ஆஃப் த ரேண்டம் வேரியபிள் கேட்டிருக்காங்க. மார்ஜினல் பிடிஎஃப்னா எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும், எஃப் ஆஃப் ஒய் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கலாம். மார்ஜினல் PDF of x. ஓகே, ஸோ அப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிறேன். எஃப் ஆஃப் எக்ஸ்க்கான இது வந்து பார்த்தா மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இன்ட்டு டிஒய் வரணும். அதாங்கிறது முக்கியமான விஷயம். சரிங்களா, சரி. கொடுத்துருக்க லிமிட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது சம்மில் 0 less than or equal to y less than or equal to x less than infinity கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் ஒய்யோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 0 to x. ஏன்னா y தான் தேவை. சரிங்களா, இன்டெக்ரல் 0 to x f of x, y k வந்து நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம் 2ன்னு, k இன்ட்டு e power minus x plus y into dy. இப்போ நான் இன்டெக்ரல் பண்ண வேண்டியது வித் ரெஸ்பெக்ட் டு yல தான் பண்ண போறேன். அதனால நான் என்ன பண்றேன், இதை 2 இன்ட்டு e power minus x வெளியில எடுத்துட்டு 0 to x e power minus y dy. சரிங்களா, e power minus x minus of x plus y e power minus x e power minus y பிரிக்கலாம். அதில் x வெளில எடுத்துட்டேன் because I am going to integrate with respect to y. So 2 into e power minus x into இதை இன்டர்ல் பண்ணினா minus e power of minus y with the limit 0 to x. So 2 into e power minus x
லிமிட்டை கொண்டு வந்து போட்டிங்கன்னா மைனஸ் இ பவர் ஆஃப் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 0 போட்டிங்கன்னா மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 0. ஓகேங்களா? ஸோ அவ்வளோ ஆன்சர் ஆல்மோஸ்ட் முடிய போகுது. 2 இன்ட்டு இ பவர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு இ பவர் 0 1 மைனஸ் இதை ரெண்டாவது எழுதிக்கோங்க. ஓகே, ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறோம். அதோட வேல்யூ முடிய போது பாருங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபைனல் ஆன்சர் என்னன்னா இதை உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 வேணா வெளியிலே வச்சுக்கோங்க. இ பவர் மட்டும் உள்ள கொடுத்துருங்க. இ பவர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் இ பவர் மைனஸ் 2x. இதுதான் எஃப் ஆஃப் எக்ஸ். கடைசி எக்ஸோட ரேஞ்சை தனியாக மென்ஷன் பண்ணி காட்டணும். எக்ஸோட ரேஞ்ச் வந்து 0 to infinity, அது எக்ஸ் கிரேட்டர் தென் இன்ஃபினிட்டி கிரேட்டர் தென் 0ன்னு போட்டுக்கலாம். ஸோ இதுதான் மார்ஜினல் டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். ஸோ அடுத்தது மார்ஜினல் டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய் கண்டுபிடிக்க போகிறேன். marginal density function of y அதை கண்டுபிடிக்கிறேன். அப்போ y கண்டுபிடிச்சிங்கன்னா f of y வரும். f of y ன்றது இன்டர்வல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி f of x, y இன்ட்டு dxன்னு வரும். சரிங்களா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லிமிட்டை நான் வச்சுங்க 0 less than to y less than to x less than infinity. அப்போ எக்ஸோட ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே லிமிட் வந்து எக்ஸோட ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா y to infinity. அதுதான் விஷயம். ஸோ y to infinity f of x, y வந்து k இன்ட்டு k தான் 2 e பவர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஒய் இன்ட்டு dy அப்படின்னு வந்துடும். பட் நான் இங்கே இன்டகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்ல பண்ணுறதுனால ஒய்யை வச்சுட்டு எக்ஸை வெளில வச்சுருங்க. 2 into e power minus x வெளில எடுத்துட்டு y to infinity e power minus y dy. ஸோ அப்போ இது நம்மளுக்கு இன்டகிரேஷன் உங்களுக்கே தெரியும். இதை இன்டர் பண்ணிங்கன்னா மைனஸ் e power minus y with the limit y to infinity. ஸோ இன்ஃபினிட்டி லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா e power minus infinity 0. சரிங்களா? அதனால் அப்பர் லிமிட் 0 மைனஸ் y போட்டிங்கன்னா அதே வேல்யூ தான் வரும். ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் e power minus y. கரெக்டா? இதுதான் பண்ணியிருக்கேன் y லிமிட். ஒரே பெரிய தப்பட்டோமே. கரெக்ட். இதில் யோசிச்சு பாருங்க. சம்மு வந்து எக்ஸ் போட்டுட்டு ஒயில் எழுதிட்டேன். சரியா? ஓகே, சின்ன தப்பாக வச்சு பாருங்க. ஸோ மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டோம். என்னன்னா இது வந்து dx. அப்போ எக்ஸ்னா ஒய் டேர்ம் தான் வெளில எடுக்கணும். 2 into e power minus y டேர்ம் வெளில எடுத்தீங்கன்னா y to infinity e power minus x into dx அப்படி பண்ணுறோம். சரிங்களா? நான் அதான் பார்த்தேன் வித்தியாசம். ஓகே, ஸோ அப்போ டூ இன்ட்டு இ பவர் மைனஸ் ஒய் இதை இன்டர் பண்ணால் மைனஸ் இ பவர் ஆஃப் மைனஸ் எக்ஸ் வித் லிமிட் ஒய் டு இன்ஃபினிட்டி. ஸோ 2 into e power minus y. ஓகே, ஸோ அப்போ இதை அப்படியே கண்டினியூ பண்ணிங்கன்னா இது ரெண்டு மட்டும் பண்ணும்போது 2 into e power minus 2y. சரிங்களா? ஸோ அவ்வளோதான். இப்போ இதுதான் வந்து f of y. ஸோ f of y யோட வேல்யூ வந்து 2 into e power minus 2y. y யோட ரேஞ்சும் greater than or equal to 0. இதுதான் சம்மர் ஆன்சர். ஓகே, சரி. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா கண்டிஷனல் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிஷனல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எக்ஸ் கிவன் பை என்னால் கேட்டிருக்க கொஸ்டின் பாருங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா கண்டிஷனல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எக்ஸ் கிவன் ஒய். எக்ஸ் கிவன் ஒய் மட்டும்தான் கேட்டிருக்காங்க, நிறைய கேட்கல. அதனால சிம்பிளாக ஒன்று மட்டும் போட்டால் போதும். conditional distribution of x given y. ஸோ அப்போ என்ன ஆயிடுதுன்னா p of p இங்கே வரக்கூடாது, ஏன்னா கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள்னால f of x given y. அதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா f of x, y by f of y provided f of y is not equal to 0. ஸோ f of x, y தான் அவங்களே கொடுத்துருக்காங்க. k into k ஓட வேல்யூ 2. அப்போ 2 into e power minus x plus y by f of y. f of y தான் இப்போ தான் கண்டுபிடிச்சோமே. 2 into e power minus 2y. 2 into e power minus 2y. ஸோ இதில் வந்து 2க்கு 2 கேன்சல் பண்ணிவிடுங்க. e power minus x into e power minus y by e power minus 2y. ரெண்டுலையும் கேன்சல் பண்ணிங்கன்னா
e power minus x by e power minus y தான் ஆன்சர். இதை கூட ரீஃபைன் பண்ணி எழுதிட்டீங்கன்னா e power minus of x plus x minus y. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். கண்டிஷனல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் x given y. சரிங்களா? ஸோ இது மாதிரி கண்டுபிடிச்சிடலாம். சரி, அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பார்ப்போம். ஸோ இப்போ இது முடிஞ்சு போச்சு. 12A2 வந்து கோரலேஷன் கோஎஃபிஷியன்ட் வச்சுனா ஈஸியான சம் தான், ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் இந்த சம் பார்த்தோம்னா 2 random variables x and y have the PDF. f of x, கொடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட போட லிமிட் சம் மாதிரியே லிமிட் கொடுத்துருக்காங்க. பட் கேட்டிருக்கிறது அதே மாதிரி மார்ஜினல் டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் x and y, f of x, f of y கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இது சம் பார்த்தீங்கன்னா அவங்க கேட்டிருக்கிறது வந்து f of x and f of y கேட்டிருக்காங்க. obtain the conditional distribution of x given y, அதே தான் கேட்டிருக்காங்க. ஆனால் அடிஷனலாக ஒரு விஷயம், ஆர் த வெரி ரேண்டம் வேரியபிள் எக்ஸ் அண்ட் ஒய் இண்டிபெண்டன்ட் அப்படின்னு கேட்டு கிட்டத்தட்ட போன சம் மாதிரியே கேட்டிருந்தாலும் லிமிட் இதில் கொஞ்சம் லிமிட் வித்தியாசமாக இருக்குது. பட் ரேண்டம் வேரியபிள் வந்து இண்டிபெண்டான கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? சரி, இப்போ இன்சல்ட் பார்க்கலாம். சரி, இப்போ இந்த சம் பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் கமாவை கிளியராக அவங்களே கொடுத்துட்டாங்க. நம்ம எந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ கண்டுபிடிக்க தேவையில்லை. பட் அவங்க கேட்குறது மார்ஜினல் டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய். சரி, ஃபர்ஸ்ட் வந்து மார்ஜினல் டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ், ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். அப்போ நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? சரி, எஃப் ஆஃப் எக்ஸுக்கான ஃபார்முலா, எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா f of x வந்து minus infinity to plus infinity f of x comma y into dy. பட் இந்த சம்ல லிமிட் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 0 less than y less than x less than 2னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுல நம்மளுக்கு y-யோட லிமிட்னு பார்த்தீங்கன்னா 0 to x. அப்போ இன்டெக்ரல் 0 to x f of x வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5/16 into x square y x square y into dy. ஸோ இப்போ நம்ம y தான் நம்மளுக்கு இன்டெக்ரல்ன்றதுனால கான்ஸ்டன்டான 5/16 into x ஸ்கொயரையும் வெளியில் எடுத்துட்டு y-ஐ மட்டும் இன்டர் பண்ணிங்கன்னா y square by 2, அதோட லிமிட் 0 to x அப்படின்னு போடுறீங்க. அப்போ இது ரெண்டுமே சிம்பிளாக மல்டிப்ளை பண்ணிக்கலாமே. 5/16 into 2 32. லிமிட் இதில் x போட்டிங்கன்னா x ஸ்கொயர் வரும். x square into x square x power 4. ஸோ அப்போ f of x வந்து நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா 5/32 into x power 4. எக்ஸோட ரேஞ்ச் அப்படின்னு எடுத்து எழுதும்போது எக்ஸோட ரேஞ்ச் 0 to 2 ஓவராலே போட்டுருணும். இதில் 0 less than x less than 2. இதுதான் மார்ஜினல் டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். அடுத்த கொஸ்டின் மார்ஜினல் டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் y. மார்ஜினல் டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் y. அப்போ அது கண்டுபிடிக்கணும்னா நான் f of y கண்டுபிடிக்கணும். ஸோ f of y-க்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி f of x, y into dx. ஸோ அதே மாதிரி நாங்கள் கொடுத்துருக்க மாதிரி லிமிட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா லிமிட் வந்து 0 less than y less than x less than 2. அப்போ எக்ஸோட லிமிட்னு பார்த்தீங்கன்னா y to 2. ஸோ இன்டெக்ரல் y to 2 f of x, yன்றது அவங்க கொடுத்துருக்காங்கல்ல 5/16 into x square y into dx. அப்போ dxல இன்டர் பண்ணும்போது y கான்ஸ்டன்ட், y டேர்மை வெளில எடுத்துருங்க. 5/16 into y-ஐ வெளில எடுத்துட்டிங்கன்னா y to 2 x square into dx. So 5/16 into y, x square வந்து x cube by 3 with the limit y to 2. So y to 2ல லிமிட் சப்ஸ்டிட் பண்ணுங்க. இப்போ 5/16 into y into இந்த நேரம் போட்டிங்கன்னா இந்த 3-ஐ கூட வெளில எடுத்துடலாமே. சரிங்களா? 3-ஐ வெளில எடுத்தீங்கன்னா 48 ஆயிடுமா? 3 into 16 48. இப்போ லிமிட் கொண்டு வந்து போட்டிங்கன்னா 2 cube 8 minus y cube. ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இதுதான் f of y. f of y-ன்றது 5y/48 into 8 minus y cube.
ஒய்யோட ரேஞ்சு 0 to 2 தான். ஏன்னா ஓவராலாக லிமிட் எடுத்துக்கணும். ஒய்யோட ரேஞ்சு ஓவராலாக கொடுத்துருக்காது, ஃபுல்லாக 0 to 2 வரைக்கும் எடுத்துக்கணும். ஸோ கேட்டிருக்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிஞ்சு போச்சு. மார்ஜினல் டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய். அடுத்தது அப்டைன் தி கண்டிஷனல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எக்ஸ் கிவன் ஒய், எஃப் ஆஃப் எக்ஸ் கிவன் ஒய் கேட்குறாங்க. ஓகே, அடுத்து தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷனல் distribution of x given y. So x given y கண்டுபிடிக்கணும்னா f of x given y, x given y ஃபார்முலா வந்து f of x, y divided by f of y provided f of y is not equal to 0. அதுதான். ஸோ f of x, y வந்து அவங்களே கொடுத்துருக்காங்களா, அதை எடுத்துங்க. 5/16 into x square y by f of y. f of y தான் இப்போ மேலே கண்டுபிடிச்சிருக்கல, அதுதான் f 5y by 48 into 8 minus y cube. ஓகே, ஸோ இதில் இதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமா? கிளியராக கேன்சல் பண்ணுங்க. கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா எழுதுருங்க. 5x square y by 16 into 48 by 5y into 8 minus y cube. ஸோ இது எல்லாத்தையுமே என்னென்னலாம் கேன்சல் பண்ணிங்கன்னா 3x square by 8 minus y cube. இதுதான் கண்டிஷனல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எக்ஸ் கிவன் y. சரி, அடுத்து லாஸ்ட்டாக ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆர் தே இண்டிபெண்டன்ட், ரெண்டுமே இண்டிபெண்டா, எக்ஸ் அண்ட் ஒய் இண்டிபெண்டா கேட்டிருக்காங்க. ஸோ வெரிஃபிகேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ட். ஸோ இண்டிபெண்டா இல்லையா அப்படின்னு எப்படி வெரிஃபை பண்றதுன்னா அது கண்டிஷன் இருக்கு. Condition for independent வந்து f of x, y is equal to f of x into f of y. So this is the condition for independent. அப்போ அதன்படி நான் என்ன பண்றேன், f of x f of y மல்டிப்ளை பண்ண போறேன். அது மல்டிப்ளை பண்ணி எனக்கு f of x, y கிடைச்சதுன்னா I can say it is independent. So that f of x into f of y. f of x வந்து நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்னா 5x power 4 by 32 into f of y என்னன்னா 5y by 48 into 8 minus y cube. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்த்தா நம்மளுக்கு f of x, y க்கு ஈக்குவலாக இல்லை. அதனால என்னன்னா therefore they are not independent. Therefore x and y are not independent. ஓகே, ஸோ ரெண்டுமே இண்டிபெண்டன்டான்னு கேட்டிருக்காங்க. இது வந்து இண்டிபெண்டன்ட் கிடையாது. சரிங்களா? ஸோ இப்போ இந்த செகண்ட் யூனிட்ல வேற ஏதாவது கொஸ்டின் இருக்கானா? இன்னொரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதுவும் போன ஆர்பியில் கேட்ட அதே சம் தான் இங்கே நான் சொன்னது தான். அதே மாதிரி இது ஸ்டாண்டர்டான கொஸ்டின் டெக்ஸ்ட் புக்லேயே இருக்குது, அதை ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த 2 கொஸ்டின் பேப்பர்லையும் இருக்கிற யூனிட் பார்ட் ஏ கொஸ்டின் கம்ப்ளீட்டாக ஒர்க் அவுட் பண்ணியாச்சு. பார்ட் பியில் யூனிட் 1 அண்ட் யூனிட் 2 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சரிங்களா? ஸோ இந்த 2 யூனிட்டும் பற்றி இப்போ நான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா PQT ப்ராபபிலிட்டி அண்ட் Q3 CSE டிபார்ட்மெண்ட்டுக்கும் யூஸ் ஆகும். PRP படிக்கிற ப்ராபபிலிட்டி அண்ட் ரேண்டம் ப்ராசஸ் ECE டிபார்ட்மெண்ட்டுக்கும் யூஸ் ஆகும். ஃபார் தி ஆல் த ரெகுலேஷன், எல்லா ரெகுலேஷனுக்குள்ள இந்த 2 யூனிட்டுக்கான கொஸ்டினை கம்ப்ளீட்டாக நான் சால்வ் பண்ணிட்டேன். இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக இது ரிலேட்டடான கொஸ்டின் ஓப்பன் புக் எக்ஸாமில் கேட்டாங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னொரு அடுத்த வீடியோவில் மிச்சம் இருக்கிற 3rd, 4th, 5th யூனிட்டுக்கான கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தையும் நம்ம 1 by 1 சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். சரிங்களா? ஓகே, ஆல் தி பெஸ்ட், பாய், தேங்க்யூ.